திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரையந்தாய் போற்றி, பாகம் பெண்ணொரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுதக்கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்து கொண்டிருப்பதும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலிகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் காலை 10 மணிக்கு கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்பு சிவபெருமானுடைய கருணையினாலே கடந்த 4 வகுப்புகள் சிந்தித்தோம். அந்த வகையில நாம் கடைசியாக நாயன்மார்கள் 63 நாயன்மார்களுடைய துதிகள் எல்லாம் பார்த்து 63 நாயன்மார்களிலே ஒரு 5 நாயன்மார்களுடைய முதலில் குறிப்பிடத்தக்க ஒரு 5 நாயன்மார்களுடைய வரலாற்றை பார்த்து வந்தோம். இன்றைக்கு 63 நாயன்மார்களிலே கண்ணப்ப நாயனாரை குறித்து பார்க்க இருக்கின்றோம். அதற்கு முன்பதாக இந்த கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்புக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவிடுகளையும் மனம் மொழி மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சிக்குள் இனிதே நுழைவோம். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இந்த கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்புல ஆரம்பம் தொட்டு மிக எளிமையாக சொல்லப்பட்டு வந்த அந்த நிகழ்ச்சிகளினுடைய இதுகாறு நடந்த பாடங்களின் சுருக்கத்தை அடியேன் இங்கு சொல்லுகிறேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சைவ சமயத்துக்குள்ளே முதலில் அடியார் பெருமக்கள் திருநீறு, உருத்திராக்கம், அஞ்செழுத்து மந்திரம் இது அடிப்படையில் இருக்க வேண்டும் என்பது அன்பர்களுக்கு தெரியும். இருப்பினும் கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்பிலே மாணவர்களுக்கு, சிறார்களுக்கு முதலிலே தெரிந்து கொள்ளக்கூடிய அன்பர் பெருமக்களுக்கு சைவ முழக்கம் மிகப்பெரிய அவசியம். தென்னாடுடைய சிவனே போற்றி அப்படி ஆரம்பிக்கக்கூடிய அந்த முழக்கத்தை சொல்லி மனனம் செய்து கொள்ள வேண்டும். அதுதான் எந்த ஒரு சொற்பொழிவாக இருந்தாலும், எந்த ஒரு வழிபாடாக இருந்தாலும், எந்த ஒரு அபிஷேகமாக இருந்தாலும், எந்த ஒரு உழவார பணியாக இருந்தாலும், எந்த ஒரு சைவ சம்பந்தப்பட்ட ஒரு ஆரம்பமாக இருந்தாலும், முடிவாக இருந்தாலும், அதற்கு நாம் முதலில் முழங்க வேண்டிய ஒரு முழக்கம் இருக்கிறது. அந்த முழக்கத்திற்கு பேரு சைவ முழக்கம் என்று சொல்லுகிறார்கள். அந்த முழக்கத்தை நாம் தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணாரமுத கடலே போற்றி, காவாய் கனகத் திரளே போற்றி, கையிலை மலையானே போற்றி போற்றி. இதுக்கு மகுடம்னு சொல்லுவாங்க, சைவ முழக்கம்னு சொல்லுவாங்க. அதனால ஒரு அடிப்படையில இந்த போற்றிகளை நாம் உச்சரித்து பழக வேண்டும். இது உச்சரிக்க நமக்கு ஒரு அந்த சைவ முழக்கம் சைவர்களுக்குள்ளே ஒரு முதல் முழக்கமாக இருக்கக்கூடியது. அடுத்து தொடர் வகுப்புகளிலே நாம் இந்த சைவ முழக்கத்திற்கு பிறகு என்ன நால்வர் துதி, ஊழியர்கோன் வெப்பொழித்த புகழியர்கோன் கடல் போற்றி, ஆழிமிசை கல்மிதப்பில் அணைந்த பிரான் அடி போற்றி, வாழி திருநாவலூர் வன்தொண்டர் பதம் போற்றி, ஊழிமல்லி திருவாத ஊரார் திருத்தால் போற்றி. நமது நால்வர் துதி எதுக்கு சொல்லணும் அப்படின்னா, சைவ சமயத்துல அந்த 12 திருமுறைகளையும் நமக்கு சிவபெருமானுடைய அந்த படைத்து காத்து அழித்து மறைத்து அருளக்கூடிய அந்த மிகப்பெரிய ஒரு உன்னதமான அந்த காரியத்தை நமக்கு எடுத்து இயம்புவதற்கு ஒரு குருமார்களா சிவபெருமானே அந்த அடியார்களை அனுப்பியிருக்கிறார். அதான் அந்த 4 நால்வர். 4 யாருன்னு உங்களுக்கு நல்லா தெரியும். திருஞான சம்பந்தர்,
திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசக சுவாமிகள். இப்போ இந்த இந்த 4வரையும் நம்ம வந்து முதல்ல சைவ சமயத்துல போற்றத் தெரியணும். அவங்களுடைய துதி நம்மளுக்கு தெரிஞ்சே ஆகணும். காரணம் என்னன்னா, அடிப்படையில வித்துட்டோர். அந்த 4 பேருக்கு நன்றி அப்படின்னு திரைப்பட பாடல்ல கூட சொல்லுவாங்கல்ல. அந்த 4 பேருக்கு நன்றி. அந்த 4 பேரு நம்ம சைவ சமயத்துல யாருன்னு சொல்லணும்னா, இந்த திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், சுந்தரமூர்த்தி சுவாமிகள், மாணிக்கவாசக சுவாமிகள். இவங்கள தான் நம்ம வந்து 4வர். இந்த 4வர் துதி நிச்சயம் வந்து ஒரு சைவ சமயத்துக்குள்ள தெரிஞ்சிருக்கணும். நம்முடைய துக்கம் போகணும்னா, இந்த குருமார்களுடைய அந்த வழிகாட்டல் நமக்கு வேணும். இந்த குருமார்களுடைய வழிகாட்டல் இல்லன்னா, நம்ம என்ன பண்ண முடியாது? ஊர் சென்று சேர முடியாது. நம்முடைய நெஞ்ச வந்து துக்கம் உடைக்கும். துக்கம்னா இருள் வந்து சூழ்ந்துக்கும். ஒரு இனம் புரியாத ஒரு இனம் புரியாத இருள் வந்து சூழ்ந்து, என்ன செய்றோம்? ஏது செய்றோன்ற அறிவே இல்லாம இருப்போம். ஆ ஒரு 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 அதாவது ஒரு கோழிய கூடை போட்டு கவுத்தா எப்படி இருக்கும்? அது மாரி நம்முடைய ஆன்மாவ இருள் வந்து சூழ்ந்திருக்கும். அந்த சூழ்ந்த இருள் வந்து நமக்கு துக்கத்த தான் தரும். ஆனா அந்த துக்கத்துக்குள்ள அ சிரிச்சு, சிரிச்சு நம்ம ஏதோ வந்து நம்ம என்ன பண்ணிக்கிறோம் தேத்திக்கிறோம். நான் இருள்ல இல்லன்னு சொல்லிக்கிறோம். ஆனா நம்ம இருள்ல தான் இருக்கிறோம். அப்படிப்பட்ட இருள்ல இருந்து நம்ம மீள்றதுக்கு தான் இந்த குருநாதர்கள் நம்மை வந்து சிவபெருமானிடத்தில் சென்று அந்த செந்நெறி என்று சொல்லக்கூடிய, சிவநெறி என்று சொல்லக்கூடிய, செந்தழல் நெறி என்று சொல்லக்கூடிய, அன்பு நெறி என்று சொல்லக்கூடிய, அறிவு நெறி என்று சொல்லக்கூடிய, இப்படி நெறிகளுக்கெல்லாம் மூத்த நெறியாக இருக்கக்கூடிய, மார்க்கத்திற்கெல்லாம் ஒரு மார்க்கதரிசியாக, ஒரு மார்க்கத்துக்கு வழிகாட்டக்கூடிய இறைவனாக படைத்து, காத்து, அழித்து, மறைத்து அருளக்கூடிய சிவபெருமானே எல்லாவற்றுக்கும் மூல பரம்பொருள் என்று உணர்ந்து, இந்த நால்வர் பெருமக்கள் நமக்கு இந்த வழிய காமிச்சிருக்கிறாங்க. எந்த வழிய காமிச்சிருக்கிறாங்க? இப்படி. அதாவது வந்து நம்ம தனியா ஒரு இதுக்கப்புறம் இந்த உலகத்த ஆராய்ச்சி செஞ்சு, பூமி எப்படி சுத்துது? உலகம் எப்படி சுத்திட்டு இருக்குது? இந்த உலகம்னா என்னன்னு அப்படின்னு தேடி, தேடி புறத்தே ஓடினாலும், அ ஒரு ஒரு முடிவு இருக்காது. அகத்தே ஓடினாலும் ஒரு முடிவு இருக்காது. சாமி வந்து அகத்தும் இல்லை, புறத்தும் இல்லை. நாம் இதோ இருக்கிறோம் என்று சாமி வந்து காண்பித்தா மட்டும் தான் நமக்கு அந்த உணர்ச்சி வரும். அப்ப அதனால தான் அவன் அருளாலே அவன் தாள் வணங்கி, நான் சாமியார் ஆயிடுறேன். இல்ல நான் வந்து தவம் பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு உள்ள போய் உட்கார்ந்து பண்றதுக்கும் சாமியோட அருள் வேணும். இல்ல நான் பெரிய விஞ்ஞானி ஆக போறேன். இதுக்கு மேல நான் கண்டுபிடிக்க போறேன். இருந்த இடத்துல நான் பறக்க போறேன். ஆமா அணுவெல்லாம் கண்டுபிடிக்க போறேன் அப்படின்னு புறத்தே தேடி ஓடுனாலும், அங்கேயும் சாமி அருள் புரிஞ்சா தான் ஆக ஒரு விஞ்ஞானி அதாவது புறத்தே தேடுகிறவனுக்கு விஞ்ஞானின்னு பேரு. அகத்தே தேடுகிறவனுக்கு மெய்ஞானின்னு பேரு. அப்போ நீங்க இந்த 2 ஞானியாக இருந்தாலும், புறத்தே தேடினாலும், அகத்தே தேடினாலும் சிவபெருமான் வந்து அவருடைய தாள் காமிச்சா மட்டும் தான் நமக்கு அந்த உணர்வு, அறிவு எல்லாம் வரும். ஆக அவன் அருளாலே அவன் தாள் வணங்குவோம். அந்த வகையில் நம்முடைய நிகழ்ச்சிக்கு வருகின்றக்கூடிய அன்பர்களுக்கு கடந்த 3 வகுப்புகளிலே நாம் என்ன செய்தோம், என்ன பார்த்தோம் என்கிற சுருக்கமாக ஒன்று பார்த்தோம். சைவ முழக்கம் ஆரம்ப வகுப்பாகவும், அதுக்கப்புறம் நால்வர் துதி நமக்கு நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும் என்று பார்த்தோம். 3வதாக சிவபுராணம் 95 வரிகளும் 96 வரிகளும் தெரிந்திருக்க வேண்டும். இது வந்து ஒரு சைவ சமயத்துக்குள்ளே சிவபெருமானுடைய சிவபுராணம். அதாவது ஒரு உயிரினுடைய நிலை. அந்த எப்படிலாம் நம்ம இருந்தோம். புல்லாய், பூடாய், புழுவாகி, மரமாகி, பல்விருகமாகி, பறவையாய், பாம்பாகி, கல்லாய், மனிதராய், பேயாய், கணங்களாய், வல்ல அசுரராகி, முனிவராய், தேவராய், செல்லா நின்ற இத்தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் பிறந்திழைத்தேன் எம்பெருமான். இப்படி நம்ம எதுவாக இருந்தோம்னு நமக்கு தெரியாது. புல்லா இருந்திருக்கலாம், அப்புறம் நாயா இருந்திருக்கலாம், நரியா இருந்திருக்கலாம், புழுவா இருந்திருக்கலாம், ஈரா இருந்திருக்கலாம், பேனா இருந்திருக்கலாம். இப்படி எதுவாக இருந்தோம்னா அதான் புல்லாய், பூடாய், புழுவாகி, மரமாகி, பல்விருகமாகி, அப்படின்னா அது மரமா இருந்திருக்கலாம், தாவரமா இருந்திருக்கலாம். என்னவா இருந்தோன்ற அறிவு நமக்கு இன்னும் புலப்படல. சாமி நமக்கு அத காமிச்சு குடுக்கல. அது காமிச்சு குடுத்தா நம்மளுக்கு வந்து தல சுத்தல் தான் வரும். இவ்வளவா நம்ம இருந்திருக்கிறோமா அப்படின்னு சொல்லிட்டு. அதனால தான் சிவபுராணம்ன்ற அந்த மாணிக்கவாசக சுவாமிகள் இயற்றிய அந்த சிவபுராணத்த நிச்சயம் வந்து நாம தெரிஞ்சு வச்சிருக்கணும். சைவ சமயத்துல எப்படி சைவ முழக்கம் அவசியமோ, அதுபோல நால்வர் துதி அவசியம். நால்வர் துதி எப்படி அவசியமோ, அதுபோல ஒரு சைவத்தில் இருக்கக்கூடிய அன்பர் பெருமக்களுக்கு சிவபுராணம் நிச்சயம் தெரிந்திருக்க வேண்டும். இது வந்து சிவராத்திரி அன்னைக்கு 3ஆம் கால, 4ஆம் கால நேரத்துல சாம வேதமாகவும், ஒரு வேதமாகத்தான் இது பார்க்கப்படுகிறது. இந்த 95 லைனும் இத யார் ஒருவர் ஓதத் தெரிகிறதோ, அவர்கள் வந்து நிச்சயம் வந்து ஆ ரிக், யஜுர், சாம, அதர்வணம் என்று சொல்லக்கூடிய 4 வேதங்கள் என்று வடநாட்டவர்கள் சொல்லுகிறார்கள் இல்லையா? அந்த வேதங்களுக்கு நிகராக இந்த சிவபுராணம் சொல்லப்படுகிறது.
எவ்வளவு எளிமையா தமிழ்ல குடுத்துருக்காங்க பாருங்க. இந்த சிவபுராணம் நமச்சிவாய வாழ்க, நாதன் தாள் வாழ்க. இதுக்கு 16 லைன் மனப்பாடம் பண்ண சொல்லி, இந்த சிறார்களுக்கு இந்த புத்தகத்தில் பொருளடக்கத்தில் சொல்லப்பட்டிருக்கு. இருந்தாலும் நீங்க எல்லாம் வந்து ஓரளவுக்கு சிவபெருமானுக்கு அணுக்க தொண்டராக, அதாவது ரொம்ப தெரிஞ்சு வச்சிருக்கீங்க. சிவபெருமான்னா திருநீறு பூசிக்கணும், ஆன்மா கோயிலுக்கு போணும், பிரதோஷத்துக்கு போணுன்ற ஓரளவுக்கு கோயிலுக்கு போயிட்டு உங்களுக்கு ஏற்கனவே அந்த அறிவெல்லாம் இருக்கிறதுனால, உங்களுக்கு என்ன தெரிஞ்சிருக்கணும் அப்டின்னா, இந்த 95 சிவபுராணம் என்கிற 95 லைனும், 96 லைனும் உங்களுக்கு நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் வந்து அடிப்படை. அப்போ சைவ சமயத்துக்குள்ள சைவ முழக்கம், நால்வர் துதி, சிவபுராணம் நிச்சயம் தெரிஞ்சிருக்கணும். அடுத்து விநாயகர் பாடல்கள் வந்து குழந்தைகளுக்கு தெரியணும். அடிப்படையில உங்களுக்கு தெரிஞ்சிரும். "பிடியதன் உருவமைன்னு" ஆரம்பிக்கும். திருஞான சம்பந்தர் பாடலையும் பாடலாம். "வாக்கு உண்டாம் நல்ல மனம் உண்டாம்ன்னு" சொல்லிட்டு அந்த விநாயகர் பாடல் நிச்சயம் வந்து 2 பாடல் தெரிஞ்சிருக்கும். ஏன்னா, ஒரு நிகழ்ச்சி ஆரம்பிக்கிறதுக்கு அந்த முழுமுதற் கடவுள் என்று சொல்லக்கூடிய, விக்னேஸ்வரர் என்று சொல்லக்கூடிய, விக்னத்தை தீர்க்கக்கூடிய அந்த விநாயக பெருமான நம்ம வந்து எனக்கு எந்த காரியமாக இருந்தாலும் ஓங்காரமாக இருக்கக்கூடிய கடவுளாக நாம் கணபதியை பார்க்கிறோம். எல்லாமே சிவபெருமானுடைய ரூபம் தான். ஆமா. அது ஓங்காரம். இப்போ ஒரு ஒரு இப்போ ஒரு ஒரு கூட்டத்துல 1000 பேர் போற கூட்டத்துல உங்க பேர சொல்லி கூப்பிட்டோனே நீங்க திரும்பி பார்க்குறீங்க இல்லையா? அதுக்கு ஓசை வேணும் இல்லையா? அதுக்கு ஓசைக்கு ஓங்காரம்னு பேரு. அந்த ஓசை ஒலியெல்லாம் இருக்கிறது. இந்த ஒலியாக இருக்கக்கூடியதுக்கு ஓங்காரம்னு பேரு. அந்த ஓங்கார கணபதி. அதான் ஓங்காரமாக இருக்குன்னா, அது ஓங்கார கணபதின்னு சொல்றோம். சரி, அவ்ளோ பெரிய கூட்டத்துல உங்களுக்கு சம்மந்தப்பட்ட ஆள் உங்களுக்கு யாருன்னு தெரியணும் இல்லையா? அப்போ அதுக்கு பார்க்கறதுக்கு என்ன வேணும்? என்ன வேணும்? 2 கண்ணு வேணும் இல்லையா? அப்ப அந்த கண்ணுலருந்து ஒளி போனா தான் நீங்க யாருன்னு அப்போ முதல்ல கண்ணு பாக்குது. அதுக்கப்புறம் நீங்க அந்த பேர சொல்லி கூப்பிடுறீங்க. ஒரு குறிப்பிட்ட நபர் போறாரு. குமார் ஐயா போறாருன்னா, முதல்ல கண்ணு போறது குமார் ஐயா தான். ஆமா, சிகப்பு சட்டை போட்டிருக்காரு. அவர் தான் குமார் ஐயா. அப்ப முதல்ல எது பாக்குது? கண்ணு பாக்குது. அப்போ ஒளி. அதுக்கு பேரு ஒளி. அப்போ லைட். லைட் இல்லன்னா நம்மளால பார்க்க முடியாது இல்லையா? அந்த லைட் தான் முருகர். அப்போ கண்ணால முதல்ல பாத்துருச்சு. அப்ப கண்ல பார்த்த உடனே, இப்ப நீங்க ஓசைய எழுப்புறீங்க. "ஐயா குமார் ஐயா! ஐயா குமார் ஐயான்னு" எழுப்புறீங்க. அப்போ அந்த ஓசை ஒலியெல்லாம் ஆனாய் நீ. அப்போ முதல்ல வெளிச்சம் போச்சு. அந்த சிகப்பு சட்டை போட்டிருக்க குமார் ஐயாவ பாத்துச்சு. அதுக்கு பேரு முருகர்ன்னு பேரு. முந்திக்கிச்சா? அப்புறம் பார்த்த உடனேயே, நீங்க வாய தொறந்து கூப்பிடுறீங்க இல்லையா? அதுக்கு ஓசை வேணும் இல்லையா? அதுக்கு ஓங்காரம் வேணும் இல்லையா? அதுதான் சப்தம்ன்னு பேரு. அப்ப முதல்ல பார்த்தது லைட்டு. அப்ப லைட் இல்லாம நம்ம கண்ணால என்ன பண்ண முடியாது? பார்க்க முடியாது. அதுதான் முருக கடவுள். அந்த வெளிச்சம். அதான் 3வது கண்லருந்து தோன்றிய வெளிச்சம். அதுதான் நம்ம கண்ணு. சரியா? அப்ப அந்த லைட் எனர்ஜிக்கு பேரு முருகப்பெருமான்னு பேரு. சரி, என்னங்க லைட் எனர்ஜி இப்படி சொல்லிட்டீங்களே! இவ்வளவு சுருக்கமா முருகப்பெருமான விளக்கிட்டீங்களே! சரிங்க. அப்போ ஓங்காரம்ன்றது என்னன்னா சப்தம். அப்ப நம்ம வாய திறந்து கூப்பிடுறோம் இல்லையா? "குமாரையா வாங்க" அப்படின்னோன. அப்ப அவர் திரும்பி பார்க்கிறாரு. எதால திரும்பி பார்த்தாரு? வெறும் வெளிச்சத்தால திரும்பி பார்ப்பாருன்னா, அந்த அளவுக்கு நமக்கு ஆற்றல் இல்ல. நம்ம கண்ணால பார்த்த உடனே ஒருத்தர் திரும்புறாங்கன்னா, அவ்வளவு அளவுக்கு நம்ம காந்த பொருளா இன்னும் மாறல. கண்ணால பார்த்தே வசியம் பண்ற அளவுக்கு இன்னும் என்ன ஆகல? நம்ம இன்னும் மாறல. ஒரு கண்ணால பார்த்த உடனே எல்லாத்தையும் செய்விக்கிற ஆற்றல், அத நோக்குவர்மன்னு சொல்லுவாங்க. நோக்குவர்மன்னா கேரளால எல்லா வித்தையும் சொல்லி தருவாங்க. நோக்குவர்மன்னா கண்ணாலேயே எல்லா விஷயத்தையும் செய்யக்கூடிய ஆற்றல். ஆமா. எதையும் வாய் திறந்து சொல்ல மாட்டாரு. ஒரு மாஸ்டர் இருப்பாரு. அவரு நோக்குவர்மன் செய்வார். நோக்குவர்மன்னா என்னன்னா, தன் கண்களாலேயே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல். அவங்க வந்து முருகப்பெருமானுடைய மிக அணுக்க தொண்டர்களா இருப்பாங்க. அதாவது முருகப்பெருமானுடைய அருள் பரிபூரணமா இருந்ததுன்னா, எங்க கண்ணாலே எல்லாவற்றையும் செய்யக்கூடிய ஆற்றல் சில பேருக்கு. கண்ண காமிச்சு மயக்கிட்டா பாரு அப்படின்னு சொல்லுவாங்கல்ல. அந்த கண்களால மயக்கக்கூடிய ஆற்றல் அந்த கண்ணுக்கு உண்டு. எப்பவுமே கண்ணுக்கு வந்து ஒரு ஆற்றல் என்னன்னா, கண்ணாலேயே சில விஷயங்கள் சொல்லக்கூடிய ஆற்றல், கண்ணாலேயே பரிமாறக்கூடிய ஆற்றல் எல்லாமே லைட் எனர்ஜி. என்ன எனர்ஜி? லைட் எனர்ஜி. இந்த லைட் எனர்ஜிக்கு பேரு முருகப்பெருமான். சரி. அடுத்து சவுண்ட் எனர்ஜி. சவுண்ட் எனர்ஜி என்னன்னா, வசியம் பண்றது. வசியம்ன்னா பாடி "இவ்ளோ அழகா பேசி ரொம்ப அழகா இவ்ளோ நேர்த்தியா பேச கத்துக்கிட்டீங்களே! அ அவ பேசியே மயக்கிடுவா நம்மள" அப்படின்னு சொல்றாங்கல்ல. அவ்ளோ நுட்பமா பேசுவாளாம். தேனை விட அப்படியே கொடைஞ்சு பேசக்கூடிய ஆற்றல். இதுக்கு வந்து ஓங்காரம்ன்னு பேரு. இதுக்கு வந்து சப்தம். இதுக்கு கணபதின்னு பேரு. ஆக, இந்த ஓங்காரமாகிய இருக்கக்கூடிய, சப்தமாக இருக்கக்கூடிய, சவுண்ட் எனர்ஜியாக இருக்கக்கூடியதுக்கு கடவுள் யாருன்னா கணபதி. அப்போ எதையும் பார்க்கணும் இல்லையா? அதுக்கு ஒளி வேணும் இல்லையா? அது வேல் வேணும். அந்த வேல் மாரி நோக்குது இல்லையா? "அப்பா! வேல்விழி" அப்படின்னு சொல்றாங்கல்ல. அப்போ அந்த பார்வை இருக்குல்ல, அந்த பார்வைக்கு முருகப்பெருமான். புரிஞ்சிருச்சா? ரொம்ப சுருக்கமா சொல்லிட்டேன். அப்போ கணபதி இல்லாம பேச முடியாது. முருகப்பெருமான் இல்லாம பார்க்க முடியாது. இந்த 2 பேருக்கும் பொதுவா இருக்கிற சக்தி இல்லாம, அதுதான் பிளட். நம்ம உடம்புல ஓடுற ரத்தம். அந்த எனர்ஜி இல்லாம என்ன பண்ண முடியாது? 2 பேருமே வேலை செய்ய மாட்டாங்க. சரி, இந்த 2 பேருக்கும் பொதுவா இருக்கிறது உயிர், ஜீவன். அந்த ஜீவன்றது சிவபெருமான் இல்லன்னா, சக்தி இல்லை. சக்தி இல்லையேல் சிவபெருமான் இல்லை. இது எல்லாமே நம்ம உடம்புக்குள்ள இருக்கிற தத்துவங்கள். அப்போ ஒரு சைவத்துக்குள்ள இருக்கிறாங்கன்னா, முதல்ல சைவ முழக்கம் தெரியணும். அப்புறம் நால்வர் துதி தெரியணும்.
சிவபுராணம் தெரிஞ்சிருக்கணும். ஏன் சிவபுராணத்த பத்தி சொல்லி இதெல்லாம் நான் ஏன் சொல்றேன்னா, அப்பதான் நம்ம உடம்புக்குள்ள இவ்வளோ ஆற்றல் இருக்கிறதா? நம்ம கூட இப்போ நம்ம உடம்ப நம்ம முதல்ல கேவலமா பார்க்கக்கூடாது. கண்ணாடி பார்த்து முதல்ல நம்ம உடம்ப முதல்ல நேசிக்கணும். ஒரு மாரி நினைக்கக்கூடாது. இருந்து என்ன பிரயோஜனம் அப்படின்னு நினைக்கக்கூடாது. கண்ணாடியில பார்த்து, "அப்பா என்ன உயிரோட வச்சிருக்க நன்றி. என் கண்ல ஒளி வச்சிருக்கிறே நன்றி. எனக்குன்னு இந்த மலம், மூத்திரம் இதெல்லாம் வந்து ஒரு 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 வழியா என் தூக்கத்துல இருந்து எல்லாவற்றையும் நீயே செய்றியே சாமி. ஒரு அதிசயமான ஒரு செயல நீ செஞ்சுட்டு இருக்கியே. என் உடம்பே ஒரு விஞ்ஞானமான உடம்பு தான். ஒரு அற்புதமான உடம்புன்னு யார் தன்னுடைய உடம்ப பார்த்து வியக்குறாங்களோ, அவங்க வந்து தனக்குள்ள இருக்கிற இறைவன அணுகி அணுகி என்ன பண்ணுவாங்க? நெருங்கி பார்க்கறதுக்கான ஆற்றல் வரும். அப்ப தன்னை ஒருவர் யார் சந்திக்க தயாராக இருக்கிறார்களோ, அவர்களே தரணி ஆள்வார்கள். தன்னை வென்றவர்கள் தரணி ஆள். தரணினா பூமி. இந்த பூமிய வெல்லக்கூடிய ஆற்றல் யாருக்கு கிடைக்கும்? செல்ஃப் ரியலைசேஷன் உள்ளவங்களுக்கு மட்டும் தான் கிடைக்கும். அது என்ன செல்ஃப் ரியலைசேஷன்? தன்னை அறிந்தவர்கள். தான் யாரு? தன்னுடைய குடும்ப நிலைமை என்ன? வருமானம் என்ன? நம்ம இத செய்யலாமா? செய்யக்கூடாதா? நம்முடைய பொசிஷன் என்ன? நம்ப நம்ப எதுக்கு வந்திருக்கிறோம்? நாம யாரு? நம்முடைய நம்முடைய நம்மளால எது முடியும்? எது முடியாது? எதுக்கு ஆசைப்படணும்? எதுக்கு ஆசைப்படக்கூடாது? அப்படின்ற அறிவு தன்னை உணர்ந்தவங்க. இவங்க வந்து வெளியில அடங்கி தான் இருப்பாங்க. காரணம் என்னன்னா, அவங்களுக்கு தன்ன பத்தி தெரியும். நம்முடைய நிலைமை என்னன்னு. அப்போ இது செல்ஃப் ரியலைசேஷன் சொல்லுவாங்க. அப்போ நடத்துறது இறைவன் தான். நம்மள மட்டும் நடத்தல. யார் ஒருத்தர் தனக்குள்ள இருக்கிற இறை ஆற்றல உணர்றாங்களோ, அவங்களும் அ பிரத்தியாருடைய இறை ஆற்றல உணர்ந்துருவாங்க. அப்போ நம்மள நடத்துற கடவுள் தான் எதிராளியும் நடத்துறாங்க. எதிரிக்கும் பசி இருக்குது. எதிரிக்கும் தூக்கம் இருக்குது. எதிரிக்கும் உடலுறவு இருக்கு. எதிரிக்கும் வந்து உலக விஷயங்கள், இன்ப துன்பங்கள் எல்லாமே இருக்கு. அப்படின்ற மாரி ஒரு அறிவு. அப்ப தன்ன உணர்ந்தவங்கள மத்தவங்களையும் உணர ஆரம்பிப்பாங்க. அப்ப தனக்கு ஒண்ணு பசிக்குதுன்னு சொன்னா, எதிராளிக்கும் பசிக்குன்ற அறிவு வந்த பிறகு, நம்ப அன்பு நெறிக்கு வரோம். அப்ப நீங்க முதல்ல சாப்பிடுங்க. தாகம் தணிங்க. அப்படின்னு சொல்லிட்டு நம்மளுக்கு பசிக்கிற மாரி தான் அவங்களுக்கு பசிக்கும். நம்மளுக்கு ஆசை இருக்கிற மாரி தான் அவங்களுக்கும் ஆசை இருக்கும். அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருத்தர் உணர்றாங்களோ, அவங்களே வந்து இன்னொரு உயிர தெரிஞ்சுக்க முடியும். இன்னொருத்தர புரிஞ்சுக்க முடியும். தன்னையே ஒருத்தர் புரிஞ்சுக்காங்கன்னா, இன்னொருத்தர் எப்படி புரிஞ்சுக்க முடியும்? அப்போ சைவ நெறியில நம்ம என்ன தெரியும்னா, அன்பு நெறி. இதுக்கு என்ன பேரு? அன்பு நெறி. அப்போ உங்க மேலேயே உங்களுக்கு அன்பு இல்லன்னா, நீங்க எப்படி பிரத்தியாருக்கு அன்பு செலுத்த முடியும்? உங்கள நீங்களே வெறுத்தீங்கன்னா, அதுக்கப்புறம் பிரத்தியார எப்படி நீங்க இது பண்ண முடியும்? நீங்க உங்கள வெறுக்கிறீங்க. உங்க வாழ்க்கைய நீங்க வெறுக்கிறீங்க. உங்க உடம்ப நீங்க வெறுக்கிறீங்க. அப்படின்னா, நீங்க எப்படி மத்தவங்கள நேசிக்க முடியும்? இதான். அப்ப நமக்குள்ள இருக்கிற இறைவன முதல்லயும் நம்ம இறைவன வந்து நேசிக்கணும். அப்ப நேசிக்கும்போது இறைவன் வந்து அடுத்தவங்க மேல அந்த அன்புக்கான வழிய நமக்கு அதுதான் தன்னை அறிந்தார்க்கு தன்னை தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை அப்படின்னு சொல்லுவாங்க பழமொழி. தன்னை அறிய தனக்கு ஒரு கேடில்லை. அப்போ உற்ற பொருளாக இருக்கக்கூடிய இறைவன் நமக்குள்ள இருக்கும்போது, அதை அறிந்து கொள்வதற்கு முடியாம, நம்ம வந்து எதை எதையோ நெனச்சு, யார் யாரையோ நெனச்சு என்ன பண்ணிடுறோம்? நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கிர்றோம். அதாவது அ "ஆற்றனால் போக்கினேன் பேராயிரம் பரவி வானோர் ஏத்தும் பெம்மானை, பிரிவிலா அடியார்க்கு என்றும் வாராத செல்வம் வருவிப்பானை, மந்திரமும் தந்திரமும் மருந்துமாகி, தீரா நோய் தீர்த்தருள வல்லான் தன்னை, திரிபுரங்கள் தீயெழ திண்சிலகை கொண்ட போரானை புள்ளிருக்கு வேலூரானை, போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே." போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே. இது என்ன போற்றாதே ஆற்றனால் போக்கினேனே? அப்போ இந்த உலகத்துல நான் தேடுகின்ற இறைவன் எனக்குள்ள தான் இருக்கிறார்ன்ற அறிவில்லாமலே நான் எங்கெங்கேயோ தேடிட்டேனே! அதுதான் ஒரு சின்ன கதை போல சொல்லுவாங்க. என்னன்னா, போற்றாதே ஆற்றனால் போக்கினேன். அப்பா என்னுடைய காலத்தையும், நேரத்தையும் நான் வீணாக்கிட்டேனப்பா. அப்படின்னும்போது, அந்த காலம், நேரம் இதையெல்லாம் ஒப்பிட்டு பார்க்கும்போது, நாம் தேடுகின்ற பொருள் நமக்குள்ளேயே இருக்கிறதுன்ற அறிவு வந்த பிறகு, ரொம்ப நாளா ஆட்டுக்குட்டிய தோள் மேல வச்சுக்கிட்டு, ஒருத்தன் ஊர் ஊரா போயிட்டு, "என் ஆட்டுக்குட்டிய பார்த்தீங்களா? என் ஆட்டுக்குட்டிய பார்த்தீங்களா? ஐயா இது மாரி கருப்பா ஒரு ஆடு பார்த்தீங்களா? இந்த மாரி இருக்குங்க ஐயா, அத பார்த்தீங்களான்னு." அப்போ ஒருத்தர் வந்து, "என்னப்பா, உன் தோள் மேலயே தான் நீ வச்சிருக்கிற. அத போய் என்னப்பா ஓ! அப்படியா?" அப்படின்னு சொல்லிட்டு தோ தோள் மேல ஆட்டுக்குட்டி வச்சுக்கிட்டு, "ஆட்டுக்குட்டி எங்க? ஆட்டுக்குட்டி எங்கன்னு?" கேட்ட மாதிரி, நம்ம என்ன பண்ணிட்டு இருக்கிறோம்? கடவுள் அங்க இருப்பாரா? இங்க இருப்பாரான்னு தேடிட்டு இருக்கோம். அப்போ ஒரு குருநாதர் என்ன செய்யணும்னா, கண்ணாடி மாரி இருப்பார். எப்படி இருப்பாரு? ஒரு குருநாதர் எப்படி இருப்பாரு? கண்ணாடி மாதிரி இருப்பாரு. ஏன் சொல்லுங்க? நீங்க சிரிச்சீங்கன்னா, கண்ணாடி என்ன பண்ணும்? சிரிக்கும். நீங்க அழுதீங்கன்னா, கண்ணாடி என்ன பண்ணும்? அழுவும். நீங்க சிரிச்சீங்கன்னா, அதுவும் சிரிக்கும். நீங்க அழுதா அதுவும் அழும். அதனால அது வந்து கண்ணாடி எப்படி தன்னுடைய இச இது வெளிப்படுத்துதோ, அது மாரி அதுவும் வெளிப்படுத்தும். இந்த வெளிப்படுத்துதல் வந்து குருநாதர் என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு உங்களையே காமிச்சு குடுப்பார். உங்களுக்கு என்ன பண்ணுவாரு? உங்களுக்கு உங்களையே காமிச்சு குடுப்பார். அதான் குருநாதர். யாரு ஒரு குருநாதர் எப்படி இருப்பார்ன்னா, உங்களுக்கு உங்களையே காமிச்சு குடுப்பாரு. எப்படின்னா, நீங்க நீங்க எப்படி இருக்கிறீங்கன்றது உங்களுக்கு காமிச்சு குடுப்பாரு. காமிச்சு குடுத்து உங்கள நீங்க சரி செஞ்சுக்கிறதுக்கு ஒரு வழி செஞ்சு குடுப்பார். அதான் நல்ல ஒரு
குருநாதர் கண்ணாடி மாரி இருப்பாரு. எதையும் எதிர்பார்க்க மாட்டார். எதையும் இத குடுங்க நான் உங்களுக்கு அத செஞ்சு தரேன். அப்டின்னா அது உலகியல் குரு. உலகியல் குருன்னா இத செஞ்சு தரேன், அத செஞ்சு தரேன், இப்டி செஞ்சு தரேன்னா அவங்கலாம் உலகியல் குரு. இப்போ வந்து ஒரு டைப் ரைட்டிங் போறீங்க. ஒரு கம்ப்யூட்டர் கிளாஸ் போறீங்க. ரூ. 250 குடுத்துட்டு கத்துக்கிறீங்க. அங்க ஒருத்தர் கம்ப்யூட்டர் உங்களுக்கு சொல்லி தரார். அவர் வந்து உலகியல் குரு. உலகியல் அ உலகியல் குரு. ஒரு நிமிஷம். அப்போ இது இந்த உலகியல் விஷயங்கள சொல்லி தரவங்களுக்கு பேரு, அ உலகியல் குருன்னு பேரு. சரிங்க. இந்த வித்தைகள்லாம் நெறைய சொல்லி தராங்கல்ல. அதாவது அ ந இப்போ உலகத்துக்கு நமக்கு அறிமுகப்படுத்தி, உலக விஷயங்கள் எல்லாம் சொல்லுங்களேன். இவங்கலாம் வந்து காரிய குருக்கள்னு பேரு. காரிய குருக்கள்னா, நமக்கு என்ன காரியம் மாற்றணுமோ, இப்போ உதாரணத்துக்கு, நீங்க வந்து பைலட் ஆக போறீங்க. பைலட் ஆக போறீங்கன்னா, அந்த பைலட் ஓட்டுறவங்க கிட்ட போயிட்டு அந்த ஓட்டுநர் வந்து உங்களுக்கு சொல்லி தராருன்னா, அவர் வந்து உலகியல் குரு. இப்ப இந்த உலகத்துல நீங்க சாதிக்கணும்னு ஆசைப்படுறீங்க. ஒரு பெண்மணியா இருந்துகிட்டு, நான் வந்து விமானம் ஓட்டணும். நான் ஃப்ளைட் ஓட்டணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க. அப்போ அந்த குருநாதர் வந்து உங்களுக்கு உலகத்துல இருக்க இந்த இந்த ஆசையை நிறைவேற்றுவதற்கு எங்க போய் படிக்கணும் இதுக்கு? என்ன 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 கோர்ஸ் நம்ம தேர்வு செய்யணும்? அப்டின்னா, அந்த கோர்ஸ் படிக்கிறீங்க. படிச்சு அங்க பயிற்சி அளிக்கப்படுகிறது. இந்த பயிற்சி அளித்து உங்களுக்கு விமானத்துல முதல்ல விமானத்த ஓட்ட விட மாட்டாங்க. முதல் விமானத்த என்ன பண்ண மாட்டாங்க? ஓட்ட விட மாட்டாங்க. அந்த பயிற்சி நீங்க முடிச்ச பிறகு, அ ஒரு கிரவுண்ட்லயே உங்களுக்கு ஒரு ஆஃபீஸ் மாரி இருக்கும். அது உள்ளயே ஃப்ளைட் மாரி ஒரு அரேஞ்ச்மென்ட் இருக்கும். எல்லா ஃப்ளைட் உள்ள என்னென்னலாம் இருக்குமோ, அது எல்லாம் வந்து ஃப்ளைட் உள்ள இருக்கிற எல்லா எக்யூப்மென்ட்டும் அது உள்ள வச்சிருப்பாங்க. அங்கேயே உங்களுக்கு ரிஹர்சல் சொல்லிக் குடுப்பாங்க. உண்மையிலேயே பறக்கிற மாரி ஒரு ஃபீலிங் அதுல இருக்கும். அதுல நீங்க என்ன பண்ணுவீங்க, அதுல வந்து அந்த உலகியல் விஷயங்கள அந்த 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 ஃப்ளைட்லருந்து இறங்குற மாரி உங்களுக்கு வந்து பயிற்சி கொடுக்கப்படும். அப்படி ஒரு பலமுறை உங்களுக்கு பயிற்சி குடுத்து, உங்களுக்கு அனுபவம் குடுத்த பிறகு தான் நீங்களே தனியா வந்து ஒரு பெண்மணி வந்து ஃப்ளைட்ல அது கூட ஒரு எப்பயுமே ஃப்ளைட்ல 2 டிரைவர் இருப்பாங்க. அந்த மாரி உங்களுக்கு பயிற்சி குடுப்பார். இப்படி இந்த பயிற்சி குடுத்து ஒரு பெண்மணி நீங்க வந்து ஃப்ளைட்ட ஓட்டினீங்கன்னா, அது பெரிய சாதனை இல்லையா? அப்ப அந்த உலகியல் சாதிக்கிறதுக்கு, இந்த உலகியல் காரியங்கள் ஆற்றி வெற்றி பெறுவதற்கு, உலகியல சொல்லிக் குடுக்கறதுக்கு பேரு காரிய குருன்னு பேரு. சரியா? இவருக்கு என்ன பேரு? காரிய குருன்னு பேரு. இந்த காரிய குரு உங்களுக்கு சரியா கிடைச்சுட்டாங்கன்னா, உலகத்துல நீங்க சாதிக்கலாம். ஆமா. ஒரு பெண்ணாக பொறந்து, நீங்க உலகத்துல ஏதாவது சாதிக்கணும்னா, உங்களுக்கு நல்ல குருநாதர் வெளியில காரிய குருன்னு சொன்னேன் இல்லையா? இந்த இத இந்த 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 படிப்புக்கு உங்களுக்கு ஒத்துழைப்புக்கு நான் இததான் சாதிக்க போறேன் அப்படின்னு முடிவு பண்ணா, நான் போலீஸ் ஆகப் போறேன். நான் இதுவாகப் போறேன், அதுவாகப் போறேன். நீ எதுவாக ஆகப் போனாலும் உங்களுக்கு ஒரு காரிய குரு தேவைப்படுவார். சரிங்க. இது உலகத்துல சாதிக்கிறதுக்கு. அப்போ காரிய குரு இல்லாம, இந்த உலகத்துல எனக்கு வேணாங்க. இந்த உலகமே பொய். பொய்யாயின எல்லாம் போயகல வந்தருளி. இப்ப உலகத்துல நான் எதுவுமே சாதிக்க எனக்கு விருப்பம் எனக்கு சாமி இருந்தா போதும். அப்படின்னா உலகத்துல எல்லாமே எல்லாம் எங்க போய் முடியுது? சாமி கிட்ட தானே முடியுது. ஒரு நாள் எல்லாமே மரணம் தான் தழுவப் போகுது. எல்லாமே மறைஞ்சு தான் போறாங்க. அப்ப இது எதுக்கு? அப்படின்னு சொல்லிட்டு அவ்வளோ ஞானம் உங்களுக்கு வராது. நீங்க முன்ன செஞ்ச புண்ணியத்தினால தான் அந்த ஞானம் வரும். எப்படின்னா, எல்லாம் பொய்யுங்க, மாயைங்க. இது போய், அது போய் என்னென்ன? இறைவனுடைய திருவடி அடைஞ்சா போதுங்க. ஏன்னா படைச்சு, காப்பாத்தி, அழிச்சு, மறைச்சு அருளக்கூடிய இறைவனுடைய திருவடியே போதும் சாமி. வேற எந்த இன்பமும் எனக்கு வேணாம். அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஞானம் கிடைக்குது. வாழ்க்கையில துக்கம்லாம் அடைஞ்சு, இனி வாழ்க்கையில வந்து எதையும் அடைய போறதுக்கு எதுவுமே இல்ல. சாமியோட திருவடி அடைஞ்சா போதும் அப்படின்றவங்களுக்கு காரண குரு தேவைப்படுவாங்க. காரண குரு. அப்போ இன்னைக்கு குருநாதர்கள பத்தி பார்த்துட்டு வரோம். அப்ப குருநாதர்களுடைய இயல்பு என்னன்னா, ஒண்ணு காரிய குரு, இன்னொன்னு காரண குரு. அப்போ இந்த காரியம்னா உலகத்தில் சாதிப்பதற்கு காரிய குரு அவசியம் வேண்டும். எக்ஸாம் எழுதுறதுக்கோ, இல்ல சொல்லி தர்றதுக்கோ, யாராவது வந்து உங்களுக்கு காரியம் மாற்றுவதற்கு உதவி செஞ்சாங்கன்னா, அவங்கலாம் காரிய குருக்கள். அவங்கள மனமொழி மெய்களால அவங்களும் நீங்க வணங்கிக்கணும். ஏன்னா உலகத்துல பொழைக்கணும் இல்லையா? உலகத்துல உங்களுக்கு சொல்லிக் குடுத்து இப்படி இப்படிலாம் போ. இப்படிலாம் பண்ணி, இப்படி போய் சம்பாரிச்சேன்னா, நீ போய் என்ன பண்ணிக்கலாம்? உலகத்துல. அந்த காரிய குரு உங்களுக்கு நல்லபடியா கிடைச்சுட்டாங்கன்னா, நீங்க வந்து வாழ்க்கையில உலகத்தில் ஒரு வெற்றி பெற்ற மனிதர்களாக இருப்பீங்க. சரிங்க. இந்த உலகத்துல வெற்றி பெறுவதெல்லாம் வெற்றியா? அப்படின்னா, அதெல்லாம் வெற்றியே இல்ல. தெரியுது. ஆண்டவனுடைய இடத்துக்கு நமக்கு என்ன பண்ண முடியாது? உள்ள போயிட்டு இறைவனுடைய திருவடி. அதாவது ஒண்ணு அருள் உலகம், இல்லன்னா பொருள் உலகம். இந்த பொருள் உலகம்ன்றது நமக்கு பார்க்குற இந்த கண்ணால பார்க்குற இந்த உலகம் எல்லாமே பொருள் உலகம் தான். அமெரிக்காவுக்கு போப்போறேன், அப்புறம் இங்கிலாந்துக்கு போப்போறேன், சுவிட்சர்லாந்துக்கு போப்போறேன், யுஎஸ்ல இருக்க போறேன், அப்புறம் நியூ ஜெர்சிக்கு போப்போறேன். இதெல்லாம் வந்து புறத்தே தேடுகின்ற இந்த புறப்பொருள். அதாவது பொருள் உலகம். இந்த பொருள் உலகத்துல இதே வானம் தான் இருக்க போது. இதே பூமி தான் இருக்க போது. இதே மனிதர்கள் தான் இருக்க போறாங்க. இதே உணவு தான் இருக்க போது. அ அம்மையப்பன் என்றால் என்ன? உலகம் என்றால் என்ன? இந்த அம்மா, அப்பான்னா என்ன? உலகம்னா என்ன? அப்படின்னு சொல்லிட்டு விநாயகர் வந்து மாம்பழம் வாங்கி எடுத்துக்கு வரான். அந்த மாரி நல்லா புரிஞ்சவங்க என்ன பண்ண மாட்டாங்கன்னா, இங்க போணும், அங்க போணுன்ற ஆசை இருக்கு. இதே வானம் தான் இருக்க போது. இதே மழை தான் இருக்க போது. இதே வெயில் தான் இருக்க போது. இருப்பினும் சாமி அனுமதிச்சா போலாம். அப்படின்னு இருக்கவங்க. அப்போ எல்லா இருக்கிற இடத்த விட்டு இல்லாத இடம் தேடி
ஓடவும் மாட்டாங்க. அப்போ உண்மை தெரிஞ்சவங்க, இறைவன இருந்த இடத்துல இருந்தே கண்டுபிடிச்சுப்பாங்க. அப்ப இதிலிருந்து நான் இதுவரைக்கும் நான் பேசினதுல, சைவ முழக்கம்னா என்ன? நால்வர் துதினா என்ன? சிவபுராணம் நான் ஏன் படிக்கணுன்றதுக்காக இந்த விளக்கம்லாம் சொன்னேன். அப்ப சிவபுராணம் படிச்சீங்கன்னா, நாம எதுக்கு இந்த பூமிக்கு வந்தோம்? நம்முடைய நிலைமை என்ன? அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிறதுக்கு அந்த புராணம் நிச்சயம் வந்து ஒரு நாள் இல்லன்னா ஒரு நாள் சாமி நம்மளுக்கு உணர்த்துவாரு. நிச்சயம் அது தெரிஞ்சிருக்கணும். விநாயகர் பாட்டு நமக்கு தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். ஆக இன்னைக்கு நம்ப ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கு. என்ன குருன்னா, காரிய குருன்னா யாரு? அ காரண குருன்னா யாரு? காரண குருன்னா, நம்மள இறைவனோடு சேர்த்து வைக்கிறதுக்கு அவரு காரண குருவா இருப்பாரு. ஆமா. நீங்க உலகத்துல ஆற்ற வேண்டிய உங்க காரியமும் ஆற்றணும். இங்க உள்ளுக்குள்ள இருக்கிற இறைவனையும் நீங்க தொடணும் இல்லையா? அப்போ காரிய குரு உலகத்திலே புறத்தே இருக்கக்கூடியவர். காரண குருன்றவரு மறைவாக இருக்கக்கூடியவர். இப்போ பொதுவா உங்களுக்கு குரு வந்து உங்க மனசு தான் குரு. இப்போ உங்க மனசு இல்லன்னா, நீங்க இந்த நிகழ்ச்சிக்கு வரமாட்டீங்க. அப்படித்தானே? இப்போ உங்க மனசு சொல்லுது. ஆமா. இதுவே நான் விஜய் டிவில சூப்பர் சிங்கர் கேட்கலாம். அப்படின்னு சொல்லிட்டு அந்த பக்கம் போயிருச்சுன்னா, அப்ப உங்க மனசு தானே ஆப்பரேட் பண்ணுது. அப்போ நிகழ்ச்சிக்கு வர்றதும், வராம இருக்கிறதும் தீர்மானிக்கிறது எதுன்னா, உங்க மனசு தான் ஐய்யயோ! 10 மணிக்கு வந்திருக்கு நேரம். ஐயா வந்துட்டு இருப்பாரே! அப்படின்னு சொல்லிட்டு நிகழ்ச்சிக்கு ஓடியாந்தீங்கன்னா, அப்போ உங்க மனசு தான் உங்கள தீர்மானிச்சு என்ன பண்ணுது? கொண்டாருது. அதே மனசு என்ன பண்ணும் தெரியுமா? அ அ இவன் வேற நம்மள வேற டார்ச்சர் வேற பண்றான். இவன் 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 கூட சேர்ந்து நம்ம என்ன பண்ண முடியாது? உண்மைய கத்துக்க முடியுமா? ஆ டெய்லி இதான் ஏன் பண்ணுவான்? போன வாரம் பேசினது தான் திருப்பி அவன் பேசப் போறான். இதெல்லாம் அப்போ இந்த மனம் என்ன பண்ணும்? ஒரு சலிப்புணர்ச்சிய உண்டு பண்ணி, இங்கிருந்து வெளிய போயிடும். ஆக உள்ள வர்றதுக்கும் மனசு தான் காரணமா இருக்கு. ஆ வெளிய போறதுக்கும் மனசு தான் காரணமா இருக்கு. அப்போ இந்த காரணமாகிய மனமே நம்ப அதாவது நம்முடைய ஆன்மீக குரு. அப்போ மனமே நம்மளுக்கு காரணமா இருக்குது இல்லையா? மனசு தாங்க காரணம் அப்படின்னு சொல்றாங்களா இல்லையா? எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கள்ல? ம் என்னங்க உங்கள கோயிலுக்கெல்லாம் வர முடியல. எல்லாம் மனசு தாங்க காரணம். நீங்க நெனச்சா ஒரு ரூ. 10,000 குடுக்கலாம். நீங்க நெனச்சா ஒரு ரூ. 1,00,000 குடுத்து இந்த திருமணத்த பண்ணி வைக்கலாம். நீங்க நெனச்சா என்ன பண்ணலாம்? அப்போ மனசு தான் காரணம். ஆமா. நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் தெரியுமா? இந்த இது காசு சம்பாரிக்கிறதுக்கு. போய் லோல் படேன். எனக்கு கடன் வாங்க. போய் பிச்சை எடேன். அப்படின்னு சொல்றதும் அதுக்கு தான் மனசும் காரணம். அதுக்கு தான் மனசும் காரணம். நெனச்சா வாழ வைக்கலாம். இல்லன்னா அலையவும் விடலாம். அப்போ காரணம் தானே மனசு மனசு தானே காரணமா இருக்குது. இப்ப புரியுதுங்களா? அன்பு செலுத்துவதற்கும், அன்பு காட்டாமைக்கும் இந்த மனசே காரணமா இருக்கிறதுனால, நமக்கு குருவாக்குறது எது? இந்த மனமே நம்மளுக்கு குருவா. சரி இந்த மனம் அடங்குச்சுன்னா, இறைவனடி சேர்ந்துரும். இந்த மனம் அடங்கலன்னா, இறைவனடி சேர முடியாது. சரி. அப்ப இன்னைக்கு குருநாதர் பத்தி பார்த்தோம். அப்போ உலகியல்ல வெற்றி பெறுவதற்கு காரிய குரு அவசியம். ஆன்மீகத்துல வெற்றி பெறுவதற்கு காரண குரு அவசியம். ஏன்னா, நந்தி மாரி குறுக்க நிக்காத. யாருக்கு நடுவுல நிக்காத. சிவபெருமானுக்கும் நமக்கு நடுவுல நிக்கிறது எது? நந்தி எம்பெருமான். அந்த நந்தி எம்பெருமான் வழிய விட்டா யார பார்க்கலாம்? சிவன. அதனால தான் இந்த காரணமாகிய மனசே நமக்கு ஒரு இருளா வந்து மறைஞ்சிருக்கு. அப்போ அப்படிப்பட்ட நந்தி எம்பெருமான் நம் குரு மரபுக்கெல்லாம் முதல் குரு நாதனாகி, அப்போ அந்த நம்மளுக்கெல்லாம் காரணமா இருக்கிற அந்த மனசுகிட்ட நம்ம கொஞ்சம் வேண்டணும். எப்படின்னா, நம்ம நந்தி எம்பெருமான நெனச்சு, "மனமே என்ன கொண்டு போய் சேரு" அப்படின்னு சொன்னோமா, மனம் வந்து நம்மளுக்கு என்ன பண்ணுமா? பரவால்ல. உலகத்து பொருள்லாம் இவங்க கேட்கவே இல்ல. இறைவன தானே கேட்கறாங்கன்னு சொல்லிட்டு பக்தி நெறியில கொண்டு வந்து விட்டுருமாம். அப்போ நம்ப எத சூஸ் பண்றத பொறுத்து தான் நம்முடைய மன அமைதி தேர்வு செய்யப்படுகிறது. உலகியல் வேணும்னா உலகியல், அருளியல் வேணும்னா அருளியல், இல்ல எனக்கு 2மே வேணும். இக, பர, சௌபாக்கியம். என்னது? எனக்கு இங்கேயும் வெற்றி பெறணும். நான் புறத்தையும் வெற்றி பெறணும். நான் ஃப்ளைட்டும் ஓட்டணும். ஆ ஃப்ளைட்டும் ஓட்டணும். நான் ஆன்மீகத்திலயும் இருக்கணும். சிவபெருமான்கிட்டயும் இருக்கணும். அப்டின்னா இது வந்து கர்ம யோகம்ன்னு சொல்லுவாங்க. அதாவது நீங்க என்ன பணிய செய்றீங்களோ, அந்த பணி இப்போ ரயில்வேல வேலை செய்றாங்க அம்மா, சித்ரா அம்மா. அந்த பணி சாமி போட்ட பிச்சை. அப்போ அந்த பணியே சிவ தொண்டா செய்றது. எப்படி? செய்யற தொழிலையே தெய்வமா பார்க்குறது. இதுதான் கர்ம யோகம்ன்னு சொல்லுவாங்க. இப்ப நீங்க படிக்கிறீங்க. ஏன்னா சாமி போட்ட பிச்சை. சாமி எனக்கு இந்த 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 கோர்ஸ் எனக்கு குடுத்திருக்கிறார். அதனால நான் விரும்பி படிக்கிறேன். எப்படி லவ் பண்ணி படிக்கிறது. அப்போ எந்த ஒரு செயல நீங்க காதலித்து, அன்பாக, விரும்பி, இது இறைவனுடைய செயல்ன்னு செய்றீங்களோ, அதுக்கு கர்ம யோகம்னு பேரு. இப்போ ஒண்ணு இருக்கிறீங்க. எதையோ ஏனோ தானோ எதுக்கடி ஒரு கடமைக்குன்னு செய்றீங்கன்னு வச்சுக்கங்களேன். அப்போ வினைக்கும் உங்களுக்கும் சம்மந்தமே இல்ல. ஆனா வெறுப்புணர்ச்சி தான் இருக்குது. கால ஓட்டத்துல இந்த கோர்ஸ் வந்து நம்ம ஜாயின் பண்ணிட்டோம். தலையெழுத்தேன்னு இத படிச்சா வேண்டிய ஒரு கட்டாயம் இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்கன்னு வச்சுக்கங்களேன். அது வந்து அது வந்து யோகமாக்காது. அது நம்மளுக்கு வந்து வேதனை தான் தரும். ஏதோ வந்தோம், போனோம், படிச்சோம் அப்படின்னு தான். ஏதோ முடிச்சேங்க நானு. கேட்டுங்க அவங்கள கேட்டு பாருங்களேன். இப்படி வாழவங்களுடைய வாழ்க்கை எப்படி இருக்கும் தெரியுமா? ஏதோ இருக்கிறேங்க நானு. ஏதோ இருக்கிறேன்னு பேருக்கு நல்லா இருக்கிறேன்னு சொல்லுவாங்க. பட் ஏதோ இருக்கிறேன்னு தான் சொல்லுவாங்க. காரணம் என்னன்னா, எதையுமே விரும்பி செய்ய முடியாத ஒரு சூழல். அடியேனுக்கும் தான். அடியேனுக்கும் தான். நான் பொதுவா சொல்றேன். ஒரு மனோநிலை எப்படி இருக்கும் பாருங்க. அப்போ ஒருத்தர் ஒரு காரியம் ஆற்றுகிறார் என்று சொன்னா, ஒரு விஷயத்தை விரும்பி
ஆனந்தித்து, இன்புற்று செய்யும்போது, அந்த காரியம் கர்மயோகமாக முடியுது. அப்ப இகபர சௌபாக்கியம் நமக்கு கிடைக்குது. விரும்பி செய்யாத எந்த ஒரு செயலும், அது வந்து ஒரு மனநிறைவ தராது. சரிங்க. அப்ப குருவுல எத்தன வகை பார்த்துட்டோம் நம்ம இப்போ? காரிய குருவ பார்த்தோம். இந்த உலகத்துல வெற்றி பெறுதற்கு. அப்புறம் காரண குருவ பார்த்தோம். இந்த 2 குருநாதரும் சாமி நம்மளுக்கு அருள் புரிஞ்சாருன்னா, நம்ம உலகத்திலயும் ஜெயிக்கலாம், அகத்திலயும் ஜெயிக்கலாம். சரியா? சரிங்க. எனக்கு அப்பா, அம்மா சரியில்ல. சரி. எனக்கு அ அ மாதா, பிதா, குரு. குருவும் எனக்கு ஆசிரியர்களும் சரியில்லைங்க. சரி. இல்ல ஒரு நல்ல தோழியாவது அந்த தோழியும் சரியில்லைங்க. சரி. நல்ல ஒரு தோழன், அவனும் சரியில்லைங்க. மாதாவும் சரியில்லைங்க. பிதாவும் சரியில்ல. ஆசிரியரும் சரியில்ல. நம்ம சூழ்ந்து நம்ம வாய்ச்ச வாழ்க்கை நம்மளுக்கு வாய்ச்ச வாழ்க்கை பாருங்க. இப்படி வந்து சாக்கடையில நான் மாட்டிக்கிட்டேனே! சரி, நான் தோழனாவது நல்லா தோழியும் நல்லா அதுவும் சரியில்ல. அப்ப யார்கிட்ட தான் போய் முறையிடுறது? இறைவன்ட்ட அப்ப இறைவன்ட்ட முறையிடும்போது, அப்ப சாமி உங்கள வந்து ஒரு பெரிய ஆளா மாத்துறாரு. எப்படி மாத்துறாருன்னா, அப்ப அந்த உங்களுக்கு வந்து எத அறிவுறுத்தணுமோ, இதையெல்லாம் சமாளிக்கணும்னு தான் அந்த சகதியில உங்கள சேற்றில் முளைத்த செந்தாமரை மாரி வச்சிருக்கிறாரு. உங்கள வந்து அதுலருந்து பூத்து, உங்கள ஒரு பெரிய மரமா, விருட்சமா மாத்துறதுக்கு தான் இவ்வளோ ஏற்பாடு நடந்திருக்கு. அப்போ இதெல்லாம் எனக்கு சரியில்ல, சரியில்லன்னும்போது, சாமி வந்து குருவா வராரு. யாரோ ஒருத்தர் வந்து உங்கள என்ன பண்ணுவாங்க? ஏன்னா நீங்க தான் விரும்பிட்டீங்கல்ல. "சாமி, என்ன நட்டாத்துல விட்டுட்டு போயிட்டியே! என்ன அனாதை ஆக்கிட்டியே! என்ன தூக்குவார் இல்ல. எனக்கு எனக்கு என் சாமிய பொருளாதாரம் இல்லாம இப்படி பண்ணிட்டீங்களே!" அப்படி பண்ணிட்டீங்களன்னா, சாமி நமக்கு அப்போ வந்து ஒரு அரவணைப்பா வந்துடுறார். இப்படித்தான் சாமியோட கருணை இருக்குது. அதனால தான் அன்புல சிவபெருமான் கிட்ட இருக்கிற நெறி இதுதான். சரி. சைவ சமயத்தினுடைய தாத்பரியங்களையும், ரகசியங்களையும் உங்ககிட்ட நான் இவ்வளவு தூரம் சொல்லிட்டு வந்தேன். அப்போ இதுலருந்து என்ன தெரியுதுன்னா, குருமார்களுடைய துணை இருந்ததுன்னா, நிச்சயம் வந்து நம்ப அந்த இகபர சௌபாக்கியத்தை அடையலாம். சரி. இப்போ நம்ப கடைசியா வந்து 5 நாயன்மார்கள் குறித்து பார்த்தோம். அ ஆர்த்தி இருக்கீங்களா? கடைசியா எத்தன நாயன்மார் பார்த்தோம்? 5 தானே? ஞாபகம் இருக்கா? குறிப்பு இருக்கா? கண்ணப்ப நாயனார் பார்த்துட்டோமா? மைக் எடுங்க பார்க்கலாம். குறிப்பு வச்சிருக்கீங்களா? ஏதாவது? எதுவுமே இல்லையா? வாங்க சித்ராம்மா வாங்க. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. சண்டேஸ்வர நாயனாரோட நிறுத்திருக்கோங்க ஐயா. சண்டேஸ் ஆஹா. ஒரு ஆதிபத்த 6 நாயனார். ஆமா. ஒரு 6 நாயன்மார்கள் பார்ப்போம். ஐயா மொத்தமா 10 பேர் பார்த்ததுங்க சார். பார்த்ததுங்க ஐயா. ஆ, சரிங்க. திருஞான சம்பந்தர், திருநாவுக்கரசர், ம், சுந்தரமூர்த்தி நாயனார், மாணிக்கவாசகர், ம், நமிநந்தியார், ம், இளையான்குடிமாறன், ம். திருக்குறுக்கு தொண்டர், மெய்கண்டார், அதிபத்தி நாயனார், ஆ, சண்டேஸ்வரர் வரைக்கும் பார்த்துக்கோங்க ஐயா. ஆ. இப்ப நம்ம வந்து கண்ணப்ப நாயனார் பார்க்கணும். ஆமாங்க. சண்டேச நாயனார் பார்த்தோம் இல்லையா? பார்த்தாச்சுங்க ஐயா, பார்த்தாச்சுங்க ஐயா. ஆ, அப்போ நம்ம இன்னைக்கு பார்க்க போறது கண்ணப்ப நாயனார். ரொம்ப நன்றிம்மா. சிவாய நம. திருச்சிற்றம்பலம், திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். ஆமா. குறிப்பு எல்லாரும் இப்போ கண்ணப்ப நாயனாரோட இந்த புத்தகம் முடிக்கிறாங்க. எல்லா 63 நாயன்மார்களையும் குடுக்கல. சரியா கண்ணப்ப நாயனாரோட இந்த 6 நாயன்மார்கள் போதும். ஏன்னா குழந்தைங்களுக்கு தெரிஞ்சுக்கிட்டேன். கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்பு தானே. அதனால 6 நாயன்மார்கள் தெரிஞ்சுட்டா போதும்ன்னு சொல்லி இந்த புத்தகத்துல நிறைவு பண்ணியிருக்காங்க. சரிங்க. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. அந்த வகையில இப்ப கடைசியா இப்போ அடுத்த வகுப்பு நம்ம போலாமா? பார்க்கலாங்க ஐயா. போலாமா? சரிங்க. ஆர்த்தி தயாரா இருக்கீங்களா? நித்திலாமா ஐயா! இருக்கீங்களா? இருக்கேங்கய்யா. திருச்சிற்றம்பலம்ங்க. அடுத்த வகுப்பு போலாமா? போலாங்க. இப்ப இதுவரைக்கும் சொன்னது புரிஞ்சுதா? புரிஞ்சதுங்கய்யா. குரு அப்போ உலகத்துல சாதிக்கிறதுக்கும் குரு வேணும் இல்லையா? ஆமாங்கய்யா. அப்போ அருளியலுக்கு உள்ள போணும்னாலும் குரு வேணும். அப்படித்தானே? ஆமாங்கய்யா. அப்போ மனசு தான் நமக்கு முதல் குருவா இருக்குது. அப்ப அந்த மனசு வச்சீங்கன்னா, நீங்க உலகத்துக்கும் போய் சாதிக்கலாம். மனம் வச்சீங்கன்னா, இங்க அ பக்தி நெறியிலயும் சாதிக்கலாம். அப்ப அதுக்கு மனசு தான் வேணும். அப்படித்தானே? ஆமாங்கய்யா. ரைட். அப்ப அது மனச பொறுத்து தான் உங்களுடைய டர்ன் ஆவுறது வாழ்க்கை. அது இறைவன் தீர்மானிக்கணும். நல்ல மனச இறைவன் குடுத்து நம்மள வழிநடத்தணும். சரி. இப்ப நம்ம கண்ணப்ப நாயனார் வரலாற்றுக்கு போவோம். திருச்சிற்றம்பலம். தென்னாடுடைய சிவனே போற்றி. எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரையந்தாய் போற்றி. பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி.
அண்ணாமலையும் அண்ணா போற்றி, கண்ணார் அமுதக் கடலே போற்றி, காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. திருச்சிற்றம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம். நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பதும் பார்த்துக் கொண்டிருப்பதும் சிவநெறிய சீரான வாழ்வு தரும் என்ற டெலகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் 10 மணிக்கு கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்பு நடத்தி வருகிறோம். அந்த வகையில இன்றைக்கு நாம் கண்ணப்ப நாயனார் வரலாற்று குறித்து பார்க்க போகிறோம். திருச்சிற்றம்பலம். கண்ணப்ப நாயனார் யார் அப்படின்னா, அவர் ஒரு வேடர்களின் தலைவனாக இருக்கக்கூடிய அவருக்கு ஒரு மகனா பிறந்த ஒரு இளவரசர். அதாவது ஆஹ் வேடுவர்களினுடைய அரசர்களுடைய மகனாக பிறந்த ஒரு இளவரசர். வேடுவ குலத்தில் வேட்டையாடுவாங்க இல்லையா? இந்த வேடுவர்கள் எல்லாம் பார்த்திருப்பீங்க நீங்க. மலைகளில் காடுகள்ல அவங்களுக்கு தொழிலே என்னன்னா வேட்டையாடுதல். ஆமா, வேட்டையாடுதல். தேனை எடுக்கிறது, தேனை எடுத்து அப்புறம் விக்கிறது, அப்புறம் முயல் இதெல்லாம் பிடிச்சி, அதாவது பார்க்க போனா எல்லாமே கொலை தொழில் தான். வேடு வேட்டு வேட்டு வேட்டுவ தொழில் எல்லாமே கொலை தொழில் தானே. ஆனா அவங்களுக்கும் ஒரு வேடன்னா அந்த வேலையை செஞ்சுதான் ஆகணும். அது ஒரு தர்மம் இல்லையா? அவங்களுக்கு தர்மம் அந்த வேட்டையாடுவது. அப்போ புதப்பி நாட்டில் உடுப்பூரில் வேடர்களின் தலைவன் நாகன் தந்தை ஆகியவர்களின் மகனாக திண்ணனார் பிறந்தார். சிவபெருமான் மேல் மிகுந்த அன்பு கொண்டார். யாரு? திண்ணனார். பிறக்கும் போதே நல்லா தின்னுன்னு இருந்தாப்லையா. யாரு? குழந்தை தூக்குறதுக்கு அவ்வளவு கஷ்டப்பட்டாங்களாம். இது என்ன இப்படி இருக்க, வெயிட்டா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணாங்களாம், அந்த கண்ணப்ப நாயனார் அவருடைய இயற்பெயர் என்னது? திண்ணனார். எப்படி இருந்தாராம்? தின்னுன்னு இருந்தாராம். அதெல்லாம் தின்னு தின்னு இருந்தாராம். அப்படியே முகலாம் அப்படி தூக்க முடியல, வெயிட் இருந்துதான். அப்பா இது என்ன இப்படி இருக்குதா குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு எல்லாருமே என்ன பண்ணாங்களாம், அப்படி வியந்து பார்த்தாங்களாம். அப்படிப்பட்ட குழந்தை தான் திண்ணனார். அவர் வேடுவர்களுடைய நாகனுக்கும் தத்தைக்கும் மகனாக தலைவன். அதாவது வேடர்களின் தலைவன். அவன் பேர் என்னது? நாகன். அவங்க மனைவி பேரு தத்தை. நாகனுக்கும் தத்தைக்கும் மகனாக பிறந்தவர் தான் இந்த திண்ணன், திண்ணனார் அப்படின்னு சொல்லி. அப்ப கண்ணப்ப நாயனுடைய இயற்பெயர் என்னன்னா திண்ணனார். சிவபெருமான் மேல அன்பா இருந்தாராம். யாரு? அன்பு கொண்டார். அவர் வளர்ந்து வரும்போது அப்படி அவர் வளர்ந்த விதங்கள்லாம் கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றுல முழுமையா பார்க்கும்போது தெரியும். இப்ப சுருக்கமா பார்க்கலாம். ஒரு நாள் பன்றியை விரட்டி செல்லும் போது காலத்தி மலையை அடைந்து சிவனை கண்டு தழுவி கொண்டார். சிவனுக்கு அமுது படைக்க காட்டிற்கு சென்றார். இதுதான் அது ரகசியம். ஒரு நாள் என்ன பண்றாங்க, தன்னுடைய தோழர்களோடு காட்டுக்கு செல்லும் போது பன்றியை விரட்டி கொண்டு செல்லும் போது அங்க சிவபெருமானுடைய லிங்க திருமேனி, அதாவது வெட்ட வெளியில இருக்கக்கூடிய இறைவனை கண்டு தழுவி கொண்டார். என்ன அப்படி பார்த்த உடனே ஒரு பெரிய தழுவுதல். சில பேருக்கு அந்த முன்ன செஞ்ச வினைன்னு இருக்கும். உங்களை எங்கேயோ நான் பார்த்திருக்கிறேனே. ஒரு இனம் புரியாத அன்பு வரும். ஒரு இனம் புரியாத காரணம் என்னன்னா, நம்ம ஏதோ ஒரு ஜென்மத்துல பழகி இருப்போம், பேசி இருப்போம், விட்ட குறையோ தொட்ட குறையோ நம்ம மேல ஒரு அஃபெக்ஷன் ஏற்படும், ஒரு அன்பு வரும், வரும். எல்லாம் என்ன பண்ணுவோம், மனசு படபடன்னு இருக்கும். சொல்லுங்க என்ன வேணும்னு கேட்க வேண்டியது இருக்கும். இதெல்லாம் இயல்பா நம்ம பார்ப்போம். ஆனா இது மனிதர்களுக்கே இப்படி ஏற்படும் போது முன்னம் செய்த தவத்தினாலே, எப்படி முன்னம் செய்த தவத்தினாலே அந்த லிங்கத்தை பார்த்த உடனே, சாமியை பார்த்த உடனே அந்த திண்ணனார் என்று சொல்லக்கூடிய திண்ணனுக்கு ஒரு பன்றியை தான் திரட்டி ஓடினார். ஓடும்போது அந்த லிங்கத்தை வெட்ட வெளியில அந்த மலை மேல பாக்குறாரு. பார்க்கும்போது கூட இருந்தவர் கேட்கும்போது, இது இப்படிப்பட்ட வெட்ட வெளியில இருக்கிற லிங்கம். இது ஒரு ஒரு குடுமி வச்ச ஒரு பிராமணர் பூஜை பண்ணிட்டு போவாப்புல அப்படின்ற ரகசியத்தை சொல்றாப்புல. சரி. ஒரு நாள் பன்றியை விரட்டி செல்லும் போது காலத்தி மலையை அடைந்து சிவனை கண்டு தழுவி கொண்டார். சிவனுக்கு அமுது படைக்க காட்டிற்கு சென்றார். அப்படிப்பட்ட தழுவி கொண்ட அந்த லிங்கத்தை பார்த்து, சாமி இப்படி இருக்கிறீங்களே நீங்க அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணும்போது, உங்களுக்கு சாப்பாடு வேணுமே சாமின்னு சொல்லிட்டு, இப்ப தன்னுடைய பசி இல்லாம சாமியோட பசியை உணர்றாரு. யாரு? அந்த மாதிரி உணர்த்த வைக்கிறார் சிவபெருமான். அப்போ அந்த லிங்கத்தை கட்டி பிடிச்சுக்கிட்டு, சாமி உங்களுக்கு பசிக்கும் இல்ல, நான் போய் வேட்டையாடி உங்களுக்கு சாப்பாடு எடுத்துட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு பக்கத்துல இருக்க நண்பர்கிட்ட கேட்கிறாரு. யாரு? நம்ம திண்ணனார், கண்ணப்ப நாயனார் என்ன கேட்கிறாருன்னா, இது எப்படி முறையா பண்ண? அவன் வருவான் ஒருத்தன், அவன் தண்ணியை ஊத்திட்டு இந்த பூவெல்லாம் போட்டு அவன் பாட்டுன்னு ஏதோ நைவேத்தியம் எல்லாம் பண்ணிட்டு போவான். அதான் அவனுடைய இதுல பண்ணிட்டு போவான் அப்படின்னு சொல்லிட்டு கண்ணப்ப நாயன்கிட்ட சொன்னாப்புல. ஐயய்ய, இது என்ன இப்படி எல்லாம் பண்றானே, சாமிக்கு பசிக்காதா அப்படின்னு சொல்லிட்டு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவோம், ஓடி போயிட்டு வாய் நிறைய, அதாவது ஆற்று நீரை வாயில் கொண்டு சிவனின் மேல் உமிழ்ந்தார். அப்ப இது எவ்வளவு பெரிய வாயா இருக்கும்? லிங்கம் எவ்வளவு பெரிய லிங்கமா இருக்கும்? ஆற்று நீரை வாயில் கொண்டு சிவனின் மேல் உமிழ்ந்தார்.
ஏற்கனவே இருந்த பூவை கால் கால் செருப்பால் மாற்றி தான் தலையில் சொருகி வைத்து கொண்டு வந்த பூவை சாற்றினார். சுவையான மாமிச கறியை சுவைத்து பார்த்து ஈசனுக்கு ஈந்தார். சுவாமி காட்டில் தனியாக இருக்கிறார் என்பதனால் இரவு முழுதும் கண் விழித்து வில் அம்பு கொண்டு காவல் இருந்தார். காலையில் மீண்டும் காட்டுக்கு சென்றார். இது என்ன கூத்தா போச்சு? அப்ப என்னைக்கு இவரு பதவி ஏத்து இளவரசரா பதவி ஏத்து மேல வந்து வேட்டையாடுறதுக்கு வந்து பன்றியை திரட்டிட்டு வந்து அந்த மலை மேல இருக்கிற லிங்கத்த பார்த்தோன ஒரு ஈர்ப்பு, முன்னம் செய்த தவத்தினாலே ஏற்பட்ட ஈர்ப்பினாலே கட்டி பிடிச்சுக்கிறாரு. கட்டி பிடிச்சோன லிங்கத்துக்கு பசிக்குமே, சாமிக்கு பசிக்குமேன்னு சொல்லிட்டு போயிட்டு பகல்ல வேட்டையாடுறதும், இரவுல வில் அம்பு கொண்டு அந்த லிங்கத்த பாதுகாக்கிறதும் ஒரு வேலையா இருந்தது. கூட இருக்கிறவர் கேட்ட பிறகு, இவரு எப்படிப்பட்ட பூஜைன்னா, அவன் ஒருத்தன் வருவான், ஏதோ ஒரு பிராமணர் வருவார், தண்ணி ஊத்துவாரு, இந்த பூவெல்லாம் போட்டு போற அப்படின்னு சொல்லுவாங்க. அப்ப இவர் வாயில போய் தண்ணி எடுத்துட்டு வருவாரு. கையில வந்து மாமிசம் வச்சிருப்பாரு. எடுத்து கீழ இறக்கி வைக்கிறதுக்கு பதிலு, செருப்பு காலால என்ன பண்ணுவாராம்? அந்த லிங்கத்துக்கு பூ போட்டு போயிருப்பார் இல்லையா அந்த பிராமணரு, அத வந்து காலால தள்ளி விடுவாராம். தள்ளி விட்டுட்டு இவரு என்ன பண்ணுவாராம், அந்த வாயில இருக்கிற தண்ணி எடுத்து உமிழ்ந்து ஊத்துவாராம். உமிழுவாராம். ஏற்கனவே இருந்த பூவை காலால தள்ளுவாராம். இப்போ சொருகி வைத்த அப்ப இவரு கொண்டையில சொருகி வச்சிருந்த பூவ எடுத்து இவரு சூட்டி விடுவாராம். அப்புறம் ஏற்கனவே இவரு போய் சமைச்சுன்னு வருவாரு. வேட்டையாடி நெருப்புல சுட்டு, அத நல்லா அதக்கி, தின்னு பார்த்து, இன்னைக்கு வேற ஞாயிற்றுக்கிழமை சிவபெருமானே! சிவ சிவா! அப்போ அத நல்லா தின்னு பார்த்து, அந்த மாமிசம் நல்லா இருக்குதான்னு பார்ப்பாராம். பார்த்த உடனே என்ன பண்ணுவாராம், அ சுவைத்து பார்த்து ஈசனுக்கு குடுப்பாராம். இது நல்லா சாஃப்ட்டா இருக்கு. இத நீங்க வச்சுக்கங்க சாமி, அப்படின்னு சொல்லிட்டு குடுப்பாராம். சுவாமி காட்டில் தனியாக இருக்கிறார் என்பதற்காக இரவு முழுதும் ஒரு பெரிய செக்யூரிட்டி வேலைய பார்த்திருக்கிறாரு. யாரு? திண்ணனார். கண்ணப்ப நாயனாருடைய இயற்பெயர் என்னது? திண்ணனார். அப்போ இதுவே அவருக்கு ஒரு வாடிக்கையா இருந்திருக்கு. அப்ப இந்த தகவல் வந்து அவங்க அப்பா, அம்மாவுக்கு போச்சாம். என்னன்னு? "என்ன உன் பையன் வந்து முதல்ல வேட்டையாட போனான். வெற்றி பெற்றான், இல்லன்னு சொல்லல. அது என்ன அந்த லிங்கத்த பார்த்த உடனே அத விட்டுட்டு வரல அப்படின்னு சொல்லிட்டு, நான் சரி வருவான். நம்ம பையன் வந்து அது மேல ஒரு ஈர்ப்பா இருக்கிறான் போல இருக்குது. அந்த பிராமணர்லாம் என்ன சொல்லப் போறாங்க?" அப்படின்னு சொல்லிட்டு இவங்களுக்கு ஒரு கவலை இருந்தது. தினமும் பூசை செய்யும் சிவாச்சாரியார், சிவகோசரியார் எலும்பும் மாமிசங்கள் எலும்பும் மாமிசங்களைக் கண்டு அஞ்சி சிவனிடம் அதை விலக்குமாறு விண்ணப்பம் வைத்தார். இப்படி டெய்லி அவர் வருவார். அவர் ஒரு இவரு வந்து வேட்டையாட போயிடுவார். யாரு? திண்ணனார். வேட்டையாட போயிட்ட பிறகு அவரு வந்து இந்த எலும்பையும், அந்த மிச்சம் இருக்கிற சதையெல்லாம் பார்ப்பார். இது என்ன இது? வெறும் எலும்பா இருக்குது, சதையா இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுவாரு? இது என்ன சாமி? இதுக்கு இது விளக்குமாறு எனக்கு அப்படின்னு சொல்லிட்டு விண்ணப்பம் வைப்பாராம். யாருகிட்ட? சுவாமி கிட்டயே விண்ணப்பம் வைக்கிறார். வச்சு, "இது என்ன சாமி? தினமும் இந்த மாரி இருக்குது. நானும் வந்து ஆச்சாரமா பண்ணிட்டு போறேன். யாரோ வந்து இந்த மாரி பண்றாளே!" அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்றாரு அவரு, அவருடைய பாணியில யோசிக்கிறார். யோசிக்கும்போது, திண்ணனாரின் சிவ அன்பை உணர்த்த, மறுநாள் மறைந்திருந்து பார்க்குமாறு சிவ ஆச்சாரியர் கனவில் உரைத்தார் சிவபெருமான். எப்படின்னா, அன்னைக்கு நைட்டு சிவகோசரியார், அவர் இந்த பூசை பண்றாரு. அவர் பேர் என்னது? சிவகோசரியார். அவருடைய கனவுல போயிட்டு, தினமும் அப்படி இருக்குன்னு வருத்தப்படாத. அவன் எனக்கு எனக்கு பூஜை செய்கிறானே, அவனுடைய அன்பை நான் உமக்கு உணர்த்துகிறேன். மறைந்திருந்து பார்ப்பாயாக அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடுறாரு. அப்ப மறுநாள் காலையில கனவுல தானே சொன்னாரு. சொல்லிட்டு நினைவுலயும் என்ன பண்றாரு இவரு? ஒரு மரத்துக்கு பின்னாடி ஒளிஞ்சுக்கிறார். மறுநாள் காலை திண்ணனாரின் அன்பை உணர்த்த தன் வலக்கண்ணிலிருந்து ரத்தம் சொரியுமாறு செய்தார். இதைக் கண்ட திண்ணனார் அதிர்ச்சியுற்று இவ்வாறு செய்தவரை கொல்லத் தேடினார். எப்படி? வலது கண்ணுல சாமியோட அந்த லிங்கத்திலிருந்து வலது கண்ணு முகம் இருக்கு இல்லையா? அந்த வலது கண்ணுல அ ரத்தம் கசிஞ்சுதாம். கசிஞ்ச உடனேயே, "இவ்வாறு செஞ்சவங்க யாரு? இத செஞ்சது யாரு?" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு மாரி ஒரு டெம்ப்டேட் ஆவாங்கல்ல. இப்போ உடனே இத யார் பண்ணது? உங்க பையனுக்கோ, ஒரு பொண்ணுக்கோ, உங்க அப்பாவுக்கோ, உங்க அம்மாவுக்கோ ஏதோ ஒண்ணு நடந்ததுன்னா, "இது செஞ்சது யாரு? யாரும்மா உன்ன பண்ணது? யார் உன்ன சொன்னது? ரோட்ல கொண்டு வச்சது யாரு? சொல்லு. நான் போறேன் இப்போ." அப்படின்னு சொல்லிட்டு வரிஞ்சு கட்டின்னு போவோம் இல்லையா? அந்த மாதிரி இப்போ தென்னனாரின் சிவ அன்பை உணர்த்த மறுநாள் அந்த போய் மறுநாள் ஒளிஞ்சிட்டு இருக்கு பார்க்கிறாரு. யாரு? இந்த சிவகோசரியார். மறுநாள் காலை திண்ணனாரின் அன்பை உணர்த்த தன் வலக்கண்ணிலிருந்து ரத்தம் சொரியுமாறு செய்தார் சிவபெருமான். இதைக் கண்ட திண்ணனார் அதிர்ச்சியுற்று இவ்வாறு செய்தவரை கொல்லத் தேடினார். யாரும் கிடைக்கவில்லை ஆதலால் பச்சிலை வைத்தியம் செய்தார். யாரு? இப்ப டாக்டரா மாறிட்டாரு. யாரு? திண்ணனார். எப்படி டாக்டரா மாறுறாரு பாருங்க. அந்த வலது கண்ணுல இருந்து ரத்தம் வந்த உடனே ஓடி போய் பச்சிலை எல்லாம் பறிச்சுட்டு வந்து என் க அத ஊத்துறாரு. அவருக்கு என்னென்ன வைத்தியம் தெரியுமோ. இப்போ பொதுவா வந்து இந்த பாம்பு பிடிக்கிறவங்க, இந்த மான் பிடிக்கிறவங்க, வேட்டையாடுறவங்க, இவங்கலாம் இந்த விஷத்துக்கெல்லாம் ஒண்ணும் பயப்படவே மாட்டாங்க. கருநாகங்கள் பிடிக்கிறவங்க, ராஜநாகம் பிடிக்கிறவங்க, அதெல்லாம் பட்ட உடனேயே அவங்க ஒரு சொல்யூஷன் வச்சிருப்பாங்க. எப்படின்னா, ஒரு இலைய போட்டு என்ன பண்ணுவாங்க? 2 மென்னு தின்னு அந்த விஷத்த முறிச்சுருவாங்க.
அது மாதிரி ஓடி போய் இந்த மாதிரி கண்ணுல இருந்து ரத்தம் வந்தா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி போனாங்களாம். ஓடி போய் என்ன பண்ணிருக்கிறாரு, அந்த மூலிகை எல்லாம் எடுத்துட்டு வந்து கண்ணுல பச்சிலை வைத்தியம் எல்லாம் பார்க்கிறாரு. பார்த்தாலும் கண்ல இருந்து அந்த கண்ணீர் வர மாரி ரத்தம் வர்றது என்ன பண்ணலையாம், நிக்கவே இல்லையாம். அப்ப என்ன பண்ணியிருப்பாரு அவரு தின்னனாரு? ஒரு ஒரு முடிவு பண்றாரு. இப்பல்லாம் வந்து ஒரு காலு எடுத்தாங்கன்னா, அப்படியே கால் விட்டுர்றாங்கல்ல. மாற்று கால் வைக்கிறது இப்ப கட்டை கால் தான் வைக்கிறாங்க. இப்ப உறுப்புல அறுவை அறுவை சிகிச்சை செய்றாங்கல்ல. இதயம் மாற்று சிகிச்சை, நுரையீரல் மாற்று சிகிச்சை நான் கேள்விப்பட்டதில்ல. அப்புறம் வந்து கிட்னி மாற்று சிகிச்சை. அதாவது இன்னொரு கிட்னி ஒரு கண்ண எடுத்துட்டு இன்னொரு கண்ணு வைக்கிற மாரி, ஒரு கிட்னி எடுத்துட்டு இன்னொரு கிட்னி யாரோட கிட்னிய வைக்கிற மாரி, அ ஹார்ட் டிரான்ஸ்ஃபர் பண்ற மாரி, அந்த காலத்துல கண்ணப்ப நாயனார் வந்து இந்த இந்த இதுக்கு தீர்வு தான் என்ன சாமி அப்படின்னும்போது, ஊனுக்கு ஊன் ஊன் அப்படின்னு சொல்றாரு. ஊனுக்கு ஊன் என்ற பழமொழி ஞாபகம் வந்துதாம். அப்போ ஒரு ஊனு போயிடுச்சுன்னா, இன்னொரு ஊன எடுத்து ஒட்ட வச்சோம்னா, அங்க அந்த ஊன் வேலை செய்யும். ஒரு கண்ணு போயிடுச்சுன்னா, அந்த கண்ணுக்கு பதிலு இன்னொரு கண்ண வச்சோம்னா, அந்த கண்ணு வேலை செய்யும் அப்படின்ற அறிவுனால, இவரு என்ன செய்றாரு, தன்னுடைய வலது கண்ண அதாவது வந்து ரத்தம் இருக்க ஊனுக்கு ஊன் என்ற பழமொழி ஞாபகம் வர, தன் கண்ணை அம்பினால் தோண்டி சுவாமிக்கு வைக்க, எப்படி அம்பினால் தோண்டியிருப்பாரு? இங்க ஒரு ரகசியம் நம்மளுக்கு தெரியணும். "என்ன சாமி இது? இதெல்லாம் எப்படி சாமி சாத்தியம் இது?" அப்படின்னு நம்ம கேட்கலாம். நம்ம கண்ணையே நோண்டுறதுன்றது சாதாரண விஷயமா? சரி. ஒரு மாடு எவ்வளோ பெரிய மாடு. மாடு பார்த்துக்கங்களேன். எவ்வளோ பெரிய யானைய நீங்க பார்க்குறீங்க. யானைக்கு கண் எவ்வளோ இருக்கு? சின்னூண்டு கண்ணு. அவ்வளோ பெரிய உடம்புக்கு சின்னூண்டு கண்ணு. ஆனா, மாடு காளை மாட்ட பார்க்குறீங்கல்ல? பசுமாடு பார்க்குறீங்கல்ல? பசுமாட்டோடைய கண்ணு பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும். பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும். ஆனா, மனிதனுடைய கண்கள விட மாட்டோடைய கண்ணு சின்ன கண்ணு. இது சொன்னா உங்களுக்கு பயப்படுவீங்க. உங்களுக்கு தெரியுமா? நம்முடைய கண்ண விட பார்க்கறதுக்கு மாட்டோடைய கண்ணு பெருசா தெரியும். ஆனா, மனிதர்களுடைய கண் தான் மிகப்பெரிய கண்ணு. இது எப்படின்னா, நம்ம கண்ணு வந்து உள்ள வந்து பால் மாரி இருக்கும். இவ்வளோ பெரிய கபாலத்துல ஒரு கால்வாசி இடத்த இந்த 2 கண்ணும் புடிச்சுக்குது. எப்படின்னா, உள்ள வந்து பெரிய ஆ கிரிக்கெட் பால் சைஸா நமக்கு அந்த கண்ணு என்ன பண்ணுது? இந்த மூலையில கபாலத்துல 2 பார்ட் வச்சிருக்காங்க. எப்படின்னா, இது மாட்டோடைய கண்ண விட மனிதனுடைய கண்ணு அந்த கபாலத்துக்கு ஏத்த மாரி பெருசா இருக்கும். அப்படின்னு சொல்லப்படுது. அப்போ இது எப்படின்னா, இந்த பந்த நெம்புகோல் மூலியமா நெம்பி எடுக்கிறது. நெம்புகோல் மூலியமா நெம்பி சரிங்க. ஒரு பந்து போய் மாட்டுனா நெம்பி எடுக்கலாம். ஒரு பூச்சி பல்லு உள்ள ஏதாவது ஒரு மாட்டிக்கிச்சுன்னா நெம்பி எடுக்கலாம். இல்ல வேற ஏதாவது குழியில ஏதாவது விழுந்துச்சுனாலும் நெம்பி எடுக்கலாம். ஏங்க கண்ணுல போய் நெம்பி எடுக்க முடியுமா? ஆனா அப்படி எடுத்திருக்கிறாரு. எப்படி எடுத்திருக்கிறாருன்னா, தன் அம்பு கொண்டு இவர் என்ன பண்ணிருக்காரு, ஆம் ஊனுக்கு ஊன் என்ற பழமொழி ஞாபகம் வர, தன் கண்ணை அம்பினால் தோண்டி எப்படி? தன் கண்ணை எப்படி நோண்டுறாரு? அம்பினால் நோண்டி, தோண்டி சுவாமிக்கு வைக்க ரத்தம் நின்றது. அப்போ வைத்தியமும் படிச்சிருக்கிறாங்க அந்த காலத்துல. எப்படி? வைத்தியம் தெரியாத ஒருத்தன், ஒரு அரசனாவோ, இளவரசனாவோ இருக்க முடியாது. ஒரு அரசனுடைய குழந்தையா இருக்கிற அந்த திண்ணன் வந்து, எல்லா வித்தையும் கத்துக் குடுத்திருப்பாங்க. இப்ப எப்படி பாம்பு பிடிக்கிறவனுக்கு பாம்பு பிடிக்கிற வித்தைய சொல்லி தராங்கல்ல, அது மாரி ஒரு கண்ணு போச்சுன்னா, அந்த கண்ண எப்படி எடுக்கணுன்ற ஆற்றல் அப்போ வந்து தெரிஞ்சிருக்குது. எப்போ? அந்த மலையகத்துல, மலையில இருக்கிற வேடுவர்களுக்கு கண்ணு போனா, கண்ணு என்ன பண்ணணும்? விரல் போனா, விரலுக்கு என்ன பண்ணணும்? உடம்பு போனா, என்ன பண்ணணும்? ஏது பண்ணணுன்ற அந்த உடம்பு பத்தின அந்த மருத்துவ சிகிச்சை எல்லாம் கூட தெரிஞ்சு வச்சிருக்கான். அப்படி ஒருத்தன் மட்டும் தான் கண்ண எடுக்க முடியும். வேற யாராலும் மருத்துவம் தெரியாதவன் எப்படி கண்ணு எடுக்க முடியும்? அப்ப மருத்துவத்திலயும் அப்ப கண்ணப்ப நாயனாருக்கு அந்த வித்தையும் தெரிஞ்சிருக்கணும். மூலிகை கொண்டு வந்த மனுஷனுக்கு, அப்ப பிரதி உபகாரம் இந்த பழமொழி ஞாபகம் வந்துக்குதுல்ல, ஊனுக்கு ஊன் தருகிறேன். ஊனுக்கு ஊன் என்ற பழமொழி ஞாபகத்துக்கு வந்துதான். அப்ப பழமொழி கற்று தேர்ந்தெடுக்கிற ஒரு மனிதராகத்தான் திண்ணனார் இருந்திருக்கிறார். ஆனா இளந்தாரியா இருந்திருக்கிறார், இளவரசரா இருந்திருக்கிறார். அப்படிப்பட்ட ஒரு கண்ணப்ப நாயனார், அதான் திண்ணனார் எனக்கு இப்ப கண்ணப்ப நாயனார்ன்ற பேர் அவருக்கு கிடையாது. திண்ணனார். திண்ணனார் என்ன பண்றாருன்னா, ஓர் அம்புனாலே தன்னுடைய கண்கள அதாவது தன்னுடைய இடது கண்ணில் ரத்தம் சொரிய என்ன பண்றாரு பாருங்க. ஊனுக்கு ஊன் என்ற பழமொழி ஞாபகம் வர தன் கண்ணை அம்பினால் தோண்டி சுவாமிக்கு வைக்க ரத்தம் நின்றது. சுவாமி இப்போது தன் இடது கண்ணில் ரத்தம் சொரிய பண்ணினார். அப்போ வலது கண் எடுத்து வலது இத வச்சுட்டாரு. ஆமா. இப்போ வந்து சாமி பார்க்குறாரு, குதிக்கிறாராம். எப்படி குதிக்கிறாராம்? ஆஹா! 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 நான் சாமிக்கு வந்து நம்ம கண்ணு வச்சுட்டோம். மிக திருப்தி ஆயிடுச்சு. அவ்வளதான். ஊனுக்கு ஊன்ன்றது இந்த ஃபார்முலா ஒர்க் அவுட் ஆயிடுச்சுன்னு சொல்லிட்டு,
அவர் எகிரி எகிரி குதிப்பாராம். வானத்துக்கும் பூமிக்கும் எகிரி குதிச்சு சந்தோஷமா என்ன பண்ணுவாராம். அப்படி குதிச்சு திரும்பும்போது அந்த மகிழ்ச்சி கொஞ்ச நேரம் கூட இல்ல. ஏன்னா தன்னுடைய இடது கண்ணில் ரத்தம் சொரிய பண்ணினார். தன்னுடைய இடது கண்ணில் ரத்தம் சொரிய பண்ணினார். உடனே என்ன ஆச்சாம், அந்த சந்தோஷம் கானல் நீரா போச்சு. உடனே அந்த இத கண்ட திண்ணனார் என்ன பண்றாரு, "ஐய்யய்யோ! இது என்ன வம்பா போச்சே!" அப்படின்னு சொல்லி மீண்டும் கலக்கத்துக்கு ஆளாகுறாரு. எனக்கு தான் உபாயம் தெரியும்ல. ஏற்கனவே வலது கண்ண பிடுங்கி வச்சுட்டேன். இதுக்கப்புறம் நான் இதுதான் ரொம்ப ஈஸி ஆச்சே. இன்னொரு கண்ண நான் என்ன பண்றேன், இதை கண்ட திண்ணனார் தன் செருப்பு காலை சிவனின் இன்னொரு கண்ணின் மேல் வைக்கிறார். எப்படி? செருப்பு கால என்ன பண்றாரு? சிவபெருமானுடைய இன்னொரு கண். ஏன் அத அட வச்சுக்கிறாருன்னா, இப்ப இதுக்கு ஒரு உபாயம் என்ன? சாமி வந்து ஆனந்தமா இருக்கணும் அப்படின்னு ஆசைப்படும்போது, தன்னுடைய 2வது கண்ணு யாராவது இருந்தா வைப்பாங்களா? எங்க ஊர் பக்கத்துல 1 1/2 கண்ண டாக்டர்ன்னு சொல்லுவோம். காரணம்னா, அவர் கல்லூரியில படிக்கும்போது, தன்னுடைய நண்பருக்கு கண்ணு போயிருச்சு. அப்போ என்னுடைய கண்ண நான் என்னுடைய நண்பருக்கு தரேன்னு சொல்லிட்டு குடுத்ததாகவும், அவரும் இப்ப எங்க ஊர்ல இருக்கிறாரு. அவர் வந்து முதல்ல ரூ. 10 தான் வாங்குவாரு. இப்போ ஆ 400, 500, 600 வாங்குறாரு. போனாவே வந்து ஊசி போட்டு வாங்கிடுவாரு. அவருக்கு கண்ணு வந்து ஒரு கண்ணு மூடியிருக்கும். ஒரு கண்ணு திறந்திருக்கும். அப்ப சொன்னாங்க, அவரு என்ன ஒரு கண்ணு அவரு தானமா குடுத்திருக்கிறாரு அப்படின்னு. அப்போ எவ்வளவு அன்பு இருந்தா அந்த தானமா குடுத்திருப்பாரு பாருங்க. அந்த மாரி அந்த அப்போ வந்து இந்த கண்ணப்ப நாயனார் வந்து தன்னுடைய கண்ணை குடுத்து மறுவாட்டி இந்த இடது கண்ணுல ரத்தம் சொரியும்போது, சரி இதுக்கு ஒரு உபாயம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, தன்னுடைய 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 முகத்துல கண்ணு இல்லனாலும் பரவால்ல, புண்ணு மாரி இருந்தாலும் பரவால்ல. இறைவனுடைய கண்ணுல இருந்து வெளிச்சம் வரணுன்றதுக்காக, தன் இடது கண்ணை என்ன பண்ண போறாரு? அம்பினால் குத்தி வைக்க முற்பட்டாராம். அப்போ அடையாளம் வேணும் இல்லையா? நம்ம தான் குருட்டுத்தனமா இருந்தா, அப்ப லிங்கம் எங்கன்னு தெரியாம கண்ண தூக்கின்னு போய் எங்க போறது நம்ப? அப்ப அடையாளம் வேணுன்றதுக்காக, சாமி அது சாமியினுடைய கண்ல, இடது கண்ல தன்னுடைய செருப்பு காலால அடையாளம் வச்சுக்கிறாரு. வச்சுக்கிட்டு தான் இந்த இடது கண்ண நோண்டுறதுக்கு போறாரு. தோண்டி எடுக்கணும்னு போறாரு. அப்ப அம்பினால் குத்தி வைக்க முற்படும்போது, சிவபெருமான் திருவாய் மலர்ந்து, "நில்லு கண்ணப்ப" என்று 3 முறை சொன்னாராம். எப்படி? "நெல்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப, நில்லு கண்ணப்ப." அவருடைய கரம் கண்ணப்பரின் கையை பிடித்துக் கொண்டது. சிவபெருமான் கண்ணப்பருக்கு அருள் புரிந்தார். இது வந்து நம்ம பாடத்திட்டத்துல இருக்கிற ஒரு சிறு கதை தான். ஆனா, அப்ப அது புடிச்ச உடனே சாமி வந்து அருள் புரிகிறார். காரணம் என்னன்னா, அங்க வந்து புடிச்ச கை வந்து சாமி தானே அம்பாலாவும் இருக்கிறார். வலது கண்ண சரி சாமிக்கு வந்து வச்சாச்சு. இடது கண்ணு யாருது? அம்பாளுடையது இல்லையா? அப்போ அப்போ அத செருப்பு காலால வச்சிருக்கிறாரு. அப்போ உடனே அந்த கை வந்து பிடிச்சுதான். அப்போ வலது கை பிடிச்சா, இடது கை பிடிச்சான்னு தெரியல. அப்ப அம்பாளுடைய கருணையினாலே அந்த கை வந்து தாங்கி பிடித்ததாம். தாங்கி பிடிச்சு என்ன பண்ணுச்சாம், "நில்லு கண்ணப்ப" அப்படின்னு சொன்னுச்சாம். அப்போ அப்போ எம்பெருமான் மேல வச்சிருந்த அன்பு, எப்படிப்பட்ட அன்பு அப்படின்னா, கண்ணப்ப நாயனார் மூலியமா இந்த செய்திய நம்ம தெரிஞ்சுக்கிறோம். அப்போ "நில்லு கண்ணப்ப" அப்படின்னு சொன்ன உடனே, அந்த திண்ணனார்ன்ற பேரு மறைஞ்சு போச்சு. இப்ப சுருக்கமா சொல்லியிருக்காங்க. கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்ற என்ன பண்ணியிருக்காங்க? சுருக்கமா சொல்லியிருக்காங்க. அப்போ சாமி வந்து "கண்ணப்பன் ஒப்பதோர் அன்பின்மை கண்டம்ன்னு" திருவாசகத்துல ஒரு இடத்துல சொல்லுவாங்க. அப்போ இதுதான் வந்து கண்ணப்ப நாயனாருடைய வரலாறு. இது எவ்வளவு சுருக்கமா இருக்கு பாருங்களேன். இதெல்லாம் வந்து நடைமுறைக்கு சாத்தியமா? இதெல்லாம் வந்து இப்ப நடக்குமா சாமி? இதெல்லாம் வந்து இப்ப அடுக்குமா? இதெல்லாம் இப்ப இருக்குதா? அப்படின்னா நிச்சயம். இப்பவும் அறுவை சிகிச்சை எல்லாருமே பண்றாங்க. ஆனா, அந்த அளவுக்கு நுட்பமான சித்த வைத்தியம் தெரிந்த தன்னுடைய கண்களை தானே நோண்டி குடுக்கிற அளவுக்கு அந்த வைத்திய முறைகள், அந்த தைரியம், வைத்தியம் பார்க்கறதுக்கு, அந்த வைத்திய முறைகள் அப்பல்லாம் வந்து பிரசவம் வந்து வீட்ல தான் பார்ப்பாங்க. இப்ப எல்லாம் என்ன பண்றாங்க? என்ன செய்றாங்க இப்போ? ஹாஸ்பிட்டல் தான் போறாங்க. சின்ன வயிறு வலின்னா எங்க ஓடுறாங்க? "ஐய்யயோ! ரத்தம் வந்துருச்சு. ஐய்யயோ! குழந்தை பெரண்டு போச்சு. ஐய்யயோ! இப்படி போயிருச்சு." பதட்டம். ஓடி போய் என்ன பண்றாங்க? ஹாஸ்பிட்டல்ல சேர்த்துடுறாங்க. அப்போ சின்ன விஷயத்த கூட எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல நம்ப இழந்துட்டோம். அதனால தான் நம்ம கண்ணு நோண்டி குடுத்தது, கண்ண தோண்டி குடுத்ததெல்லாம் பிரமிப்பா தெரியுது. அந்த காலத்துல அப்படிப்பட்ட வைத்தியர்கள் இருந்திருக்காங்க. ஒரு கண்ண எடுக்கிற அளவுக்கு, அறுவை சிகிச்சை செய்யற அளவுக்கு, உடம்ப கூடி வைக்கிறதுக்கு, அ அப்படியே அது ஒரு மூலிகை மாரி போட்டு வயித்த அறுத்து பார்க்கறதுக்கு, ஆப்பரேஷன் பண்றதுக்கு, சதைய அறுத்து செய்றதுக்கு, சதைய எடுத்து இன்னொரு சதைக்கு வைக்கிறது. இது எல்லாமே நம்ம வந்து ஏற்கனவே சர்ஜரிக்கல்லா எல்லாத்தையும் தெரிஞ்ச ஒரு மலையக வேடுவர்கள் இருந்தே இருக்கிறாங்க. அத்தனையும் மூலிகையில இருந்திருக்குது. இல்லன்னா இந்த காரியத்த செய்ய முடியாது. எந்த காரியத்த செய்ய முடியாது? இவ்வளவு தைரியமா கண்ண நோண்டி குடுக்குற அளவுக்கு வைத்தியம்லாம் அந்த வித்த தெரியாத ஒரு மனுஷன் வந்து செய்ய முடியாது. சாதாரண ஒரு மனுஷன் குடுக்க முடியுமா?
இல்ல சாதாரண மனுஷனை சாமி சோதிப்பாரா? அவனால முடியும்னு தான் சோதிக்கிறாரு. ஏன்னா அவனுடைய புகழ வந்து பரப்பணும்னு சாமி முடிவு பண்ணிட்டார். என்னைக்கும் அன்றும், இன்றும், என்றும் நிலைத்து நீடித்து நிலைத்த புகழ ஒருத்தனை வைக்கணும்னு சாமி முடிவு பண்ணிட்டாருன்னா, அப்போ அவர் சோதிக்கிற ஆளு சாதாரண ஆளா இருப்பாங்க? சொல்லுங்க பார்க்கலாம். என்னைக்கும் சந்திர சூரியர்கள் உள்ள வரைக்கும் நீங்க பாருங்களேன், கண்ணப்ப நாயனுடைய வரலாறு ஞானசம்பந்தருக்கு முன்னாடி இருந்தே இருக்கு. அருளாளர்களுக்கு முன்னாடி இருக்கு. நம்ம பண்ண அப்போ எப்பேர்ப்பட்ட காலத்துக்கு முற்பட்ட காலமா இருக்கும் அப்போ? அப்ப சாமியோட காலத்துல ஒருத்தனை சோதிக்கிறேன்னு சொன்னா, அந்த சோதனைய தாங்குறவனால தான் மட்டும் சாமி என்ன பண்ண முடியும்? இந்த உலகத்துல நிலைச்சு வைக்கிறதுக்கோசம் அவனுக்கு சோதனை தரார். அப்படித்தான் நம்ம வாழ்க்கையிலயும் நமக்கு வரக்கூடிய சோதனைகள் எல்லாமே சாமி நம்மள தாங்கக்கூடிய ஆற்றல் இருக்கிற வரைக்கும் தான் குடுப்பார். நம்மளால தாங்க முடியாத ஒரு சோதனை ஒரு வலுவில்லாத ஒரு விஷயத்த நம்மளுக்கு கொடுக்க மாட்டார். சரியா? சரி. அப்ப நம்ம இன்னைக்கு பார்த்த நாயன்மார்கள்ல முதல் நாயன்மார் அதாவது வந்து கடைசி 6வது நாயன்மார். இப்ப நம்ம பார்த்ததுல எத்தனாவதுன்னு தெரியல. கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றை நம்ம இன்னைக்கு பார்த்து முடிச்சிருக்கோம். இதுல இருந்து நீங்க என்ன தெரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னா, சாமி மேல ஒரு விபரீத அன்பு இல்ல, விபரீத அன்புன்னு சொல்லலாம். அபரிதமான அன்பு இருந்தது. யாருக்கு? கண்ணப்ப நாயனாருக்கு. இத பார்த்த அந்த சிவகோசரியாருக்கு ரொம்ப ஆச்சரியமா இருந்திருக்கும். எப்படின்னா, அவர் வருவாரா? இல்ல. இப்ப எந்த சாமியாவது பேசுனா, உள்ள இருக்க ஆச்சாரியார் ஒளிய உடைந்துற மாட்டான். நான் இதுக்கப்புறம் அந்த பக்கம் வரலப்பா! அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி அ தட்டுல எவ்வளோ காசு விழும், அப்புறம் வியாபாரம் எவ்வளோ பார்க்கலாம், இன்னைக்கு பிரதோஷம், இன்னைக்கு சாமி காமிச்சு என்ன பண்ணலாம்? ஜனங்க நெறைய கூட்டம் வந்துதா அப்படின்னு சொல்லிட்டு, அத ஒரு பிசினஸா, ஒரு வியாபாரமா பார்க்கிறவங்களுக்கு சாமி என்ன பண்ண மாட்டாராம்? தெரிய மாட்டாரு. நல்லா அலங்காரம் பண்ணி, நல்லா ஜோடிச்சு, அப்படி மேல ஒரு சைடுல பூ விழுற மாரி வச்சிரணும். யாராவது வரும்போது மட்டும், அப்படி மணி அடிக்கும்போது, டான்னு அந்த பூ விழுந்துச்சுன்னா, "பாருங்கோ, நீங்க வந்த காரியம் எல்லாம் சேமமா முடிஞ்சிரும். மேல இருந்த பூ கீழ விழுந்துடுத்து பாருங்க" அப்படின்னு சொல்றதுக்கு, அப்போ அந்த ஓரமா பூவ நிக்க வைக்கிறது. தந்திரம் தானே அது. உன் புத்தி எவ்வளோ ஒரு மட்டமான புத்தி அது. சாமிக்கு ஓரமா வச்சு அந்த பூ விழணும்னா, அவன் வரும்போது விழும்னு நீ கரெக்ட்டா என்ன பண்ணிட்ட? அப்ப ஃபிக்ஸ் பண்றது எவ்வளோ ஒரு நரித்தனம். இப்படிலாம் பண்ணா சாமி வந்து உனக்கு அருள் புரிஞ்சிருவாரா? இயல்பாவே ஒரு பூ நீ வைக்கணும். அந்த பூ விழுறதுன்றது சாமியோட உத்தரவா நம்ம எடுத்துக்கணும். அப்ப அப்படி வைக்கப்பட்ட பூவுல இருந்து விழக்கூடியதான் பூ போட்டு பார்க்கிறதுன்னு சொல்றது. சாமி உத்தரவு குடுத்துட்டாருன்னு நம்ம பார்க்கிறது. ஆனா, நரித்தனமான பண்ற செயல்களுக்கெல்லாம் சாமி கண்டிப்பா வேடிக்கை பார்த்துட்டே இருப்பார். நீ என்ன வச்சு என்ன ஒரு வித்தைக்காரனா பார்க்குற. இந்த வித்தையெல்லாம் காமிப்பாங்கல்ல, அந்த மாரி என்ன வச்சு ஏமாத்தலான்னு பார்க்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு சாமி அவரு ஒரு கணக்கு வச்சிருப்பார்ல. எல்லா தெய்வமும் ஒரு கணக்கு வச்சிருக்கும். நீ என்ன வச்சு வேடிக்கை பார்க்கிறியா? இல்ல என்ன வச்சு பணம் சம்பாரிக்கிறியா? அப்படின்னு சொல்லிட்டு. அந்த மாரி இந்த கண்ணப்ப நாயனார் வந்து அ அந்த லிங்கத்த பார்த்து இவரு கல்லு தானேன்னு விட்டு போகாம, அங்க சாமிய உணர்றாரு. எல்லாருக்கும் அந்த உணர்ச்சி கிடைக்குதா? இல்ல. எல்லா வேடுவரும் அந்த பக்கம் போறாங்க. எல்லாருக்கும் அது கிடைச்சுதா? இல்லவே இல்ல. ஆனா இவருக்கு மட்டும் தான் முன்னம் செய்த தவத்தினால அதே மாரி சிவபெருமானுடைய அடியார்கள் எல்லாருமே ஏற்கனவே தவம் செஞ்சு சிவபெருமானுக்கு ஐக்கியமானவங்க மட்டும் தான் என்ன பண்ண முடியும்? சிவபெருமான சிவாய நமன்னு உச்சரிக்க முடியும். திருநீறு பூச முடியும். ருத்ராட்சம் போட்டுக்க முடியும். சரிங்களா? சரி. இப்ப நம்ம கண்ணப்ப நாயனாரோட வரலாற்றோட இந்த 63 நாயன்மாரோட வரலாற்ற இதோட நம்ம முடிச்சுக்கலாம். மிச்சம் உங்களுக்கு வந்து நான் ஒரு பிடிஎஃப் ஃபைலா உங்களுக்கு நான் தரேன். இந்த சிலபஸ்ல என்ன இருக்குதுன்னா, அடுத்து பழமொழிகள் இருக்குது. இல்ல எனக்கு நாயன்மார்களே பார்த்தாகணும் அப்படின்னு பிரியப்படுறவங்க, உங்களுடைய கருத்துக்கள சொல்லுங்க. நம்ம அடுத்த நாயன்மாருக்கு போலாம். நித்திலா இருக்கீங்களா? நித்திலாம்மா? ஐயா இருக்குங்கய்யா. ஆஹா. ஃபோன விட்டுட்டு எங்க அம்மாகிட்ட விட்டு நீங்க வெளிய எங்க போயிட்டீங்கன்னு நெனச்சேன். ம். இருக்கீங்களா? இருக்குங்கய்யா. ரொம்ப சந்தோஷம், மகிழ்ச்சி. சரி அடுத்த நாயன்மாருக்கு போலாமா? இதோட முடிச்சுட்டு நம்ம இந்த சிலபஸ முடிச்சுட்டு அடுத்து அந்த பழமொழிகளுக்கு போயிடலாமா? அவங்க ஒரு பழமொழி குடுத்துருக்காங்க. ஒரு 10 பழமொழி. பாக்கலாங்கய்யா. 63 நாயன்மார்களும் பார்க்கலாமா? இல்ல இந்த சிலபஸ்ல இருக்கிற அடுத்த கட்ட நடவடிக்கைக்கு போயிடலாமா? இல்ல வேற அடிப்படை பயிற்சிக்கு போயிடலாமா? நாயன்மார் வரலாறு இந்த 6 பேருடைய நாயன்மார்கள் போதுமா? 6 பேர் எத்தன பேர் பார்த்தோம்? கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் நித்திலா. ஞாபகம் இருக்கா? ஐயா 11 வரைக்கும் பாத்துருக்கேன் இதோட. இதோட 11 நாயன்மார்களா? ஆமாங்கய்யா. பரவால்ல. 11 நாயன்மார்கள். சரி இந்த 11 நாயன்மார்கள்ல உங்களுக்கு புடிச்ச நாயன்மாருடைய கதைய வந்து ஒரு வாய்ஸ் மெசேஜா ஒரு எனக்கு அனுப்பிச்சு வைங்க. சரிங்கய்யா.
ஆமா. நிகழ்ச்சிக்கு வந்தவங்களுடைய கோரிக்கை என்னன்னா, இப்ப நம்ம கடந்த வகுப்புல ஒரு 6 10 10 நாயன்மார்கள் பார்த்திருக்கோம்னா, இப்ப நம்ம கண்ணப்ப நாயனார் பார்த்திருக்கோம் இல்லையா? இப்ப இத்தன நாயன்மார்கள் குறித்து சிந்திச்சோம் இல்லையா? இப்ப இதுல ஏதாவது ஆமாங்க. உங்களுக்கு ஒரு பிடிச்ச நாயன்மார் எடுத்துக்கங்க. சரிங்க ஐயா. உங்களுக்கு பிடிச்ச நாயன்மார். ரொம்ப, ரொம்ப, ரொம்ப பிடிச்ச நாயன்மார் எடுத்துக்கங்க. அவருடைய கதைய நீங்க முதல்ல படிங்க. படிச்சு அவர அப்படியே உள்வாங்கிட்டு, வாய்ஸ் மெசேஜ்ன்னு சொல்லுவாங்கல்ல WhatsAppல. ஆமாங்க ஐயா. ஆ அத வாய்ஸ் மெசேஜ்ல, ஐயா எனக்கு புடிச்ச நாயன்மார் வந்து மெய்ப்பொருள் நாயனார். எனக்கு புடிச்ச நாயன்மார் வந்து திருநாவுக்கரசு நாயனார். அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கதைய நான் சொல்ல முற்படுகிறேன். திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய கதை சுருக்கத்த உங்களுக்கு கேஷுவலா சொல்லுங்க. கண்ணப்ப நாயனார்ன்னு ஒருத்தர் இருந்தாரு. அவருக்கு திண்ணனார்ன்ற பேர் இருந்தது. அப்படின்னு சொல்லிட்டு குறிப்பு கூட நீங்க வெளியில கூட எடுத்துக்கலாம். சரியா? இதுக்காக நம்ம சிந்தித்த இந்த சரிங்க. 11 நாயன்மார்களுடைய வரலாற்றுல உங்களுக்கு பிடிச்ச நாயன்மார்கள் எதுவோ அதனுடைய சுருக்கத்த வந்து வாய்ஸ் அம்மா யாரும்மா சாந்தகுமாரி அம்மாவா? மைக் எடுத்துட்டீங்களா? சரி, 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 சரி. அப்போ நம்ம சுருக்கமா என்ன பண்ணுங்க நீங்க, ஒரு ஒரு நாயன்மார் குறித்து ஒரு வாய்ஸ் மெசேஜ் போடுறீங்களா? சரிங்க ஐயா. புடிச்ச நாயன்மார் ஏதோ எடுத்துங்க. ரொம்ப சுலபம் தான். சரி. அப்போ கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்புல நாம இதுவரைக்கும் பார்த்தது என்னன்னா, சைவ முழக்கம்னா என்ன? நால்வர் துதின்னா என்ன? சிவபுராணம்னா என்ன? விநாயகர் பாடல்லாம் எப்படி பாடணும்? நான் 2 பாட்டு தெரிஞ்சு வச்சுக்கணும்னு சொன்னேன். அப்புறம் 12 திருமுறை. அடிப்படை திருமுறைக்கான திருமுறை எப்படி வந்தது? இந்த 12 திருமுறை இயற்றியது யாரு? 12 திருமுறை எப்படி கிடைச்சது? இந்த 12 திருமுறையுடைய ஆசிரியர்கள் யாரு? அப்படின்னு நம்ம பார்த்தோம். அப்படி 27 ஆசிரியர்களையும் பார்த்தோம். அப்புறம் வந்து அந்த 12 திருமுறைகளினுடைய எத்தன பாடல்கள் இருக்கு அப்படின்ற குறித்து பார்த்தோம். அதனுடைய வரலாறு குறித்து பார்த்தோம். அப்புறம் ஆ பஞ்சபுராணம். பஞ்சபுராணம்னா எப்படின்றத சொன்னேன் நானு. அத நம்ம பார்த்தோம்னு நெனைக்கிறேன். அதாவது இந்த 12 திருமுறையும் பாட முடியாதவங்களுக்கு, இந்த பஞ்சபுராணம்ன்றது ஒரு பெரிய தொகுப்பு. சுருக்கமா 5 பாட்டு பாடுனோம்னா, 12 திருமுறையும் பாடுனதா நம்ம சொல்லுவாங்க. அதாவது வந்து முதல்ல தேவாரம் அப்படின்னு சொல்லிட்டு அப்படி சொன்னோம்னா, தேவாரம்னு சொன்னா அது உங்களுக்கு தெரியும். முதல்ல இருந்து ஒரு 7 திருமுறைக்குள்ள இருக்கிறதுக்கு பேர் தேவாரம். திருவாசகம்னா 8வது திருமுறைக்கு பேரு திருவாசகம்னு பேரு. 3வது திருவிசைப்பா அப்படின்னு சொல்றது ஒலிவளர் விளக்கன்னு நம்ம பாடுவோம். 4வது திருப்பல்லாண்டு. 5வது பெரிய புராணத்துல இருக்கக்கூடிய பாட்டு. இந்த 5 பாட்டும் ஒருத்தர் பாடுனாங்கன்னா, 12 திருமுறையும் பாடுனதுக்கான அடையாளம். இப்ப கோயிலுக்கு போறீங்க, பஞ்சபுராணம் பாடுங்க அப்படின்னு சொன்னா, தேவாரத்துல முதல் 7 திருமுறைகள்ல ஏதாவது ஒரு பாட்டு பாடுனாலும் அது தேவாரம் தான். திருவாசகத்துல ஒண்ணு பாடு நித்திலா அப்படின்னு சொன்ன உடனே, திருவாசகத்துல ஒரு பாட்டு பாடுனீங்கன்னா 2வது முடிஞ்சு போச்சு. 3வது திருவிசைப்பா ஒண்ணு பாடுப்பா பஞ்சபுராணத்துல அப்படின்னு சொன்னா, ஒலிவளர் விளக்கே பாடிட்டீங்கன்னா, அதாவது திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு இதுல இருந்து ஏதாவது ஒண்ணு பாடிட்டீங்கன்னா, திருவிசைப்பால முடிஞ்சு போயிடும். அப்புறம் திருப்பல்லாண்டுல இருந்து ஒரு பாட்டு பாடுனீங்கன்னா, அது அப்புறம் வந்து உங்களுக்கு ஒரு நிறைவு ஏற்படும். அதுக்கப்புறம் 12ஆம் திருமுறையாக இருக்கக்கூடிய பெரிய புராணத்துல ஒரு பாட்டு பாடுனீங்கன்னா, 12 திருமுறையும் பாடுனதுக்கான ஒரு சுருக்கம் தான் பஞ்சபுராணம். பஞ்சபுராணம் என்னன்னு தெரியல? கடைசியா பார்த்தோம் இல்லையா? ஆமாங்க ஐயா. கேள்விப்பட்டீங்களா? கேள்விப்பட்டிருக்கீங்களா? கேள்விப்பட்டிருக்கேங்க ஐயா. ரைட். அப்ப இதுக்கப்புறம் பஞ்சபுராணம்னு சொன்னா, திரு திருன்னு முழிக்கக்கூடாது. ஏன் முழிக்கக்கூடாதுன்னா, அந்த 7 திருமுறைகள்ல ஏதாவது ஒரு பாட்ட நீங்க தேவாரத்துல இருந்து பாடிட்டீங்கன்னா, அது அது ஓகே. அப்புறம் 8ஆம் திருமுறையா இருக்கக்கூடிய திருவாசகத்துல இருந்து ஒரு பாட்டு பாடுனீங்கன்னா, அது திருவாசகம். அப்ப இது தேவாரம், திருவாசகம், திருவிசைப்பா, திருப்பல்லாண்டு, பெரிய புராணம். இந்த 5ம் சேர்ந்ததுக்கு பேரு பஞ்சபுராணம்னு பேரு. சரியா? இது என்ன பஞ்சபுராணம்? அரிசி இல்ல, பருப்பு இல்ல, அப்புறம் உப்பு இல்ல அப்படின்றதுக்கு பாடுறது தான் பஞ்சபுராணமா? அந்த பஞ்சபுராணம் கிடையாது. வறுமை வரும்போது வரக்கூடிய பஞ்சபுராணம் கிடையாது. பஞ்சம்னா 5 பஞ்சபாண்டவர்கள்ன்றாங்கல்ல, 5 பேர்ன்றாங்கல்ல, அந்த மாரி பஞ்சம்னா 5ன்னு அர்த்தம். நம்ம தமிழ் வழக்குல பஞ்சம்னா என்னது? வறுமை. வறுமை தானே? ஆமாங்க ஐயா. ஆ வறுமை வறுமைன்னு சொல்லுவாங்க. அப்போ அந்த புராணம் கிடையாது. வறுமை புராணம் பாடி இப்ப ஒரு புலவர் போய் ஒரு அரசர்கிட்ட என்ன பண்ணுவாரு? தன்னுடைய பஞ்சத்தெல்லாம் சொல்லி, இப்படிலாம் இருக்கு அப்படின்னு சொல்லி புகழ புகழ அந்த 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 ராஜாவ புகழ்ந்து பாடி பரிசுலாம் வாங்கின்னு வருவாரு. என்ன பாடுனா, ஆமா பஞ்சபுராணம் பாடுனேன். எனக்கு அரசர் இது குடுத்து அனுப்பிச்சாருன்னு. அவரு பாடுன பஞ்சபுராணம் வேற. அரசர் முன்னிலையில போயிட்டு அவையில பாடுற பஞ்சபுராணம் வேற. என்ன பாடிருப்பாரு? இல்லாத குறைக்கு பாடியிருப்பாரு. மன்னா உன்னுடைய ஆட்சி காலத்தில் அ ஆகா, ஓஹோ, மாதம் மும்மாரி பொழிகிறது, அப்படி பொழிகிறது. நான் போய் துக்கப்படலாமா? நான் வறுமையில் இருக்கலாமா? எனக்கு இப்படிலாம் பால் இல்லையே! ஏதாவது பால் வந்து எனக்கு சேரவில்லையே! அவை புலவராக நான் இருக்கின்றேனே! அப்படின்னு சொல்லிட்டு அந்த புராணம் பாடுவாரு. அந்த பஞ்ச புராணம் வேற.
இந்த பஞ்சபுராணம்ன்றது 5 பாடல்களின் தொகுப்பாக இருக்கக்கூடியதுக்கு பேரு பஞ்சபுராணம் பேரு. இது எதுக்குன்னா 12 திருமுறை பாட முடியாதவங்களுக்கு இந்த பஞ்சபுராணம் ரொம்ப முக்கியம். 12 திருமுறையும் ஒரு பாட்டு பாடுறவங்களும் இருக்கதான் செய்றாங்க. சரி. அப்போ ஒரு சைவ சமயத்துல சைவ முழக்கம் தெரிஞ்சிருக்கணும். நால்வர் துதி தெரிஞ்சிருக்கணும். சிவபுராணம் தெரிஞ்சிருக்கணும். விநாயகர் பாட்டு தெரிஞ்சிருக்கணும். 12 திருமுறை யார் யார் இயற்றுனாங்கன்ற அறிவு இருக்கணும். அந்த 12 திருமுறையினுடைய ஆ 12 திருமுறையுடைய ஆசிரியர்கள் பேரும் தெரிஞ்சிருக்கணும். இதுதான் ரகசியம். அப்புறம் ஒரு சைவத்துக்குள்ள இருக்கிறோம்னா இவ்வளவும் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் பஞ்சபுராணம் தெரிஞ்சிருக்கணும். ஒரு அடியார்ன்னு சொன்னா அவங்களுக்கு நிச்சயம் பஞ்சபுராணம் தெரிஞ்சிருக்கணும். 12 திருமுறையும் தெரியலனாலும் பஞ்சபுராணமா தெரிஞ்சிருக்கணும். இதுதான் சைவ சமயத்துல நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது. அடுத்து முருகப்பெருமானுடைய பாடல். ஏதாவது ஒரு திருப்புகழ் தெரிஞ்சு வச்சிருக்கணும். அடுத்து அ ஒரு அம்பாள் பாட்டு தெரிஞ்சு வச்சிருக்கணும். ஏன்னா சக்தி இல்லையா? எல்லாவற்றையும் படைத்து, காத்து, அழித்து, மறைத்து அருளக்கூடிய தெய்வம் சாமி. எப்ப சாமி வந்தாலும் மனைவியோட தான் வருவாராம். அம்பாள் இல்லாம சாமி என்ன பண்ண மாட்டாரு? சிங்கிளா வரமாட்டாரு. சிங்கிளா வந்தா பைரவரா வருவாரு. ஏதாவது சோதிக்கிறதுக்கு வருவார். அப்படி இப்ப வரும்போது எப்படி வருவாரு? காளை மேல உமா, பார்வதி உடனாகிய இப்ப எல்லா சாமியும் உடனாகிய சமேதன்னு சொல்றான் இல்லையா? அப்ப சாமி யார் கூட வருவாரு? அம்பாள முதல்ல காமிச்சுட்டு தான் அவரு வருவார். அப்போ அம்பாளுக்கும் துதி பாடணும். அப்போ இது எல்லாமே சாமி ஒண்ணுக்குள்ள ஒண்ணு தான். இருந்தாலும் இந்த பாடல்னு வரும்போது 12 திருமுறை தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். 12 திருமுறை தெரியலனாலும் பஞ்சபுராணமா தெரிஞ்சிருக்கணும்னு சொன்னேன். அந்த பஞ்சபுராணம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் முருகப்பெருமான் பாட்டு ஏதாவது ஒண்ணு தெரியணும். விநாயகர் பாட்டு ஒண்ணு தெரியணும். அம்பாள் பாட்டு ஒண்ணு தெரியணும். இது எல்லாம் தெரிஞ்சதுன்னா, ஒரு கோயில்ல நீங்க தான் ராஜா, நீங்க தான் ராணி. ஆமா. ஒரு தேவாரம் பாடு கண்ணு அப்படின்னு சொன்னா, அப்படி நீங்க வந்து வந்து முன்னாடி வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவேல் மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் புலமே புகுந்த அதனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பிரண்டும் உடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியாரவர்க்கு மிகவே. இப்படி நீங்க பாடிட்டீங்கன்னா பரவாயில்ல, இந்த பொண்ணுக்கு விஷயம் தெரிஞ்ச பொண்ணுதான் உங்களுக்கு சாமி மேல இவ்வளவு. அப்போ இடையில யாருக்கும் பயப்படக்கூடாது. ஒரு தேவாரம் பாடுறீங்கன்னு சொன்னா சாமிக்கு உங்களுக்கு அன்பு இருக்குதுன்னு சொன்னா இடையில இருக்க கூட்டத்தை பார்த்தோ இவங்க என்ன சொல்லுவாங்க, அவங்க என்ன சொல்லுவாங்க, இதுக்கு எல்லாம் பயப்படக்கூடாது. நீ யாரோட கண்ட்ரோல் இருக்கணும்? சாமிக்கு நான் பாட போறேன். இதுல இடையில யாருக்கும் நான் பயப்பட மாட்டேன். ஏன்னா சாமி என் கூட இருக்காரு. அப்படின்ற ஒரு தைரியம் முதல்ல நம்மளுக்கு வரணும். பக்தி வரணும். பக்தி வந்துச்சுன்னா எவ்வளவு பெரிய கூட்டமா இருந்தாலும் நம்ம பதட்டப்படுறதுக்கு எவ்வளவு பெரிய ஸ்டூடியோவா இருந்தாலும், எவ்வளவு பெரிய மேடையா இருந்தாலும், ஏன்னா நம்ம இறைவன தானே பாட போறோம். நம்ம என்ன திருட போறோமோ, அள்ள போறோமா, யார பார்த்து பயப்படணும்? ஆ நீ போய் பாட வந்துட்டியா? அப்படின்னு யாருன்னா நெனச்சா கூட, சாமி அவங்கள என்ன பண்ருவாரு? ஆ கொஞ்சம் ஓரமா இரு. அப்படின்னு உள்ள நினைப்பாங்க. சொல்ல மாட்டாங்க. நேத்து வந்த இதுக்கு இவ்வளோ அப்படின்னு நினைப்பாங்க. அப்படின்னா நேத்து வந்தேன்னா, யார் வேணாலும் பாடலாம். அப்போ ஒரு கோயில்ல உங்களுக்கு தேவாரம்ன்னு சொன்னா, நீங்க டக்குன்னு ஒரு தேவாரத்த எடுத்து மனமோந்து பாடுனீங்கன்னா, சாமி அத என்ன பண்ணிக்குவாரு? அப்ப வெளியில தான் சாமி கத்தி தான் பாடணுமா? இல்ல. நின்னு நிதானமா, பொறுமையா கூட பாடலாம். அப்படி ஏன்னா சாமிக்கு அத கேட்க போறாரு. "என்ன சாமி என்ன செவிடா என்ன?" அப்படின்னு ஒருத்தர் என்கிட்ட கேட்டாரு. நான் எப்பயுமே ஒரு கோயில்ல பாடுறேன்னா, எனக்கு எக்கோ பிடிக்கும். எக்கோன்னா, அந்த அலைகள் பின்னாடி மோதும். நான நானன் நானா அப்படின்னா அந்த கோயில்ல இருக்கிற வைப்ரேஷன் நல்லா மோதும். அப்படிங்கும்போது எனக்கு அப்படி அப்படியே உயர்த்தி பாடுனா எனக்கு ரொம்ப பிடிக்கும். எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. அப்படி திரும்பி பார்க்கும்போது அந்த நாதம் போய் என்ன பண்ணும்? "இது யாரு இது?" அப்படின்னு எல்லாம் பார்ப்பாங்க. அதுதான் சாமியோட கருணை. அது நான் ஓங்காரத்தால இழுக்கிறது. எப்படி இதுன்னா, அது பாடி இழுக்கிறது. இதுதான் அந்த ரகசியம். இப்ப இதுலருந்து என்ன தெரியுது நமக்கு? சாமிக்கும், நமக்கும் லிங்க் இருந்ததுன்னா, இடையில யாருக்கும் பயப்பட வேண்டியது பதட்டமோ இல்லவே இல்ல. நான் சாமி பாடுறேன். முடிஞ்சா நீ சாமி பாடுங்க. உனக்குள்ள இருக்க சாமி நீ பாடு. அப்படின்னு சொல்லிட்டு நீங்க முடிவு பண்ணிக்கலாம். சரியா? ரைட்டு. அப்ப சைவ சமயத்துக்குள்ள இத்தன அடிப்படை உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அப்புறம் நாயன்மார்கள் பத்திய குறிப்பு உங்களுக்கு நிச்சயம் தெரியணும். நான் அடியேன் அந்த 11 நாயன்மார்கள் தான் எடுத்து உங்களால ஏம்ப முடிஞ்சது. மீதி இருக்கிற நாயன்மார்கள பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா, பார்க்கலாம். ஆ இதுல அடுத்து பழமொழிகள் சொல்லியிருக்காங்க. திருக்குறள் சொல்லியிருக்காங்க.
அதுக்கப்புறம் சொல்லும் பொருளும் கேட்கறாங்க. சங்குநாத பயிற்சி கேட்கறாங்க. விளையாட்டு பயிற்சி விடுங்க. ஏன்னா, இப்போ வைகாசி மாசம் முடிய போது. கோடைக்கால சமய பயிற்சி வகுப்பு நம்ம என்ன பண்ணிக்கலாம்? நம்ம விர்ச்சுவலா இப்ப நம்ம எந்த வந்து நேர்ல பார்க்க முடியாத ஒரு சூழல்னால, டெலகிராம் சேனல் மூலியமா கோடைக்கால பயிற்சி வகுப்பு வச்சிருக்கோம். இதுல தேர்வு வைக்கிறதும் வைக்கலாம். உங்களுக்கெல்லாம் அந்த நேரம் உங்களுக்கு கிடைக்குதான்னு தெரியல. எல்லாரும் வந்து ஒரு பணியில இருப்பீங்க. கல்லூரியில போய் ஜாயின் பண்ண போறீங்க. அ வேலையா இருப்பீங்க. உங்களுக்கெல்லாம் தேர்வு வச்சு, நீங்க பாஸ் பண்ணி உங்களுக்கு சர்டிபிகேட் உங்களுக்கு அனுப்பலாம். ஆனா, அதுக்கெல்லாம் நேரம், காலம்லாம் வேணும் இல்லையா? அதனால மனசுக்குள்ள இவ்வளோ சம்பவங்கள மனசுக்குள்ள வச்சுக்கங்க. உங்களுக்கு சங்கு கிடைச்சீங்கன்னா, ஊதி பயிற்சி இந்த சங்கு நாதத்த எழுப்புங்க. அப்புறம் பரதநாட்டிய நிகழ்ச்சி வைக்க சொல்றாங்க. இந்த கோடைக்கால சிலபஸ்ல. இதெல்லாம் வைக்கிறதுக்கு நமக்கு வாய்ப்பில்ல. இதுல டான்ஸ் ஆடுவீங்களா ஆர்த்தி? ஆர்த்தி இருக்கீங்களா? ஐயா நடனம் ஆடுவீங்களா? ஐயா சொல்லி கொடுத்தா ஆடுவீங்க. விருப்பம் இருக்கா? இருக்குங்கய்யா. ஆ பரவால்ல, பரவால்ல. ஏன்னா சினிமா பாட்டுக்கு ஆடுறத விட, சிவபெருமானுக்கு நாட்டியத்துக்கு ஆடலாம் இல்லையா? சித்ராம்மா இருக்கீங்களா? ஆமா. ரயில்வேக்காரம்மா. ஐயா திருச்சிற்றம்பலங்க ஐயா. ஆர்த்தி சங்குநாத முழக்கமெல்லாம் கத்துட்டு இருக்காங்க ஐயா. சரிங்க. நடனம் சொன்ன மாதிரி பரதநாட்டியம் கத்து கொடுத்தா கத்துக்குவாங்க ஐயா. ஆ அது அது முறையா வந்து சில ஒரு 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 சில பாட்டுக்கு. ஒரே ஒரு சில பாட்டுக்கு. இப்போ ஒரு சிவபெருமானுடைய பாட்டு இருக்கு இல்லையா? ஏதாவது ஒரு தேவாரத்துக்கு என்ன பண்ணணும்? அது இசைக்க தெரிஞ்சா போதும். புரியுதுங்களா சொல்றது? ஆமாங்க ஐயா. ஐயாவும் சொல்லிட்டு தாங்க ஐயா இருக்காரு. சிவகுமார் ஐயா. அப்படியா? பரதம் சொன்னாரா? கத்துக்கணும்னு சொல்லி. பரதம் கத்துக்க சொல்லுவாருங்க ஐயா. ஆ பாருங்க. அப்போ நம்ம மட்டும் இல்ல. சரி. வாய்ப்பு கிடைச்சா அத பண்ணலாம். அப்போ ஒருத்தருக்கு பாட வரும். அவங்களுக்கு அவங்கள மாரி ஒரு குரல் நம்மளுக்கு கிடைக்காது. நல்லா பாடுறீங்களே நல்லா பாடுறீங்களே நீங்க அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? அது மாரி. ஒருத்தருக்கு வந்து கூச்சமா இருக்கும். ஆட மாட்டாங்க. சபையில வந்து ஐய்யய்யோ! 4 பேர் பார்த்தா என்ன சொல்லுவாங்க? நம்ம பாடுனது நல்லா இருக்குமா? ஸ்டெப்ஸ்லாம் நல்லா இருக்குமா? அப்படின்னு நினைப்பாங்க. ஒருத்தருக்கு வந்து ஆட வரும். அவங்க வந்து கூச்சம் இல்லாம என்ன பண்ணுவாங்க? அவங்க குரல் வராது. 2மே வரவங்க இருப்பாங்க. ஆடவும் செய்வாங்க. சில பேர் பாடவும் செய்வாங்க. சில பேர் தொண்டு செய்வாங்க. சில பேர் பூ கட்டுவாங்க. ஆமாங்க. நான் பூ கட்டியே குடுத்துர்றேங்க. எனக்கு எதுவுமே வேணாம் சாமி. எனக்கு பாட வராது, எனக்கு சொல்ல வராது, ஆட வராது. நான் தொண்டு மட்டும் செஞ்சுர்றேன். சில பேர் நல்லா சமைச்சு குடுத்துருவாங்க சாமிக்கு. சுண்டல் அவிச்சு குடுத்துருவாங்க. அடியார்ல செஞ்சு குடுத்துருவாங்க. எனக்கு என்னால முடிஞ்சது இதுதான் அப்படின்னு சொல்லி செஞ்சு குடுத்துருவாங்க. இப்படி உங்களுக்கு எது எதெல்லாம் முடியுமோ, உங்களால எது எதெல்லாம் வந்து செய்ய முடியுமோ, அந்த தொண்டு. பூ கட்ட தெரிஞ்சவங்க, பூ கட்டி சாமிக்கு உங்களுடைய பக்திய பூ கட்டி குடுத்துருங்க. சமைக்க தெரிஞ்சவங்க நல்லா என்ன பண்ணுங்க, உங்களுக்கு என்ன டேலண்ட் இருக்கோ அத நல்லா சாமிக்கு வகையா செஞ்சு அடியார்களுக்கு குடுத்துருங்க. கைலாய வாத்தியம் தான் எனக்கு பிடிக்குதுன்னு நினைக்கிறவங்க, நல்லா அந்த ட்ரம் அடிக்க கத்துக்குங்க. நல்லா அடிச்சு அந்த இது வாசிக்க, வாசிக்க, வாசிக்க அப்படியே ஒரு பெரிய ஒரு அது பாருங்களேன், அவ்வளோ பெரிய கூட்டத்துல கைலாய வாச்சோம்னா எல்லாரும் திரும்பி பார்ப்பாங்க. பார்ப்பாங்களா பார்க்க மாட்டாங்களா சித்ராம்மா? ஐயா அதுல அப்படியே நம்ம அதுலயே மூழ்கி போயிடுறோங்க ஐயா. அதை மட்டும் கைலாய வார்த்தையை மட்டும் நம்ம உயிரே ஆ, அது உள்ள போகுதுங்க ஐயா. ஆ ஆடாத ஆட்டம் எல்லாம் சாமி கொண்டு போய் என்ன பண்ணாரு? டன் டட டன் 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 சொல்லிட்டு ஒண்ணு அடிக்க ஆரம்பிச்சோன்னு சங்கு ஊத அப்படின்னா, ஆமா இந்த சொற்பொழிவு பண்றவங்கலாம் டார்ச்சரா இருக்கும். என்னடா இது பேச முடியும் மைக்கு நம்ம அங்க போயிடுச்சு அப்படின்னுவாங்க. காரணம் என்னன்னா, கைலாய வாத்தியத்துல எல்லாம் வந்து அவரும் தாளம் போட்டுன்னு இருப்பாரு. யாரு? எல்லாரும் ஐயரு கீறு எல்லாம் பாருங்க. அந்த கைலாய வாத்தியம் வாசிக்கும்போது எல்லாருடைய கண்ணு கொஞ்சம் நோட் பண்ணுங்க. அப்படியே தாளம் போடும். அப்படியே அதிரும். அப்படியே உள்ள அப்படியே என்ன பண்ணும்? அப்படியே மியூசிக் கொண்டு போய் என்ன பண்ணிடும்? அப்படியே அடிக்கும்போது அப்படியே அதிரி நிக்கும். சில பேரு டெம்ப்டேட் ஆயிடுவாங்க. டெம்ப்டேட் ஆடி அந்த நடுவுல போய் ஆடவே வந்துருவாங்க முன்னாடி. கைய 2 சிவபெருமான் மாரி வச்சு என்ன பண்ணுவாங்க? மேல தூக்குவாங்க, கீழ தூக்குவாங்க, அசைச்சு என்ன பண்ணுவாங்க? ஒரு நேரம் தான் கட்டுப்படுத்த முடியும். அந்த வாத்தியம் வந்து அப்படிப்பட்ட அது எக்காளம் வாசிக்கும்போது, அந்த எக்காளம் வந்து அப்படியே கைலாயத்துல இருக்க மாரி ஒரு ஃபீலிங் குடுக்கும். சங்கு நாதம் முழங்கும்போது, உணர்வு ரீதியான ஒரு வகை குடுக்குறது தான் இந்த கைலாய வாத்தியம். அப்ப இந்த கைலாய வாத்தியம் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா, அதுல ஏதாவது ஒரு பங்கெடுக்கிறதுக்கு நீங்க முயற்சி பண்ணலாம். இல்ல எனக்கு சங்கு நாதம் பயிற்சி பண்ணா எனக்கு பிடிச்சிருக்குன்னா அப்படியும் பண்ணலாம். இல்ல எனக்கு நான் இப்ப திருமுறை நான் பாடுறேன் அப்படின்னா, நீங்க கோடை காலத்துல பாடி பயிற்சி எடுத்துக்கலாம். இல்ல எனக்கு பாடுறது எனக்கு வராது. நான் ஆடுறேன். சாமிக்கு நானு நடனம் புரிஞ்சு ஆடப் போறேன் அப்படின்னா, ஆடி பயிற்சி எடுத்துக்கலாம். அதனால உங்க உடம்பால, மனசால, உயிரால எத உங்களுக்கு சாமிக்கு அர்ப்பணிக்க முடியும். ஏன்னா சாமி தானே குடுத்தாரு. அதனால சாமிக்கு இப்போ இப்போ எனக்கு பாட வருதுன்னா, நான் சாமி பாமாலை. பூமாலை போட முடியலன்னா கூட, பாமாலை போடலாம். இல்லையா? பூ மாலைன்னா, பூ கட்டி, பறிச்சு, சுத்தமான பூ பறிச்சு, அத கட்டி எடுத்துட்டு வந்து போடுறதுக்கு எனக்கு எனக்கு முடியலையே சாமி அப்படின்னு அழுவுறீங்களா? வருத்தப்படுறீங்களா? டோன்ட் வொரி அபௌட் தட். உடனே சாமி என்ன பண்ணுங்க, மனமார நீங்க என்ன பண்ணலாம்? இப்ப நான் "வேயூர் தோழி பங்கன்" பாடுற மாரி, நீங்களும் என்ன பண்ணலாம்? ஆ எதமா சாமிக்கு அப்படியே ஐஸ் அப்படியே நைஸா வச்சு நைஸ் வச்சு, ஐஸ் வச்சு சாமி பாட வைக்கலாம். ஏன்னா உருக வைக்கலாம் சாமி.
இப்ப பித்தா பிறை சூடி பெருமானே அருளாலா எத்தான் மறவாதே நினைக்கின்றேன் மனத்துன்னை வைத்தாய் பெண்ணை தென்பால் வெண்ணை நல்லூர் அருட்துறையுள் அத்தா உனக்கு ஆலாயினி அல்லே நெனலாமே அத்தா உனக்கு ஆலாயினி அல்லே நெனலாமே அல்லே நெனலாமே. ஏன் சாமி உருகி இருக்க மாட்டாரு? நிச்சயம் உருகி இருப்பாரு. அப்போ இத பார்த்த உடனே என்ன பண்ணுவாரு? சாமிக்கு ரொம்ப பிடிச்சு போயிடும். தமிழால் பாடுக, சொற்றமிழால் பாடுக அப்படின்னு சொல்லிட்டு சாமி சொல்லியிருக்கிறாருன்னா, இதான் ரீசன். காரணம் என்ன? அப்படியே ஏகாந்தமா கேட்டுக்கிட்டே இருக்கிறதுக்கு சாமி இந்த இது இது ரொம்ப பிடிக்கும். அப்போ பாடுறவங்களையும் சாமி விட மாட்டாரு, ஆடுறவங்களையும் சாமி விட மாட்டாரு, கைலாய வாத்தியம் வாசிக்கிறவங்களும் விட மாட்டாரு, பூ கட்டுறவங்களையும் விட மாட்டாரு. அப்போ யார் யாரை எப்படி ஆட்கொள்ளணும்னு சாமி விருப்பப்படுறாரோ, ஆனா இன்னொருத்தர பார்த்து பொறாமப்படுறதுக்கோ, ஆட்படுறதுக்கோ இங்க எதுவுமே கிடையாது. அவங்களுக்கு இருக்குது, அவங்க ஆடுறாங்க. அ அவங்களுக்கு பாட வருது, அவங்க பாடுறாங்க. நம்பளால இப்ப பூ கட்ட முடியுது, பூ கட்டுறோம். அப்படின்னு உங்களால எது முடியும், எது முடியாது. சாமி நான் என்ன செய்யட்டும்? அப்படி இல்லையா? போய் வாசல பெருக்குங்க, குப்பைகள எடுத்து போடுங்க, கோலம் போடுங்க, தண்ணி தெளிங்க, சாமிக்கு அந்த தண்ணி எடுத்துட்டு வந்து வைங்க, திருமஞ்சனத்துக்கு உண்டானதெல்லாம் எடுத்துட்டு வந்து வைங்க, உடலால செய்யுங்க, மனசால சிவாய நமன்னு சொல்லுங்க. இப்படி நம்ம அன்பா என்ன பண்ணலாம்? இப்படிலாம் அணுகலாம். இதெல்லாம் வந்து சைவ சமயத்துல சரி. இப்போ இவ்வளவு தூரம் நான் பேசுனதுல, அடிப்படையா சைவ சமயத்துல ஒரு சைவத்துக்கு உள்ள வந்தாங்கன்னா, என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்? அப்படின்றத யார் சொல்ல வர்றீங்க? ஒரு 4 வகுப்பு போயிருச்சு. கோடைக்கால சைவ சமய பயிற்சி வகுப்பு முடிச்சிருக்கிறோம் நம்ப. இதுவரைக்கும் வந்தவங்க நீங்க யாருன்னா ஒருத்தரு, ஐயா இவ்வளவு தூரம் சைவ சமயத்துக்குள்ள ஒருத்தர் வந்தாங்கன்னா, என்னென்னலாம் சொல்லணும்? என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்? அப்படின்றது ஒரு சின்ன சுருக்கமா சொல்லுங்க பார்க்கலாம். தெரியலனாலும் பரவால்ல. நான் என்ன சொன்னேன்னு தான் சொல்லுங்க. இந்த நிகழ்ச்சி வெற்றி பெற்றதா இல்லையான்னு பார்க்கலாம். யார் சொல்ல வர்றீங்க? அடிப்படையில சைவம்னா என்னன்னு தெரியாமலும் உள்ள வந்தா கூட, அவங்களுக்கு அடிப்படையில என்னென்னலாம் இருக்கும், அப்படி என்னெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கணும் அப்படின்னு சொல்றதுக்கு நம்ம ஒரு பயிற்சி எடுத்துட்டோம் இல்லையா? சொல்ல முடியுமா? ஆர்த்தியாவது, நித்திலாவாவது வந்துட்டு இருக்கீங்க. வகுப்பு 1, 2, 3 முடிச்சு 4வது வகுப்பு வந்துட்டோம் நம்ப. பேசிக் என்னென்ன சொல்லிக் குடுத்தோம்? சொல்ல முடியுமா? வாய்ப்பு இருக்கா? ஒன், டூ, த்ரீ முடியுமா? சுருக்கமா சொல்லுங்க. சுருக்கமா. என்னென்னலாம் தெரிஞ்சிருக்கணும்? இப்போ உதாரணத்துக்கு, அந்த துதி தெரிஞ்சிருக்கணும், இந்த துதி தெரிஞ்சிருக்கணும், இந்த பாடம் தெரிஞ்சிருக்கணும், இதெல்லாம் அப்படி சொல்லி சொல்லல. ஏதாவது ஒண்ணு தெரிஞ்சிருக்கணும் இல்லையா? அதெல்லாம் கொஞ்சம் வரிசையா சொல்லுங்க. ஐயா ஃபர்ஸ்ட் சும்மா. வந்து சைவ விளக்கம் தெரிஞ்சிருக்கணுங்கய்யா. சரி சாமி. சைவ முழக்கம்னா, அதுக்கப் அந்த தென்னாடுடைய சிவனை போற்றி. தென்னாடுடைய சிவனை போற்றி சரி. நாட்டவர்க்கும் ம். இறைவா. ம். அதுக்கப்புறம் நால்வர் துதி தெரிஞ்சிருக்கணுங்கய்யா. அப்புறம் வந்து நிச்சயம் விநாயகர் வந்து துதி ஒரு அ நால்வர் துதி வந்து கண்டிப்பா வந்து ஒவ்வொரு அடியாருக்கும் வந்து ஆரம்ப கட்டத்துல இது தெரிஞ்சிருக்கணும். அப்படித்தானே? ஆமாங்கய்யா. சரி. அப்புறம்? அப்புறம் விநாயகர் துதி தெரிஞ்சிருக்கணுங்கய்யா. அப்புறம் ஆ, சிவபுராணம் வந்து 98 லைனும் தெரிஞ்சிருக்கணுங்கய்யா. 95 லைன் அந்த இல்லன்னா அந்த 16 லைன் நம்ம 16 லைன். அடிப்படையில சொல்லிட்டோம். ஆ 16 லைன். ஆமாங்கய்யா. அப்ப சிவபுராணம் நிச்சயம் வந்து ஒரு சிவனடியாரா இருந்தா, இந்த பாடல் 1 காதால கேட்டாவது மனப்பாடம் பண்ணியிருக்கணும். அப்படித்தானே? ஆமாங்கய்யா. ஆமா. சரிங்க. சரி. இது அடிப்படை. அப்புறங்க வேற என்ன? அப்புறம் வந்து பஞ்சபுராணம் பத்தி தெரிஞ்சிருக்கணுங்கய்யா. ஆ, பஞ்சபுராணம் தெரிஞ்சிருக்கணும். 12 திருமுறை பத்தி தெரியணும்ல? ஆமாங்கய்யா. 12 திருமுறை என்ன என்ன? இப்போ நானு 12 திருமுறையுடைய இது எவ்வளவு நீடுன்னு சொன்னேன். அதாவது வந்து இப்போ திருக்குர்ஆன் வந்து முகமதியர்களுக்கு அல்லாஹ் கும்பிடுறவங்களுக்கு எப்படி குர்ஆன் முக்கியமோ, அது மாரி கிறிஸ்தவர்களுக்கு பைபிள் எவ்வளவு முக்கியமோ, சிவனடியார்களுக்கு என்ன முக்கியம்? இந்த 12 திருமுறை முக்கியம். முக்கியம். அப்படிதானே? ஆமாங்கய்யா. அது குறித்து பார்த்தோம். அப்புறம் வேற? அப்புறம் வந்து 63 நாயன்மார்கள பத்தி ஒரு இது தெரிஞ்சிருக்கணுங்கய்யா. அவங்கள பத்தி வரலாறு கொஞ்சம் கொஞ்சம். தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படிதானே? சுருக்கமா அவங்களுடைய கதைய பத்தி நம்ம தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படிதானே? ஆமாங்கய்யா. ஆமாங்கய்யா. ஏன்னா 63 நாயன்மார்கள். 12 திருமுறை ஆசிரியர்கள் தெரிஞ்சு வச்சுக்கணும். அதே மாரி 63 நாயன்மார்கள் பத்தி அந்த கதையாவது சிம்பிளா தெரிஞ்சு வச்சிருக்கணும். அப்படித்தானே? அதுல வந்து நம்ம ஒரு 11 நாயன்மார்கள பார்த்துட்டோம். அப்படித்தானே? ஆமாங்கய்யா. ஆமா. அப்பாடி! இதுதாங்க பேசிக்கு.
இதுக்கப்புறம் வந்து நம்ம ஏதாவது ஒரு முருகர் பாட்டு தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் வந்து ஒரு அம்பாள் பாட்டு தெரிஞ்சிருக்கணும். அப்படிதானே? பால் பாட்டு. ஆமாங்கய்யா. அப்பாடி! இது இவ அ இப்போ இது கட்டாயமா நான் உங்கள பாட சொல்ல மாட்டேன். கட்டாயமா இத நீங்க செய்யணும்னு சொல்ல மாட்டேன். இதெல்லாம் அடிப்படை. இதெல்லாம் என்னது? அடிப்படை. அடிப்படை. இந்த பேசிக் அடிப்படை அடிப்படை. ஆமா, ஆமா. சைவ சமயத்துல இருக்க இந்த அடிப்படை விஷயம் கூட தெரியலன்னா, நம்ம கோயிலுக்கு போய் என்ன பிரயோஜனம்? அப்படித்தானே? அப்போ ஏதோ போறோம், வரோம். ஆமா, அங்க போனோங்க. எனக்கு பிரதோஷத்துக்கு போனோனே இதெல்லாம் சரியாயிடுச்சு. அவ்வளோதான். ஏன் போனோம்? எதுக்கு போனோம்? என்னாத்துக்கு போனோம்? புளியோதரை குடுத்தாங்க. அப்புறம் வந்து எலுமிச்சை சாதம் குடுத்தாங்க. பஞ்சாமிர்தம் குடுத்தாங்க. பால் குடுத்தாங்க. அப்புறம் வந்து அலங்காரம் நல்லா பண்ணாங்க. பாத்தியாடி? நல்லா இருந்தது பாத்தியா? அப்பா! புடவ நல்லா இருந்ததுல்ல அம்பாளுக்கு? அப்ப இதெல்லாம் பேசுறோம். பேசிட்டு நல்லா ஆமாமா. அந்த கூட்டத்துல பாரேன் என்ன ஒருத்தருக்கு தெய்வம் வந்துச்சு. அதெல்லாம் இப்ப இது எல்லாம் வந்து எல்லாம் கவனிக்கிற ஒரு ஆள் வந்து, அடிப்படையா இருக்கிற ஒரு விஷயத்த விட்டுட்டாங்கன்னா எப்படி இருக்கும்? பிரயோஜனம் இல்ல தானே! ஆமாங்கய்யா. ஆமா. ஆ கோயில்ல அவ இப்படி ட்ரெஸ் பண்ணின்னு வந்தா, இவ இப்படி ட்ரெஸ் பண்ணின்னு வந்தா. ஐயரு பாத்தியா? என்னாடி அந்த ஐயரு கோமாளி மாரி வந்துக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு. இதையெல்லாம் பேசக்கூடிய வாயி, பேசிக்கா என்ன தெரியணுன்ற விஷயத்த தெரிஞ்சு வச்சுக்கலைல்ல. ம். அப்படித்தானே? அப்ப கோயிலுக்கு போனோம்னா, 23 வருஷம் போயிருப்பான். 20 வருஷம் ஏன் வாழ்நாள் முழுக்க ஓடியிருப்பான். இந்த அடிப்படையே தெரியாம ஓடி என்ன பிரயோஜனம்? பாட்டமே தெரியணும். அப்போ இத சொல்லி தர்றதுக்கு சிவாச்சாரியார்கள் வேணும். நல்ல குருநாதர்கள் வந்து இதெல்லாம் வந்து பேசிக் வந்து ஆமா. அப்போ பணிவு வேணும், பக்தி வேணும், 12 திருமுறைகளுடைய ஆசிரியர் தெரியணும், 63 நாயன்மார்களுடைய அடியார்களுடைய பண்பு தெரியணும். இவங்கலாம் எப்படி வாழ்ந்தாங்கன்றது தெரியணும். நால்வர் துதி தெரியணும், சைவ முழக்கம் தெரியணும், சங்க ஊத தெரியணும், கைலாய வாத்தியம் தெரியணும். இது எல்லாம் பரதநாட்டியம். சிவபெருமானுக்காக ஆடவும் தெரியணும், பாடவும் தெரியணும். ஆக மொத்தம் ஆனந்தமா சாமி நம்மள வச்சிருக்கிறதுக்கு இதெல்லாம் வழியா வச்சிருக்கிறார். அதுக்கு தான் கோயில எழுப்பியிருக்கிறாங்க. இதுதான் சைவ சமயத்தினுடைய அடிப்படை விஷயங்கள். இந்த அடிப்படை விஷயங்கள கடைபிடிக்க முடியுமா? அடியனுடைய கேள்வி. இதெல்லாம் கடைபிடிக்கும். சிம்பிள் சிம்பிள் தானே. ஒரு திருநீறு, ஒரு ருத்ராட்சம், உள்ள 5 எழுத்து. இது 3ம் வந்து ஒரு குருநாதர் கிட்ட வாங்கிக்கணும். நல்ல குருநாதர் கிட்ட சாமி எனக்கு சொல்லிக் குடுங்க அப்படின்னு சொல்லிட்டு, அவர் காதுல ஓதி விடுவாரு. இதுக்கு பேரு சமய தீட்சைன்னு சொல்லுவாங்க. சமய தீட்சைன்னா, இந்த உண்மைய வந்து சுட்டி காமிக்கிறது. "வா சாமி, தெரு தெருவா சுத்திட்டு இருக்காத. வா, உனக்குள்ள நான் சுட்டி காமிக்கிறேன் வா. இந்த கழுத்துல இந்த ருத்ராட்சத்த கட்டிக்க." திருநீர் பூசி விட்டு, அந்த புருவ மத்தியத்துல கைய வச்சு, "உனக்குள்ள இருக்கிற ஆன்மா தான் கடவுளு. இது உள்ள இருக்கிறத விட்டுட்டு நீ வெளிய தேடாத. நீ நின்னு இருந்த இடத்துல இருந்து அமைதியா ஆசுவாசப்படுத்தி, சிவாய நம. அப்பா எனக்குள்ள இருக்கிற எம்பெருமானே." எம்பெருமான்னு என்ன அர்த்தம்? எனக்குள்ள இருக்கிற பெருமான். நம்பெருமான்னா நமக்குள்ள இருக்கிற பெருமான். அப்ப எம்பெருமான்னா எனக்குள்ள இருக்கிறது என்னை இயக்கிக் கொண்டிருக்கிற இறைவனே, சிவபெருமானே அப்படின்னு சொல்லிட்டு யார் ஒருத்தர் வேண்டுறாங்களோ, அதுக்கு எம்பெருமான். சரி. நம்பெருமான்னா, நமக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு பேரு நம்பெருமான். உனக்கும் என்னையும் உயிரோட வச்சிருக்காரு, உன்னையோட வச்சிருக்காரு. அப்ப நீயும் நானும் உயிரோட இருக்கவும் தான் திருமணம் பண்ணிக்கிறோம். நீயும் நானும் உயிரோட இருக்கவும் தான் பேசிக்கிறோம். நீயும் நானும் உயிரோட இருக்கவும் தான் அப்ப நீயும் நானும் உயிரோட இருக்கிறதுக்கு என்ன காரணம்? அப்ப நான் உனக்கு வணக்கம் வைக்கிறேன்னா, உனக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு வணக்கம் வைக்கிறேன். நீ எனக்கு வணக்கம் வைக்கிறேன்னா, எனக்குள்ள இருக்கிற இறைவனுக்கு நீ வணக்கம் வைக்கிற. நீ உன்ன அப்போ நான் உன்ன வணங்கும்போது, ஆ பாத்தியா? அ நீ முதல்ல வணக்கம் வைக்கிறியா? நான் முதல்ல வணக்கம் வைக்கிறேன். இந்த ஈகோலாம் எங்கிருந்து வராதுங்க? அன்பு இருந்ததுன்னா வராது. ஆ பார்த்துட்டு பார்க்காம இருக்கிறா பாத்தியா? எவ்வளவு கேடியா இருப்பா பாரு அப்படின்னு சொல்லிட்டு அத சொல்லக்கூடாது. காரணம் என்னன்னா, பார்த்துட்டு வணக்கங்க சிவாய நம. சிவாய நம சொல்றதுல என்ன குறைஞ்சிற போறோம்? நான் இல்ல சிவபெருமான் தான் அப்படின்னு சொல்ல போறோம். அப்போ ஒருத்தர் ஒருத்தர் பார்க்கும்போது சிவாய நமன்னு சொல்லிக்க போறோம். அப்ப பாத்தியா அவளே வந்து முதல்ல சொல்லிட்டா. அப்படின்னா, அது ஒரு ஆணவத்தினுடைய வெளிப்பாடு. அப்போ முதல்ல யார் வணங்குன்ற இந்த கூச்சல்லாம் விட்டுட்டு, அடியார்கள் எல்லாரையும் என்ன பண்ணிடணும் முதல்ல? மனமொழி மெய்களால சிவாய நம திருச்சிட்டம்பலம். எல்லாருடைய திருவடிக்கும் வணக்கங்க ஐயா! அப்படின்னு சொல்லிட்டோம்னா, அந்த ஈகோலாம் போயிடும். அவ்வளவுதான் ரகசியம். இதெல்லாம் வந்து அடியார் பண்புகள். சரி. நல்ல ஒரு இந்த கோடைக்கால சைவ சமய பயிற்சி வகுப்பு வந்து இவ்வளவு தூரம் போயிருக்கு. அடுத்து வந்து நம்ப அதுல அடிப்படையில இருக்கக்கூடிய அந்த சமய அடிப்படை பகுதி 1ன்ற வகுப்ப நம்ம அடுத்த வாரம் எடுத்துக்கலாம். சைவ சமயத்தினுடைய தொன்மை. இந்த சைவ சமயம் முதல்ல எங்க ஆரம்பிச்சது? இதனுடைய காலம் என்ன? அப்படின்றத நம்ம அடுத்த வகுப்புல பார்க்க போறோம். அடுத்து இறைவன் யார்? அப்படின்ற தலைப்புல பார்க்க போறோம். சைவ சாதனங்கள்லாம் என்னன்னு சொல்லிட்டு அடுத்த வகுப்புல நம்ம பார்க்க போறோம். அ புனித நூல் என்ன அப்படின்னு சொல்ல போறோம். திருமுறை பயிற்சி, சைவர்கள் செய்ய வேண்டியது என்னன்ற இதெல்லாம் வந்து அடுத்த நம்ம வகுப்புல பார்க்கலாம். அதுல எந்த மாற்று கருத்தும் கிடையாது. இன்னைக்கு ஏதாவது சந்தேகம் இருந்ததுன்னா, நீங்க தாராளமா கேட்கலாம். அடுத்து சைவ நெறியில நுட்பம் 2ல கோயில் வழிபாட்டு முறையும்,
சைவ நெறியும் சிவத்தொண்டு செய்வது எப்படி உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு சில பாடங்கள் இருக்கு. அதை நம்ம பார்க்க போறோம். இதுதான் நுட்பம். அடுத்த நுட்பத்துல என்ன பார்க்க போறோம்னா, வருங்காலங்கள்ல தத்துவங்களை குறித்து பார்க்க போறோம். இந்த உடம்புனா என்ன? இந்த உடம்புல இருக்கிற உயிர் எப்படி இருக்குது? இது ஏன் அலைஞ்சிட்டு இருக்கு? இதனுடைய தத்துவங்கள் என்னன்னு சொல்லி சில விஷயங்கள் நம்ம பார்க்க போறோம். இதெல்லாம் வந்து வருங்காலங்கள்ல நம்ம ஒவ்வொரு விஷயமா பார்க்க போற ஒரு செய்திகள். இன்னைக்கு நம்ம அந்த கண்ணப்ப நாயனாரோட நிறுத்திட்டு, இந்த பேசிக் சைவ முழக்கம், அப்புறம் வந்து நால்வர் துதி, சிவபுராணம், விநாயகர் பாட்டு, 12 திருமுறை, முருகபெருமானுடைய பாடல், பஞ்சபுராணம், பராசக்தியாக இருக்கக்கூடிய அம்பாளுக்கு ஒரு பாட்டு, முருகருக்கு ஒரு பாட்டு, கணபதிக்கு ஒரு பாட்டு, பஞ்சபுராணம், 12 திருமுறை, சிவபுராணம், நால்வர் துதி, சைவ முழக்கம். இதையெல்லாம் பார்க்காமலேயோ, இல்ல பார்த்தோ உங்களால எழுத முடியும்னா, நீங்க என்ன பண்ணலாம்? ஒரு குறிப்பு மாரி அதுல இப்ப நம்ம பார்த்த 11 நாயன்மார்கள்ல உங்களுக்கு பிடிச்ச ஒரு நாயன்மார் கூட நீங்க என்ன பண்ணிக்கலாம்? ஒரு நோட் எடுத்து, இப்ப நான் சொன்ன விஷயங்கள உங்களால பார்க்காம செய்ய முடியுமான்னு முதல்ல பார்த்து படிங்க. எனக்கு சைவ முழக்கம்னா என்னன்னு தெரியல அப்படின்னா வாட்ஸ்அப் பண்ணுங்க. அத நான் அனுப்புறேன். அப்புறம் நீங்க மனப்பாடம் பண்ணிக்கங்க. எனக்கு நால்வர் தூத்தினா என்னன்னு தெரியல. அத நீங்க கேட்கணும்னா, அது உங்களுக்கு நான் அனுப்பி தரேன். அதையும் நீங்க மனப்பாடம் பண்ணிக்க. ஒரு நோட்ல எழுதுங்க முதல்ல. எழுதி நீங்க வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் நம்ம என்ன பண்ணிக்கலாம்? அடுத்த வகுப்புக்கு போலாம். சரி. இதோட நம்ம நிறைவு செஞ்சுக்கலாம் சாமி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். இதுல ஏதாவது சந்தேகம் இருக்கா அன்பர்களுக்கு? சந்தேகம் இருக்கா? இதுல என்ன பண்றீங்க? வீட்ல ஒரு குறிப்பெடுங்க. என்ன குறிப்பெடுங்க? சைவ முழக்கத்த ஒரு நோட் எடுத்து எழுதுங்க. அப்புறம் நால்வர் துதி எழுதுங்க. சிவபுராணம் எழுதுங்க. ஒரு விநாயகர் பாட்டு எழுதுங்க. 12 திருமுறையில இருந்து ஒரு ஒரு பாட்டு செலக்ட் பண்ணி எழுதுங்க. உங்களுக்கு பிடிச்ச பாட்டு எழுதி வச்சுக்கங்க. அப்புறம் வந்து பஞ்சபுராணம் ஒரு 5 பாட்டு செலக்ட் பண்ணி எழுதி வச்சுக்கங்க. அதுக்கப்புறம் முருகபெருமானுக்கு உங்களுக்கு பிடிச்ச திருப்புகழ எழுதி வச்சுக்கங்க. அப்புறம் அம்பாளுக்கு உங்களுக்கு பிடிச்ச அபிராமி அந்தாதி ஒண்ணு எழுதி வச்சுக்கங்க. நாயன்மார்கள்ல உங்களுக்கு பிடிச்ச நாயன்மார்ல ஒரு கதையை நீங்க ஒரு நோட்ல எழுதிக்கங்க. அவ்வளவுதான். முடியுமா? இதெல்லாம் வாய்ப்பு இருக்கா? முடியும். வாய்ப்பு இருக்குங்க ஐயா. நாட்கள் உங்களுக்கு டைம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை வரலாம் உங்களுக்கு டைம் இருக்கு. இந்த சைவ முழக்கம்னா என்ன, நால்வர் துதினா என்ன, சிவபுராணம்னா என்னன்னு சொல்லிட்டு ஒரு நோட்ல எழுதுங்க. முதல்ல ப்ராப்பரா எழுதுங்க. சைவ முழக்கம் எழுதிங்க, நால்வர் துதி எழுதிங்க, சிவபுராணம் எழுதிங்க, விநாயகர் பாட்டு ஒண்ணு எழுதிங்க, 12 திருமுறையில இருந்து 12 பாட்டு செலக்ட் பண்ணி வச்சுக்கங்க. பஞ்சபுராணம்ன்றது பஞ்சபுராணம் நான் என்னென்ன சொன்னேன்னா அது உங்களுக்கு அனுப்பி வைக்கிறேன். அதை எடுத்து நீங்க பஞ்சபுராணம் எழுதி வச்சுங்க. ஒரு முருகபெருமானுடைய பாட்டு எழுதி வச்சுங்க. அப்புறம் வந்து ஒரு அம்பாள் பாட்டு எழுதிக்குங்க. அப்புறம் ஒரு விநாயகர் பாட்டு எழுதிங்க. அதுக்கப்புறம் வந்து நாயன்மாரோட வரலாற்றுல உங்களுக்கு பிடிச்ச ஒரு நாயன்மாரோட வரலாற்றை நோட்ல எழுதி வச்சுக்கங்க. அவ்வளவுதான். ஓகேவா? சரிங்க. சரிங்க ஐயா. அவ்வளவுதான். இந்த இந்த இதுதான் இன்னைக்கு ஹோம்ஒர்க். அடுத்த 7 நாளைக்கு கீழ நீங்க இந்த செயலை நீங்க செஞ்சுட்டு எனக்கு நீங்க வாட்ஸ்அப் பண்ணுவீங்களோ, இல்ல நீங்க படிச்சு காமிப்பீங்களோ, இல்ல நீங்க ஒப்பிச்சு காமிப்பீங்களோ, அடுத்த வகுப்புல நான் பாத்துக்கலாம். சரியா? சரிங்க ஐயா. ரொம்ப கஷ்டப்படுத்துறேன்னா? இல்லைங்க, அவ்வளவு இல்லைங்கய்யா. ஈஸியா இருக்கா? ஈஸியா தாங்க இருக்கு. ஏன்னா ஒரு ஒரு விஷயத்துக்குள்ள நுழையிறேன்னா பேசிக் தெரியணும்ல. ஆமாங்க ஐயா. உனக்கு என்ன தெரியும் அப்படின்னு ஒருத்தர் கேக்குறாங்கன்னா, எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. இருந்தாலும் நான் கொஞ்சம் முருகரை பத்தி பாடுவேங்க. எனக்கு தெரியாதுங்க. எனக்கு விநாயகரை பத்தி ஒரு பாட்டு எனக்கு தெரியுங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. 12 திருமுறையில இருந்து ஒரு 12 பாட்டு எனக்கு தெரியுங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க. பஞ்சபுராணத்துல இருந்து ஒரு 5 பாட்டு நான் பாடுவேங்க. எனக்கு ஒண்ணும் தெரியாதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லாம சொல்லக்கூடாதா? சொல்றேங்க ஐயா. அதான் பணிவு. அப்படிதானே? ஆமாங்க ஐயா. அப்போ நோட்ல ஒரு நல்ல நோட்டா சும்மா லாங் சைஸ் நோட்டு அழகா போட்டு பேசிக் சைவ கோடைக்கால சைவ சமய பயிற்சி வகுப்பு சிகாரம் தரும் உமையால் துணைவர் சேனல் வழியாக சேனல் போட்டு சிகாரம் சிகாரம் டெலகிராம் சேனல் போட்டு ஒரு ஹெட்டிங் போட்டுங்க. போட்டு இதெல்லாம் எடுத்து எழுதிக்கிறீங்களா? சரிங்க ஐயா. எழுதிட்டு நம்ம ஒரு நேர்காணல் வச்சுக்கலாம். நேர்காணல்னா இப்போ அடுத்த வகுப்புகள்ல நான் கேள்வி கேட்கறேன். முடிஞ்சா மனப்பாடமா நீங்க அப்படியே முடிஞ்சா சொல்லுங்க. சரிங்களா? சரிங்க ஐயா. அவ்வளவுதான் மேட்ரு. அவ்வளவுதான். கோடைக்கால சைவ சமய பயிற்சி வகுப்பு பேசிக் உங்களுக்கு பார்த்தாச்சு. அடுத்த வகுப்புல நுட்பங்கள்லாம் பார்க்கலாம். சரிங்க ஐயா. ரொம்ப மகிழ்ச்சிங்க. சிவாய நம. வேற யாரா இருக்கீங்களா நிகழ்ச்சிக்கு? நிறைய செஞ்சுக்கலாமா? திருச்சிற்றம்பலம்.
தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஏகம்பத்துரை எந்தாய் போற்றி, பாகம் பெண்ணுரு ஆனாய் போற்றி. அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. காவாய் கனகத்திரளே போற்றி, கைலை மலையானே போற்றி போற்றி. நமச்சிவாயவே ஞானமும் கல்வியும், நமச்சிவாயவே நானறி விச்சையும், நமச்சிவாயவே நான் அவிந்தேத்துமே, நமச்சிவாயவே நன்னெறி காட்டுமே. திருச்சிற்றம்பலம். வேற யாராவது பெரியவங்க பேச ஆசைப்படுறீங்களா? இன்னைக்கு நிகழ்ச்சி வந்தவங்க, கிளாஸுக்கு வந்தவங்க யாராவது பேசணும்னு ஆசைப்படுறீங்களா? தனலட்சுமி அம்மா, தமிழரசி அம்மா, சரிதான். எனக்கு பெரியவங்க தனலட்சுமி அம்மா பேசணும். அம்மா வாங்கம்மா, தனலட்சுமி அம்மா. காஞ்சிபுரத்துக்காரம்மா வாங்க. மீட் எடுங்க, மீட் எடுங்க. ஒண்ணும் இல்லைங்க, பேசுறதுக்கு ஒண்ணும் இல்ல. நான் கேட்டேன். பேசுறதுக்கு ஒண்ணும் இல்லையா? நல்லா இருந்தா நிகழ்ச்சி? நல்லா இருந்தேன், நல்லா இருந்தேங்க. அடிப்படை குழந்தைங்களுக்கு உண்டான அடிப்படை கோடைக்கால சைவ சமய பயிற்சி வகுப்பு. நல்லா இருக்கு, நல்லா இருந்து கேக்குறதுக்கு. கேக்குறது நல்லா இருந்ததா? சிவபெருமானே, சிவசிவா, திருச்சிற்றம்பலம். நன்றி 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 நன்றி. சரிதாம்மா, வாங்க. சரிதாம்மா, பேசுங்க. ஐயா கேக்குதுங்களாங்க ஐயா? திருச்சிற்றம்பலம் ஐயா. வாங்க சாமி. ஐயா இது நல்லா இருந்துச்சுங்க ஐயா. பேசிக்னா என்னன்றது தெரிஞ்சுட்டீங்க. சைவ முழக்கம் என்னன்றது நல்லா சொல்லியிருக்கீங்க. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. போன வாரத்துல இருந்து தான் கவனிச்சிட்டு இருக்கேன் கிளாஸ். அக்கா கூட சொன்னாங்க, சித்ராக்கா வாமா, சரிதான் லைன்ல வா அப்படின்னாங்க, லிங்க்ல வா அப்படின்னாங்க. சரிக்கா, அந்த தம்பி சாப்பிட்டுட்டு இருக்கான், வரங்க அப்படின்னு சொல்லிட்டு வந்தேன். நல்லா இருக்கு. இல்ல, அடிப்படையில் உங்களுக்கு பிடிஎஃப் ஃபைல் வேணும்னா கூட எனக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க, இல்ல சித்ராமா வாட்ஸ்அப் பண்ணுங்க. எனக்கு இது வேணுங்க, என்ன சொன்னாரு அதெல்லாம் நான் அனுப்பிச்சு வைக்கிறேன். சரியா? சரிங்க ஐயா. தெரியுதுங்க ஐயா, எல்லாமே நல்லா பேசிக்கனா என்ன அப்படின்றது தெரியுதுங்க ஐயா. தெரிஞ்சிருக்கணும். ஒரு சிவபெருமான் கோயிலுக்கு போறேன், உன்னை இப்ப திடீர்னு யாருன்னா ஒருத்தர் பண்ணி உனக்கு தெரிஞ்சு வச்சுக்கினீங்கன்னா, இப்போ சித்ராமாவுக்கு நீங்க எப்படி கண்டுபிடிச்சுங்க கிடைச்சிங்களா, அதே மாதிரி உங்களுக்கு கீழே எத்தனை சரிதா வருவாங்க? ஆமாங்க ஐயா, எனக்கு அவங்க தாங்க ஐயா குரு. அப்போ நீங்க வெளியில போறீங்க, என்ன பரவாயில்ல, உனக்கு தேஜஸா இருக்கிறிய, இப்ப இவ்வளவு கஷ்டத்துலயும் நீ மட்டும் தெளிவா இருக்கிறிய அப்படின்னு கேட்கும்போது நீங்க போய் சொல்ல மாட்டீங்களா? ஆமாங்க ஐயா, கண்டிப்பாங்க ஐயா. இவ்வளவு தெளிவு எங்க இருந்து வந்தது? நீங்க மட்டும் எப்படி சாமிக்கு ஒரு விதமா பண்றீங்க அப்படின்னா, புண்ணியம் செய்தாருக்கு பூ உண்டு நீர் உண்டு. அதாவது சாமிக்கு எதுவும் எடுத்து வாங்கிட்டு போலனாலும் பூ 2 பூ இல்ல ஏதோ ஒரு 2 பச்சிலை என்ன, அந்த மாதிரி போறோம். அந்த மாதிரி போகும்போது கொடுக்க வேண்டியதான், மத்தபடி வேற ஒண்ணும் இல்ல. அப்ப நீங்க ஒரு டிஃபரெண்டா தெரிவிங்க. சிவபெருமானுக்கு அடிமை செஞ்சுட்டீங்கன்னாலே மத்தவங்க கண்ணுக்கு நீங்க ஒரு மாதிரி தெரிவிங்க. உங்களை டிஸ்டன்ஸா மெயின்டைன் பண்ணுவாங்க. ஓஹோ, இவகிட்ட வச்சு கூடாது இதுக்கப்புறம் அப்படின்னு என்ன பண்ணுவாங்க? அவர் முடிவு பண்ணுவாங்க, ஆஹா இது கொஞ்சம் டிஃப்ரெண்ட். ஏமா இப்ப ஏன்னா வழ கொட இந்த நேரம் உங்ககிட்ட வச்சுக்க முடியாது, எந்த ஊர் கதையும் பேச முடியாது, புறம் சொல்ல முடியாது, பொய் சொல்ல முடியாது, திருட முடியாது. சிவபெருமான கையில எடுத்தா என்ன பண்ண முடியாது, ஒண்ணுமே பண்ண முடியாது. ஆமா, இது எல்லாம் பண்ண முடியாது. அப்ப உன்னை பார்த்து அலற ஆரம்பிப்பாங்க. ஓஹோ, அப்ப உங்க கணவர் கூட ஓஹோ நம்ம முன்னாடி கரெக்டா ஒரு நெறி இருக்கிறாங்க, அவங்க அது சாமி ஒரு பயம் வந்துடும். அதுக்கப்புறம் இது ஐயோ பொண்டாட்டிட்டு பொய்லாம் சொல்லக்கூடாதுப்பா, சாமி காமிச்சு விட்டுருவாரு சொல்லிட்டு அது மாதிரி ஒரு பெரிய இதெல்லாம் வந்துடும். அதனால நம்ம நெறி அப்படிப்பட்ட நெறி. ஆமா, என்னன்னா ஒட்ட மாட்டாங்க சில பேர், நம்ம கூட பழக மாட்டாங்க. ஆமா, சிவபெருமான நீங்க கையில எடுத்துட்டீங்கன்னா வேற யாரும் என்ன பண்ண மாட்டாங்க. அது என்ன பட்டையும் கொட்டையுமா போதுன்னுவாங்க. அந்த பட்டை கொட்டைன்னு தான் பேசுவாங்களா கண்டி, அப்படி மகத்துவம் அவங்களுக்கு தெரியாது. அப்படி சொல்லிருக்காங்க ஐயா. ஆனா நான் சொல்லுவேங்க ஐயா, அப்படி சொல்லாதீங்க, நீர் விட்டுருக்குன்னு சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு போயிடுவாங்க ஐயா. ஆமா, அது எல்லாமே அக்கா சொன்னதுதாங்க ஐயா, சித்ராக்கா சொல்லிருக்காங்க ஐயா. ஆமா, மந்திரமாவது நீரு வானவர் மேலது நீரு, யாருன்னா அக்கா திருநீர் பூசி விடணும்னு சொன்னா அந்த பாட்டை சொல்லி என்ன பண்ணணும், பூசி விடணும். இதெல்லாம் அடிப்படையில் தெரிஞ்சு சாமிக்குள்ள வந்துட்டீங்கன்னா அடையாளம் இதுதான். திருநீர் பூசிட்டீங்கனாலே அது உங்களை யாரும் சாமி ஒண்ணும் பண்ண முடியாது, அவ்வளவுதான். மத்தவங்க யாரும் எதுவும் பண்ண முடியாது. என்ன கொஞ்சம் அது சம்பந்தப்பட்ட ஆள் வரும்போது நம்ம அதெல்லாம் கொஞ்சம் பகிர்ந்துக்க முடியும். என்ன கோயிலுக்கு போனீங்களா, ஆமா ஆமா, இதே உங்களை போல ஒரு ருத்ராட்சம் போட்டவங்க திருநீர் பூசவங்க என்ன வந்தாங்கன்னா
எந்த கோயில்ல இருந்து வரீங்க, எங்க இருந்து வரீங்க? நான் இங்கதாம்மா போயிட்டு வரேன், பிரதோஷத்துக்கு போயிட்டு வரேன். நீங்க அடியாரா இருக்கீங்களா? ஆமா, நானும் அடியாரா தான் இருக்கிறேன். சிவபெருமானுக்கு ஆட்பட்டோம். சில பேர் இருப்பாங்க. அந்த கொட்டை என்னன்னா, யாருன்னா ஒருத்தர் ஜோசியக்காரன் சொல்லியிருப்பான். இத கட்டிக்கடா உனக்கு வந்து காத்து கருப்பு வராதுன்னு சொல்லிட்டு. அதெல்லாம் கட்டியிருப்பான். கையில வந்து பயம் உனக்கு ஆக்சிடென்ட் ஆகாதுன்னு சொல்லிட்டு ஒருத்தன் கொடுத்திருப்பான். என்னத்துக்கு கட்டணும்னு தெரியாம கட்டியிருப்பான். திருநீர் பூசுவேன் பயந்தாங்க போயிடும். சில பேர் பயந்து பயந்து தான் பூசியிருப்பாங்க. அப்ப அவங்க எல்லாம் வந்து அடியார விட்டது வரும். முதல்ல ஆரம்ப நிலையில இருக்கிறாங்க அவங்க எல்லாம். எல்லார் கழுத்துல ருத்ராட்சம் இருக்கும். ஆனா அடியார் தன்மை வந்திருக்கும்னா வந்திருக்காது. வாய்ப்பு இருக்காது. புரியுதா? ஆமாங்க. ஆமா ஆமா. அடிப்படையில அந்த அன்னதானம் பண்ணணும், சாப்பாடு போடணும், போயிட்டு உதவி செய்யணுன்ற எண்ணம் எல்லாம் அவ்வளவு சீக்கிரம் பக்குவம் என்ன பண்ணாது? வராதுங்க ஐயா. வராது. அப்ப பாக்குறவங்க எல்லாம் முதல்ல பூசிருப்பாங்க, திருநீர் பூசிருப்பாங்க, ருத்ராட்சம் போட்டிருப்பாங்க, கண்டக்டர் கூட நல்லா தான் வருவாரு பஸ்ல. ஆனா பக்தி அவர் உள்ள வந்து எங்க இருக்காருன்றது கண்டுபிடிக்கிறது ரொம்ப கஷ்டம். அவர் வந்து அப்புறம் ஒரு பாட்டு ஒண்ணு சொல்லுங்க, பஞ்சபுராணம் உங்களுக்கு தெரியுமான்னு கேட்டா, பஞ்சபுராணமா நான் இது வரைக்கும் யாருக்கும் பஞ்சம் பேசுனது இல்லைன்னு. இப்ப புரியுதா? அந்த மாதிரி சொல்லுவாங்க. அந்த மாதிரி இருப்பாங்க, அடிப்படையில இருப்பாங்க. அப்ப அடியார்களை வந்து இனம் கண்டுபிடிக்கிறது. ஆனா எல்லாரையும் சிவபெருமானா அடியாரை தான் பார்க்கணும். அந்த வகையில அந்த திருநீரு, ருத்ராட்சம், 5 எழுத்து மந்திரம் இதெல்லாம் அடிப்படையில ரொம்ப முக்கியம். அதுதான் தனிச்சு காணப்படுவீங்க. ஒரு ஒரு டிஃப்ரெண்டா இருப்பீங்க, அவ்வளவுதான். சாமி உங்களை உயிருக்கு கேரண்டி. சிவனடியார்களுக்கு உயிருக்கு கேரண்டி. ஆமா, உயிர் கேரண்டினா யமனே வந்து எட்டத்தான் நின்று ஆகணும். சாமி கிட்ட அனுமதி வாங்கி தான் என்ன பண்ணணும், உயிரை எடுக்கணும். சரிம்மா, ரொம்ப சந்தோஷம். சரிதா? சரிங்க ஐயா. என்னுடைய பையன் கூட அன்னைக்கு ஃபர்ஸ்ட் நாள் வாந்தி எடுத்துட்டு இருந்தாங்க ஐயா. அவன் ஆமா. வந்து பூஜை ரூமுக்குள்ள போனேன். ஏன் அங்க போற அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு, அம்மா எனக்கு நீர் பூசி விடுமா சரியாயிடும் அப்படின்னு சொல்றாங்க ஐயா. சரிடா வாடா பூசி விடுறேன்னு சொல்லிட்டு எடுத்துட்டு வந்து பூசி விட்ட பிறகு கொஞ்சம் வாயிலையும் போடுமா சரியாகும் அப்படின்னு 2-3 டைம் எடுத்து அவன் மட்டும் பூசிக்கிட்டாங்க ஐயா. பாருங்க, நேத்து யாருங்க சொல்லி கொடுத்தது அதுக்கு? நான் நான் செய்வேங்க ஐயா. டெய்லியும் காலையில பூஜை பண்ணிட்டு பிரபஞ்சத்துல ஏந்திரிக்கணும் அக்கா சொல்லியிருக்காங்க. ஏந்திரிச்சு விளக்கேத்து, குளிச்சுட்டு விளக்கேத்து, வெளியிலும் விளக்கேத்து எல்லாம் செய்யு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதுல இருந்து இப்ப 3 வருஷமா நான் அதை கடைபிடிச்சிட்டு வரேங்க ஐயா. ஆனா பசங்க எல்லாம் வந்து உட்காருங்க. எல்லாம் பிள்ளைங்க 8 பிள்ளைங்க இருக்கு, எல்லாமே வந்து உட்காருவாங்க. ஆனா இவன் போயிட்டு மட்டும் என்ன பண்ணா, அந்த பிள்ளைங்களுக்கு யாராவது உடம்பு சரியில்லை அப்படின்னாக்கா இந்த நீர் தாங்க ஐயா எடுத்து பூசுவேன். ரொம்ப முடியலன்னாதான் நீர் பூசுவேன் கண்டிப்பா. ஆனா அதுக்கு சரியாயிடும், உடனே சரியாயிடுங்க ஐயா. அதுக்கப்புறம் தான் ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வருவாங்க ஐயா. சரி எதுக்கும் ஆஸ்பத்திரிக்கு போய் பார்ப்போம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து பார்ப்போங்க ஐயா. கண்டிப்பா. அதுக்கப்புறம் அந்த நம்பிக்கையில தான் அன்னைக்கு நைட்டு ஃபுல்லா இருந்தனே. அப்புறம் மக்கானத்து மனசு தாங்காத ஹாஸ்பிட்டலுக்கு தூக்கிட்டு வந்து அப்புறம் பெட்ல ஹாஸ்பிட்டல் வந்தீங்களாமா? இன்னும் இல்லைங்க, என்னைக்கு தாங்க ஐயா டிஸ்சார்ஜ் பண்றேன்னு சொன்னாங்க ஐயா. சரி, பாத்துங்க. ஆமா, அன்னைக்கு சொன்னீங்க, மறந்துட்டேன் நான். எல்லாம் ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சா? முடிஞ்சிச்சுங்க ஐயா. ட்ரீட்மெண்ட் முடிஞ்சிச்சுங்க ஐயா. இப்ப செல்லு வேணும்னு ரொம்ப அடம் பிடிச்சிட்டு இருக்குங்க ஐயா. உடம்பு கொஞ்சம் சரியாகணும் போன பிறகு. என்ன பண்ணுது? அடம் பிடிக்கிறானா? அடம் பிடிக்கிறாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. ஆமா, அப்படிதான் உடம்பு தெம்பு வந்துச்சு இல்லையா? ஆமாங்க ஐயா. சரி, எட்டி உதச்சிக்கிட்டே இருக்கான். செல்லு கொடுங்க அப்படின்னு எட்டி உதச்சிக்கிட்டே இருக்கான். சரி. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. அந்த மாதிரி. ஆமாங்க ஐயா. ஆமாங்க ஐயா. சரி. நன்றிமா. ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. இந்த போன வாரத்துலயும் இந்த வாரத்துலயும் இப்படி தெரிஞ்சுக்கிட்டதுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்குங்க ஐயா. மகிழ்ச்சி. ஒரு ஹாஸ்பிட்டல்ல இருந்து ரிசீவ் பண்றீங்க. நன்றிமா. ஆமாங்க ஐயா. நன்றி. ஓகே, நன்றிங்க. நன்றி. வாங்க. வேற யாராவது இருக்கு? சித்ராமா, உங்க சிஸ்டர் வந்து சித்ராமா இருக்கீங்களா? வெளியே போயிட்டீங்களா? ட்ரெயின் வந்துதானே? சாமி கேட்டு க்ளோஸ் பண்ணிட்டு வெயிட் பண்ணிட்டு இருக்குங்க ஐயா, வண்டி வர்றதுக்கு. சரி. வரட்டும். இது கரண்ட் ரயிலா இல்ல அந்த டீசலா? ஐயா பேசஞ்சர் வண்டி தாங்க ஐயா வந்துட்டு இருக்கு, விருதாச்சலம் போறது. சரி. பாருங்க டியூட்டி பாருங்க. சரிங்க, நன்றிங்க. நன்றி. வேற யாராவது பேச விரும்புறீங்களா? திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். சக்திவேல் எங்க இருந்து வரீங்க? சாந்தகுமாரி அம்மா எங்க இருந்து வரீங்க? தமிழரசி அம்மா, ஆத்தூர்காரம்மா. தமிழரசி அம்மா இருக்கீங்களா? ஐயா திருச்சிட்டம்பலங்க ஐயா. அடியார் பெருமக்கள் திருவடி வணங்குறேங்க ஐயா. வாங்கம்மா. இருக்கிறேங்க ஐயா. லைன்ல தாங்க இருக்கிறேன். இருக்கிறீங்களா? கேட்டுட்டு இருக்கிறேங்க ஐயா சொல்றதெல்லாம். என்ன பணி செஞ்சுட்டு இருக்கீங்களா? இல்லைங்க ஐயா, பிள்ளைங்களோட சேர்ந்து உட்காந்துட்டு தாங்க இருக்கிறோம். கேட்டாங்களா? குழந்தைங்களா கேட்டாங்களா?
என்ன மட்டும் உட்கார வச்சுட்டு ஆளாளு கிளம்பிட்டாங்க ஐயா. கொஞ்ச நேரம் உட்கார்ந்து இருந்தாங்க. சரி. நான் கேட்டுட்டு இருக்கிறேங்க ஐயா. அப்புறமா இப்ப சொல்லணும் கொஞ்சம் அவங்களுக்கு என்ன சொன்னாங்கன்ட்டு அவங்க கேட்கும்போது சொல்லணுங்க ஐயா. சரிங்க. அவங்க எல்லாம் பெரிய பெரிய கலெக்டர் ஆயிட்டாங்களா? ஆமா. அம்மா நம்ம வீட்டுக்கு அசிஸ்டன்ட். வந்ததுனால எல்லாம் ஆமா, ஓடி ஆமா. விளையாண்டுட்டு இருக்கிறாங்க ஐயா. சரிம்மா. இப்ப நீங்க கேட்டீங்களா? உங்களுக்கு என்ன புரிஞ்சுதா? கேட்டேங்க ஐயா, புரிஞ்சுதுங்க ஐயா. ஓரளவுக்கு ஏதோ நம்ம சொல்றோமா? ஏதாவது பேசிக் போட்டு கொடுத்துருக்கோமா? அதாவது உங்களுக்கு புரியுதா? நானும் இப்பதாங்க ஐயா புதுசா கத்துக்கிறேன், புரியுதுங்க ஐயா. ஆஹா, சிவபெருமானே, சிவசிவா. சரி, ஆ, சரி. ஆ, ஆ. ரொம்ப நன்றிம்மா. நல்லா இருக்குதுங்க ஐயா, நன்றிங்க ஐயா. நன்றி. சிவாய நம சிவாய. தொடர்ந்து வாங்க, குழந்தைங்களை கூட்டு வச்சுட்டோம்லங்க வாங்க. ஐயா. வரேங்க ஐயா, வரேங்க ஐயா. வாங்க வாங்க வாங்க. அடுத்து தனலட்சுமி அம்மா பேசிட்டாங்க. சாந்தகுமாரி அம்மா பேசல. சரிதாம்மா பேசிட்டாங்க. சித்திரம்மா பேசிட்டாங்க. யாரு? சாந்தகுமாரி அம்மாவா? எங்க? வணக்கம்மா, எங்க இருந்து வரீங்க? செங்கல்பட்டு. செங்கல்பட்டு. ஆஹா, யாரு போன் ஆன் பண்ணி கொடுத்தது? நம்பன். நம்பன். ஓ, புரியுது புரியுது புரியுது. ஆனந்தி அம்மாவுடைய ரிலேஷனா நீங்க? ஆமா. ஆனந்தி அம்மா வந்திருக்காங்களா? அவங்க வரல. அவங்க வரல. அவங்க வரலையா? சரிங்க சரிங்க ஐயா, நன்றிங்க ஐயா. ஐயா நீங்க யாருங்க ஐயா? அது அவங்க ரிலேஷனுங்களா? ஆமாங்க ஐயா, அவங்க அக்கா பேரா பேசுறாங்க. நம்பன். சரிங்க. திருக்குறள் சொல்றேன்றாரு. சரி, சொல்ல சொல்லுங்க. நம்பன். நம்பன் தானே? நமச்சிவாயம். 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 சொல்லுங்க, திருக்குறள் சொல்லுங்க. அகத முதல எழுத்தெல்லாம் ஆதி பகவான் முதற்ற உலகு கற்றனால் ஆய பயனற்கொள் வாழறிவன் நற்றல் தொழ ஆரியனின் மலர்மிசை ஏகினான் மாநதி சேர்ந்தார் நிலமிசை நீடு வாழ்வார் வேண்டுதல் வேண்டாமை இதனாடு சேர்ந்தார்க்கு யாண்டும் இடும்பையில. அற்புதம். சொல்லுங்க. நம்பன். அற்புதம் அற்புதம் அற்புதம். நம்ம சாப்டர்ல நம்ம பொருள் கோடைகால பயிற்சி வகுப்புல திருக்குறளும் இருக்குது. அதை நீங்க சொல்லி நீங்களும் அதை சிறப்பிச்சுட்டீங்க. ஆமா, திருக்குறளும் நிகழ்ச்சி நிரல்ல இருக்குது. ஆனா அதை நான் சொல்லி தரல. பழமொழிகளும் நிகழ்ச்சி நிரல்ல இருக்குது. பழமொழிகள்லாம் பார்த்த மொழிகள் தானே சொல்லிட்டு நம்ம விட்டுட்டோம். இருந்தாலும் எல்லாருக்கும் தெரியணும். திருக்குறள் நீங்க சொன்னமைக்கு நன்றி. திருச்சிற்றம்பலம், தில்லையம்பலம். ஆமா, குறைஞ்சபட்சம் ஒரு இந்த மாதிரி அடியார் பெருமக்கள் வந்து திருக்குறளையும் தெரிஞ்சு வச்சிருக்கணும். நல்லது. பழமொழியும் தெரிஞ்சு வச்சுக்கணும், திருக்குறளும் தெரிஞ்சு வச்சுக்கணும். ஒரு சைவ சமய பயிற்சி வகுப்பு வந்தீங்கன்னா இதெல்லாம் அடிப்படையில தெரிஞ்சு வச்சிருக்கணும். நன்றி ஐயா. நம்பர். நன்றி நன்றி நம்பன். நம்பர் நன்றி. நன்றி நன்றி ஐயா. ஐயா நன்றி. நன்றி நன்றி நன்றி. நம்பனுக்கு நன்றி. நன்றி ஐயா. நன்றிங்க ஐயா. சிவாயனமா. சிவகிரி பேசுறேன் ஐயா. என் பேர் சொல்லுங்க. சிவவர்த்தினி. சிவவர்த்தினி. வாங்க 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 வாங்க. போன வகுப்புக்கு முன் வகுப்பு வந்தீங்க அப்படித்தானே? ஆமாங்க ஐயா. போன வாட்டி வரல, போன வாரத்துல. ஆமா ஐயா. நமச்சிவாயம். சரி. என்ன சிவவர்த்தினி இப்ப என்ன பாட போறீங்க? வர்த்தினி சிவபுராணம் பாட போறேன் ஐயா. பாடுங்க பார்க்கலாம். நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. நமச்சிவாய வாழ்க, நாதன் தாழ் வாழ்க. இமை பொழுதும் எண்ணஞ்சில் நீங்காதான் தாழ்வாழ்க. கோகழியாண்ட குரு மனிதன் தாழ்வாழ்க. ஆகமும் ஆகி நின்று அன்னிப்பான் தாழ்வாழ்க. ஏகன் அநேகன் இறைவன் அடிவாழ்க. வேதம் கெடுத்தாண்ட வேந்தன் அடிவேக. பிறப்பருக்கும் பிஞ்சகனன் பெய்கரல்கள் வெல்ல. புறத்தாக்கும் செய்யுந்தன் பூங்கரல்கள் வெல்ல.
இறங்குவி வாரோங்குவிக்கும் சீரோன் கரவெல்க ஈசனடி போற்றி எந்தையடி போற்றி தேசனடி போற்றி சிவன் சேவடி போற்றி நேயத்தே நின்ற நிமலன் அடி போற்றி மாய பிறப்பருக்கும் மன்னன் அடி போற்றி சீரார் பெருந்துரை நம் தேவன் அடி போற்றி ஆராத இன்பம் அருளும் மலை போற்றி சிவன் அவனின் சிந்தையுள் நின்ற அதனால் அவன் அருளாலே அவன் தான் வணங்கி சிந்தை மகிழ சிவபுராணம் தன்னை முந்தை வினை முழுதும் மோய உரைப்பஞ்ஞான் கண்ணுதலான் கண் கருணை கண்காட்ட வந்தெய்தி எண்ணுதற்கு எட்டா எழிலார் கடல் இறைஞ்சு விண்ணிறைந்து மண்ணிறைந்து மிக்கா விலங்கொலியா எண்ணிறைந்து எல்லை இலாதான் என் பெருஞ்சீர் பொல்லாவினையே புகழுமாறு ஒன்றறியே புல்லாகி பூவாய் புழுவாகி மருமாகி பல்மிருகமாகி பறவையாய் பாம்பாகி கல்லா மனிதராய் பேயாய் கணங்களாய் வல்ல சுடராகி முனிவராய் தேவராய் சென்றான் என்ற இத்தாமர சங்கமத்துள் எல்லாம் பிறப்பும் பிறந்திருந்தேன் எம்பெருமான் மெய்யே உன் பொன்னடிகள் கண்ணென்று வீருற்றேன் உய்யே என் உள்ளத்துள் ஓங்காரமாய் நின்ற மெய்யா விமலாய் விடைவாங்க வேதங்கள் ஐயா என ஓங்கி ஆண்டகன்ற நுண்ணியனே மெய்யாய் தனியாய் இயமான நான் நல்லா பொய்யாயிரையெல்லாம் போயகல வந்தருளி என் ஞானமாகி மெல்லிருக்கின்ற மெய்ச்சுடரே என் ஞானம் இல்லாதே இன்ப பெருமானே அஞ்ஞானம் தன்னை அகழ்விக்கும் நல்லறிவே ஆக்கம் அளவிருதி இல்லாய் அனைத்துலகும் ஆக்குமாய் காப்பாய் அன்பாய் அருள் தருவாய் போக்குவாய் என்னை புகுவிப்பாய் தொழுமின் நாற்றத்தின் நேரியாய் சேயாய் நனியானே மாற்றம் மனம் கழிய நின்ற மறையோனே கலந்த பால் கண்ணனோடு மெய்கலந்தால் போல சிறந்தடியார் சிந்தனையுள் தேனூரி நின்று பிறந்த பிறப்பருக்கும் எங்கள் பெருமான் நிறங்கள் ஐந்துடையாய் விண்ணோர்கள் ஏத்த மறைந்திருந்தால் எம்பெருமான் வல்வினையை தன்னை மறைந்திட மூடிய மாய இருளை அறப்பாவும் என்னும் அருங்கைகள் காட்டி புறத்தோம் போர்த்தெங்கும் புல்வழுக்கு மூடி மற்றோடும் 9 வாயல் கோடிலை மலங்க புனலைந்து வஞ்சனையை செய்ய விலங்கு மனத்தால் விமலா உனக்கு கலந்த அன்பாகி கசிந்து உள்குளுரும் நலந்தால் இல்லாத பெரியர்க்கு நல்கி நிலந்தன் மேல் வைத்தருளி ஈர்கள் காட்டி நாயின் இடைய இறங்க அடியர்க்கு நாயை கிழந்த தயாமான தத்துவனே மாசற்ற சோந்தி மலர்ந்த மலசுடரே தேசனே தேனா அமுதே சிவபுரனே பாசமா பற்றுத்து பாரிக்கும் பாரியை நேச அருள் புரிந்து நெஞ்சில் பஞ்சம் கேட பேராது நின்று பெருங்கருணை பேராதே ஆறாமுதே வரமில்லா பெருமானே போராத உள்ளத்துள் ஒளிக்கும் ஒளியானே
நீராய் ஊருங்கிய ஆறுயிராயின்றானே இன்பமும் துன்பமும் இல்லானே உள்ளானே அன்பருக்கு அன்பனே யாவையுமாய் அல்லையுமாய் சோதியே என் துன் இருளே தோன்றாய் பெருநுரைனே ஆதியனே அந்தம் நடுவாகி அல்லானே தீத்தனை ஆட்கொண்ட எந்தை பெருமானே கூத்தனையான் கொண்டுணவா தங்கருணை தம் கருத்து நோக்கரிய நோக்கே நுணுக்கரிய நுண்ணுணவே போக்கும் வரவும் புனவில்லா புண்ணியனே காக்கும் என் காவலனே காண்பரிய பேரொழியே அற்பின்ம வெள்ளமே அற்காய்மிக்காய் நின்ற தோற்ற சுடரொளியாய் சொல்லாத நுண்ணுணவாய் மாற்றம் வையகத்தின் வெவ்வேறே வந்தறிவா தேற்றனே தேற்ற தெளிவே சிந்தனையுள் ஊற்றான உன்னார் அமுதே உடையானே வீற்று விகார விடங்குழும் விட்டுரைப்ப ஆற்றேனம் ஐயா அளந்து என்றென்று போற்றி புகழ் இருந்து பொய்கட்டு வெய்யானாய் வீட்டுங்கு வந்து வினை விருந்தி சாராமே கள்ள புடல் ஐந்து கட்ட கள்ள புலக்குரம்பை கள்ள புடக்குடமை கட்டழிக்க வல்லானே நள்ளிருங்கு நட்டம் பயிலாடும் நாதனே தில்லையுள் கூத்தனே தென்பாட்டி நாட்டானே அல்ல பிறவி அறுபானையும் என்று சொல்லற்கு அறியாய் சொல்லி திருவடிக்கு சொல்லிய பாட்டின் உணர்ந்து சொல்லுவார் செல்வ சிவபுரத்தின் உள்ளா சிவனடிக்கு பல்லோரும் ஏத்த பணிந்து திருச்சிற்றம்பலம். நன்றி. உங்க பேரு சிவரஞ்சனியா? பேர் என்ன சொன்னீங்க? சிவவர்த்தினி. அற்புதம் அற்புதம் அற்புதம். அழகா சிவபுராணம் சொன்னீங்க. நிகழ்ச்சியில வந்து பெரிய பங்கேற்பு. நன்றி நன்றி நன்றி. மனமார்ந்த நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். திருச்சிற்றம்பலம். பரவாயில்ல, நம்ம நிகழ்ச்சி 2 மணி நேரம் சரியா நிகழ்வு 2வது மணி நேரத்தை நம்ம கடந்து வந்திருக்கிறோம். அற்புதம் அற்புதம் அற்புதம். திருச்சிற்றம்பலம். வேற யாராவது பேச விரும்புங்களா? பத்தினி பேசிட்டாங்க, சிவபுராணம் சொல்லிட்டாங்க, நம்பன் வந்து திருக்குறள் சொல்லிட்டாங்க. நிகழ்ச்சி இன்னைக்கு அற்புதமா போயிடுச்சு. திருச்சிற்றம்பலம். வாய்ப்பு இருக்கு. வேற எதனா சந்தேகம்? இப்போ இது வரைக்கும் நடத்துனது எல்லாமே ஒரு வெள்ளை நோட்டு போட்டுங்க, ஒயிட் நோட் போட்டு குறிப்பு மாதிரி எடுத்து வச்சுக்கிட்டு குனிஞ்சா பார்த்து எழுதுங்க, இல்லைன்னா பார்க்காம எழுதுங்க. உங்க விருப்பம். முதல்ல பார்த்து எழுதுங்க வச்சுங்க, அதுக்கப்புறம் பார்க்காம எழுத முடியுமான்னு பாருங்க. நன்றி. நிகழ்ச்சி இனி நிறைவு செய்யலாம். திருச்சிற்றம்பலம். மண்ணில் நல்ல வண்ணம் வாழலாம் வைகளும் என்னின் நல்ல கதிக்கு யாதுமோர் குறைவிலை கண்ணின் நல்லகுதுரும் கழுமல வல நகர் பெண்ணின் நல்லாலோடும் பெருந்தகை இருந்ததே. தனம் தரும் கல்வி தரும் ஒரு நாளும் தளவரியா மனம் தரும் தெய்வ வடிவம் தரும் நெஞ்சில் வஞ்சமில்லா எனும் தரும் நல்லனையெல்லாம் தரும் அன்பர் என்பவருக்கே கணம் தரும் பூங்குழலால் அபிராமி கடை கண்களே. ஆறிரு தடந்தோல் வாழ்க, அறுமுகம் வாழ்க, வெற்பை கூறுசை தனிவேல் வாழ்க, குக்குடம் வாழ்க, செவ்வேலேறிய மஞ்சை வாழ்க, ஆனைதன் அணங்கு வாழ்க, மாறிலா வள்ளி வாழ்க, வாழ்க சீரடியாரெல்லாம், வாழ்க சீரடியாரெல்லாம், வான்மிகில் வழாது பெய்க, மலிவலம் சுரக்க, மன்னன் கோன்முறை அரசு செய்க, குறைவிலாது உயிர்கள் வாழ்க, நான்மறை அறங்கள் ஓங்க, நற்றவம் வேள்வி மல்க, மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம், மேன்மைகுள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். திருச்சிற்றம்பலம். தில்லையம்பலம். அன்பர்களுக்கு வணக்கம்.
நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்ததும் பார்த்து கொண்டிருந்ததும் சிவநெறியே சீரான வாழ்வு தரும் என்கிற டெலகிராம் சேனல் மூலம் ஞாயிற்றுக்கிழமைகள் தோறும் கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்பு நடைபெற்று வருகிறது. அந்த வகையில இன்றைக்கு ஞாயிற்றுக்கிழமை இன்று காலை சரியாக 10 மணிக்கு நம்முடைய நிகழ்ச்சியை துவங்கி குரு என்றால் யார், குருநாதர்கள் இந்த உலகத்து குரு யார் என்றும், அகத்து காரணமா இருக்கக்கூடிய ஆண்டவனோடு இணைக்கக்கூடிய குருமார்கள் எப்படி இருப்பார்கள் என்றும், காரிய குரு காரண குரு விளக்கம் பார்த்து, பிறகு கண்ணப்ப நாயனாருடைய வரலாற்றையும் பார்த்து, கடந்த 3 வகுப்புகளிலே நடந்த கோடைகால சைவ சமய பயிற்சியினுடைய அடிப்படைகள் எல்லாம் நடந்த பாடம் எடுத்து அந்த பாடத்திட்டங்களை குறித்தும் பேசி ஒரு கோர்வையாக இன்றைய நிகழ்ச்சி நடந்திருக்கிறது. இன்றைய நிகழ்ச்சியினுடைய சிறப்பாக நாம் திருவாசகம் திருக்குறள் நம்பன் பாடியது ஒரு பெரிய செய்தியாக நாங்கள் பார்க்கிறோம். காரணம் என்னன்னா, நாங்க 11:30 மணிக்கே முடிக்க வேண்டிய ஒரு சூழல். இருப்பினும் இந்த குழந்தை பாடுறதுனால அந்த பாடலுக்காக நன்றி தெரிவிச்சுக்கிறோம். திருக்குறள் பாடினதுக்காக செவிகுளிர பாடினாங்க. அதுக்கு நன்றி. அடுத்து வர்த்தனி அழகா சிவபுராணம் படிச்சாங்க. இந்த நிகழ்ச்சியினுடைய மிகப்பெரிய பங்களிப்பு. அதையும் மறக்கக்கூடாது. அந்த வகையில நிகழ்ச்சிக்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து அடியார் பெருமக்களுடைய பொன்னார் திருவடிகளையும் மனம், மொழி, மெய்களாலே வணங்கி நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் வருகிற ஞாயிற்றுக்கிழமை காலை 10 மணிக்கு கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்பில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். விடைபெறுவதற்கு முன்பாக இன்றைக்கு நடந்த சம்பவங்களை குறித்து அடியார் பெரும் மாணவ செல்வங்கள் குறிப்பிடுத்திக் கொண்டு, அந்த அடியேன் சொன்ன சைவ முழக்கம் முதற்கொண்டு 12 திருமுறைகள் முதற்கொண்டு நீங்கள் ஒரு தொகுத்து ஒரு நோட்டு புத்தகத்தில் எழுதி குறிப்பெடுத்து வைத்துக் கொள்ளுங்கள். கண்ணப்ப நாயனாரோட வரலாற்று இன்னைக்கு நடந்த சம்பவங்களையும் குறித்து குறிப்பெடுத்து ஒரு நாயன்மாருடைய வரலாற்றை நீங்கள் அவங்களுடைய புத்தகத்தில் எழுதி வைத்துக் கொள்ளும்படி பணிவன்போடு கேட்டு நிகழ்ச்சியை இனிதே நிறைவு செய்வோம். மீண்டும் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை 10 மணிக்கு கோடைகால சைவ சமய பயிற்சி வகுப்பில் சந்திக்கலாம் என்று கூறி விடைபெறுகிறோம். அனைவருக்கும் வணக்கம். நன்றி. திருச்சிற்றம்பலம். நற்றுணையாவது நமச்சிவாயவே.